Hi everyone. So today we are going to start with a one shot video. அதாவது ஒரு lesson complete ஒரு lesson வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். தட் இஸ் ஒன் ஷார்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் IUPAC. ஸோ IUPAC நேமிங் வந்துட்டு ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரிவிஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் IUPACல வர எல்லா பார்ட்ஸையும் ஒரே இதாக ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், டிகிரி of carbon, alcohols and amines, degree of unsaturation, IUPAC of compounds, IUPAC of cyclic compounds and benzene derivatives, and some of the common namings. Okay, so basic compounds. So compounds அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா we know that it can be either organic or inorganic. So organic அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா it is made up of it is in living organisms. அதாவது it is made up of கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சொல்லுவோம். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி கார்பன் இருக்கணும். ஸோ அது வந்து எங்கன்னா மோஸ்ட்லி லிவிங் ஆர்கானிசம்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்ஆர்கானிக் அப்படின்றது நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் மினரல்ஸ், கேஸஸ், தீஸ் ஆல் கம் அண்டர் inorganic compounds. Okay, so according to Berzelius, it is impossible to convert inorganic compound to organic compound. So ஒரு inorganic compound எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளால ஆர்கானிக்கா மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்சிலியஸ் வந்துட்டு சொல்றாரு. பட் ஊலர் என்ன சொல்றாரு அப்படின்னா it is possible. இவர் சொல்றாரு it is possible to convert an inorganic compound into organic compound. For example, so here this compound is inorganic compound. It can be converted into organic compound. That is, this is urea. So this can be converted into urea. So this is about organic and inorganic. So compound எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்கானிக்காக இருக்கணும், இல்லை இன்ஆர்கானிக்காக இருக்கணும். ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா it is in living organism. It can be found in the living organism. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு plants and animals. So இந்த compounds வந்துட்டு மேக்ஸிமம் எதனால ஆயிருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி. பட் ஆனால் மோஸ்ட்லி கார்பன் வந்துட்டு இருக்கணும். தென் இன்ஆர்கானிக்னு பார்த்தோம் அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் மினரல்ஸ், இந்த மெட்டல்ஸு இது எல்லாமே இன்ஆர்கானிக்ல வந்துட்டு வந்துடும். அண்ட் ஆல்சோ கேஸஸ். Representation of organic compounds. So how we represent organic compounds? So ஆர்கானிக் காம்பவுண்ட் இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லிட முடியும். பட் ஆனால் அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு வந்து தேவை, ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. இப்போ ஹியூமன் அப்படின்னா ஹியூமனுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஹியூமன் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், 2 லெக்ஸ் இருக்கும், 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னலாக சொல்கிறேன். ஸோ 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸில் பார்த்தோன்னா 2 ஐஸ், நோஸ், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ சேம் லைக் தட் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ரெப்ரசன்டட். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய வேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் சொல்கிறோம். இட் ஷோஸ் த நம்பர் அண்ட் த டைப் ஆஃப் ஆட்டம், நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் இட்ஸ் கனெக்டிவிட்டி. ஸோ மாலிகுலர் ஃபார்முலான்றது எத்தனை ஆட்டம் இருக்குது, என்ன ஆட்டம் இருக்குது, வாட் அண்ட் ஹவு மெனி atoms. So what atom, how many atoms, இது மட்டும் தான் molecular formula வந்துட்டு சொல்லும். What atom, how many atoms. So for example இதுக்கு C2H6 ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் 2 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. ஓகே, ஸோ கார்பன் 2, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. இட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் வாட் டைப் ஆஃப் ஆட்டம். ஓகே, இட் ஷோஸ் த ஆட்டம் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நாட் அபவுட் இட்ஸ் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் லூயிஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இட் கேன் ஆல்சோ பி செட் அஸ் நான் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஒன்று லூயிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், இல்லைனா நான் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஷோஸ் ஆல் atoms, bonds and lone pairs. So Lewis நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். It shows all the atoms, bonds and even lone pairs. ஸோ இங்கே வந்து அப்படின்னா இதே மாலிக்யூல் தான்
C2H6O தான், but it shows the connectivity, that is it shows the bonds and also the lone pair of the atoms. So oxygenல lone pair இருக்கு அப்படின்றது இது வந்து ஸ்பெசிஃபிக்கா காமிக்கும். So this is about non-condensed structure or Lewis structure. Next one, condensed formula shows all atoms and connectivity, no bonds or lone pairs. So இதுல பார்த்தோம் அப்படின்னா atoms இருக்கும், connectivity இருக்கும், but no bonds or lone pair. Bond காமிக்காது, lone pair காமிக்காது. So this is condensed formula. So for example, அதே தான் CH3CH2OH. So இதுல பார்த்தோம்னா டோட்டலா கார்பன் எத்தனை இருக்கு, டோட்டலா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருப்போம். இங்க வந்துட்டு ஒரு கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா 3 ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கார்பன்ல 2 ஹைட்ரஜனோ 1 ஆக்சிஜனோ இருக்கும். இதை வந்துட்டு சொல்றது condensed formula. Okay. Next one, partially condensed formula. Condensed structure that shows lone pairs and bonds also. So இதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லா பாண்டையும் காமிக்காது, எல்லா பாண்ட்ஸையும் நம்மளுக்கு வந்துட்டு காமிக்காது, பட் சம் ஆஃப் த பாண்ட்ஸ் அண்ட் சம் லோன் பேர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் molecular formula, Lewis structure or non-condensed structure, condensed and partially condensed formula. Next one, bond line structure. So பேர்லயே இருக்கு bond line structure. Bond line structure அப்படின்றது ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியை, அதாவது அந்த பாண்டை ஒரு லைனாக வந்துட்டு டினோட் பண்ணுறோம், அவ்வளோதான். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஒரு லைனை வச்சுட்டு அந்த ஹோல் மாலிகுலையும் நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி கார்பன் பாண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட். ஸோ பாண்ட் லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா இதில் வந்து கார்பனுக்குரிய பாண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி போடுவோம். ஓகே, ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட். ஸோ ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் அதாவது கார்பன் தவிர்த்து வேற ஏதாவது ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். longest chain is represented in zigzag pattern. So zigzag patternல represent பண்ணணும் long chain இருந்துச்சுன்னா. double bonds are shown with 2 lines and triple bonds with 3 lines. So double bond இருந்துச்சுன்னா 2 லைன் போடணும், triple bond இருந்துச்சுன்னா 3 லைன் போடணும். So இதுக்கு எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2 CH3 butane. So அதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் 1 2 3 4 கார்பன்ஸ். ஃபர்ஸ்ட் கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு, செகண்ட் கார்பன்ல 2, தேர்ட் கார்பன்ல 2 அண்ட் தென் ஃபோர்த் கார்பன்ல 3. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் CH3 CH2OH. ஸோ CH3 CH2OH. ஸோ இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், இங்கே 3 ஹைட்ரஜன். இங்கே 3 ஹைட்ரஜன் அண்ட் தென் இங்கே ஒரு OH. நெக்ஸ்ட் ஒன் CH3 CH2 CH2 CHO ஆல்டிஹைட், பியூட்டன் ஆல்டிஹைட். ஸோ CHOக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுப்போம், CH3 CH2 CH2 CHO. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் வந்து ஒரு ரீகேப் ரிவிஷனுக்காண்டி தான் சொல்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்களாவே ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் CH3 CH2 NH CH2 CH3. NH வந்து நடுவில் இருக்கணும், 2 சைடு இது எழுதுறோம். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு, CH3 CH2 CH2 COOH. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் கார்பன். ஸோ கார்பனோட டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா the number of carbon atoms directly attached with the carbon. ஸோ ஒரு கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது கூட எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டிகிரி சொல்ல போகிறோம். ஸோ இங்கே ஒரு கார்பன்,
இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ டெர்ஷரி ஒன். டெர்ஷரி இல்லை, எனக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, 2 கார்பன் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து செகண்டரி. ஒரே ஒரு கார்பன் கூட தான் டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அது பிரைமரி. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் this CH3 is directly attached with with one carbon. இந்த ஒரு கார்பன் கூட தான் இது டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு. இந்த சைடு ஒரு பெரிய செயினே கூட இருக்கலாம், ஒரு லாங் செயினே கூட இருக்கலாம், பட் ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஒன்லி த டைரக்ட்லி அட்டாச்சு கார்பன் தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி கார்பன். அடுத்து இங்கே வந்தோம், இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 டெர்ஷரி, அதாவது 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 4, தட் இஸ் குவாட்னரி. 4 கூட அட்டாச் ஆயிருந்துச்சு, டைரக்டா அட்டாச் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து குவாட்னரி. இங்கே வந்தோம்னா இது பிரைமரி, இதுவும் பிரைமரி, இது செகண்டரி. ஏன்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ செகண்டரி, இது பிரைமரி. ஓகே, பிரைமரி, secondary, quaternary. Okay, so this is about degree of carbon. So primary அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்டாக அட்டாச்சாக இருக்கும். இது 2 கார்பனோட, இது 3 கார்பனோட, இது 4 கார்பனோட. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இட் இஸ் டைரக்ட்லி அட்டாச்ட். நெக்ஸ்ட் சூப்பர் பிரைமரி கார்பன். ஸோ சூப்பர் பிரைமரி கார்பன் அப்படின்றது த கார்பன் விச் இஸ் நாட் அட்டாச்ட் டு எனி அதர் கார்பன். ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுல் இருக்குது, அந்த மாலிகுலில் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து சூப்பர் பிரைமரி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு மீத்தேன், ஃபார்மிக் ஆசிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனை சுற்றி 4மே ஹைட்ரஜன் தான். எந்த ஒரு கார்பன் கூடயும் இது வந்து அட்டாச் ஆகவே இல்லை, ஒன்லி வித் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் சூப்பர் பிரைமரி. ஹியர் ஆல்சோ இங்கே வந்து இது வந்து ஒரு ஆக்சிஜனோட, ஒரு OHோட, ஒரு ஹைட்ரஜனோட. ஸோ திஸ் இஸ் சூப்பர் பிரைமரி கார்பன்ஸ். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அட் விச் OH குரூப் இஸ் ப்ரெசன்ட். ஸோ OH குரூப் இருக்கிற கார்பன், OH குரூப் இருக்கிற அந்த கார்பன் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸோட டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன், இந்த ஒரு கார்பன் கூட டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு, இந்த OH. அண்ட் இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட தான் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. அதாவது OH இருக்கிற கார்பன் எத்தனை கார்பனோட டைரக்டாக பாண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட OH இருக்கிற கார்பன், இது டைரக்டாக 2 கார்பன்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சாரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ 2. ஸோ இட் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா இது வந்து நம்மளோட OH இருக்கிற கார்பன், இந்த கார்பன் டைரக்டாக மொத்தம் 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. 1 2 3. ஸோ இட் இஸ் டெர்ஷரி கார்பன். டெர்ஷரி கார்பன் அண்ட் த ஆல்கஹால் இஸ் கால்ட் டெர்ஷரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபீனால்னு பார்த்தோன்னா ஃபீனாலுக்கு வந்துட்டு டிகிரி கிடையாது. ஓகே, ஸோ ஃபீனால் ஹேஸ் நோ டிகிரி. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் அமீன்ஸ்னு பார்த்தோன்னா த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் டைரக்ட்லி அட்டாச்டு வித் த நைட்ரஜன். ஸோ OHல ஆல்கஹால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா
இந்த OH இருக்கிற கார்பன் எத்தனை கார்பன்ஸோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அமீன்ஸ்ல பார்த்தோன்னா நைட்ரஜன் எப்படி டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு, நைட்ரஜன் வந்துட்டு டைரக்டா எத்தனை கார்பன்ஸோட இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து டைரக்டா ஒரு கார்பனோட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ பிரைமரி அமீன். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ செகண்டரி அமீன். ரெண்டு கார்பனோட நைட்ரஜன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. நைட்ரஜன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ செகண்டரி ஒன். அடுத்து இங்கே மொத்தம் 3 1 2 3. ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி அமீன். அடுத்து இங்கே வந்தோம்னா 1 2 3 4 மொத்தம் 4. ஸோ இட் இஸ் அ quaternary amine which is called as quaternary ammonium salt because இந்த இடத்துல நைட்ரஜன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ it is in the form of salt. ஸோ salt ஃபார்ம்ல இருக்கிறதுனால we call it as quaternary ammonium salt. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் அனிலின்ல பார்த்தோம் அப்படின்னா அனிலினுக்கு டிகிரி உண்டு. ஃபீனாலுக்கு டிகிரி கிடையாது, பட் அனிலினுக்கு டிகிரி உண்டு. It is a primary amine. Okay, so இதுல டிகிரி ஃபைன் பண்ணனும். So this is a primary. இங்க வந்தோம்னா இங்க 1 இங்க 2. so secondary 1 2 3 tertiary. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணதுதான். Okay, degree of unsaturation or IHD, that is the index of hydrogen deficiency, or UI, unsaturation index, or DBE, degree of double bond equivalence, double bond equivalence. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்சாச்சுரேஷனோட டிகிரி சொல்கிறது. அன்சாச்சுரேஷனை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் molecules required to convert a molecule with a molecule with a multiple bond into open chain saturated compound. அதாவது unsaturated compound டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற காம்பவுண்டை சேச்சுரேட்டடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ டபுள் பாண்ட்ல இருந்து சிங்கிள் பாண்ட் ஆகிறதுக்கும் ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து சிங்கிள் பாண்ட் ஆகிறதுக்கும் எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளுக்கு தேவை. தட் இஸ் degree of unsaturation in the first case. So example க்கு எழுதணும் அப்படின்னா இப்போ CH2 double bond CH2 எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் இங்க வந்து இது வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சராகவும் ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்டாகவும் வரணும். இங்கே டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. அதுக்கு ஹைட்ரஜனேஷன் பண்ணோம் அப்படின்னா பாண்டை க்ளீவ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறமா இங்கே CH3 ஆயிரும். இங்கே நடுவில் வந்து ஒரே ஒரு பாண்ட் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ CH3. ஸோ how many molecules of hydrogen? 1 molecule of hydrogen. ஓகே, அடுத்து ட்ரிபிள் பாண்ட் உள்ளது எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் CH2 டபுள் பாண்ட் CH2 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாண்டை க்ளீவ் பண்ணணும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ CH3 நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அப்போ 1 2 2 molecules of hydrogen. Okay, so this is the degree of unsaturation. அப்போ இங்கே degree of unsaturation 1. So du is equal to 1. இங்கே du is equal to 2. Okay, so this is the case of multiple bonds. அடுத்து case 2 ring வந்தோம் அப்படின்னா how many bonds are cleaved to form an open chain saturated compound. ஸோ எத்தனை பாண்டை க்ளீவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓப்பன் செயின் கிடைக்கிது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து லோயஸ்ட் ரிங்லேருந்து போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன்,
அடுத்து cyclohexane வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த ஒரு பாண்டை க்ளீவ் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வந்துடும் இல்லையா. ஓகே, ஸோ இங்கே வந்து இது CH3 CH2 CH3 ஆயிரும். ஓகே, அடுத்து இங்கே CH3 CH2 CH2 CH3. Okay. So here one bond is cleaved, இங்கேயும் one bond, இங்கேயும் one bond, அங்கேயும் ஒரே ஒரு bond. So du is 1 for all the cases. du is equal to 1. அதாவது எத்தனை bond cleave பண்ணணும் நம்ம. Okay, so this is about du in ring. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிங்கும் இருக்குது, அன்சாச்சுரேட்டாக டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டும் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இதை நம்பர் ஆஃப் ரிங்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ். So du is equal to number of rings plus number of multiple bonds. So first example பார்த்தோன்னா ring வந்து 1, so ஒரே ஒரு ring plus 1 2 3 multiple bonds equal to 4. So du is equal to 4. Second example வந்தோம்னா 1 2 rings plus multiple bonds எத்தனை 1 2 3 4 5 6 multiple bonds equal to 2 plus 6 8. So du is equal to 8. At the third example, number of rings 1 2 3 number of multiple bonds பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 கரெக்ட் தானா? ஓகே 3 plus 3 6. ஓகே, number of rings வந்துட்டு 3, so 3 rings plus 1 2 3 4 5 6 multiple bonds equal to 9. So d is equal to 9. At the fourth example, rings பார்த்தோம்னா 1 2 3. அடுத்து இதுவும் ஒரு ring தானே, this is also a ring. So 4, அதே மாதிரி இங்கே 5, so 5 rings, multiple bonds 1 2 3 4 5 6 7. So 7 multiple bonds equal to 12. So d is equal to 12 here. Okay, so this is about degree of unsaturation in the cyclic compounds along with the multiple bonds. At the calculation of du ன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஃபார்முலா, if molecular formula is given, molecular formula கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து du கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா du is equal to c plus 1 minus h plus x minus n by 2. So here c is the number of carbon atoms, h is number of hydrogen atoms, x is number of halogen atoms, then n is number of nitrogen atom. Okay, so
ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் த டியூ ஆஃப் குளுக்கோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலாஸ் இஸ் C6H12O6. ஓகே, ஸோ டியூ இஸ் ஈக்குவல் டு C plus 1 minus H plus X minus N by 2. Okay, so C எத்தனை இருக்கு? C6, so 6 plus 1 minus of hydrogen வந்துட்டு 12 minus halogen கிடையாது, so 0, nitrogen கிடையாது, so 0 divided by 2 equal to 7 minus 6 by 2. So D is equal to 7 minus 12 by 2, which is 7 minus 6 equal to 1. Okay, so du of glucose is 1. Next, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணது தான். ஸோ யூ ஷுட் டூ இட் பை யுவர் செல்ஃப். முன்னாடி கிளாஸில் சால்வ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட் டியூ கேன் பி ஃப்ராக்ஷனல் ஆல்சோ. ஸோ டியூ வந்துட்டு ஹோல் நம்பராக மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ராக்ஷனலாகவும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் HCO2 minus du is equal to number of carbon 1, so 1 plus 1 minus number of hydrogen 1, halogen கிடையாது, nitrogen கிடையாது, so 1 by 2, so 2 minus 1 by 2 equal to 3 by 2. Okay, so du can be fractional also. Next, homologues. So homologues அப்படின்றது என்ன அப்படின்னா the compounds, two compounds with the same functional group, different molecular formula, different molecular weight, different in CH2 units. So functional group வந்துட்டு சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு சேமாக இருக்கணும். molecular formula டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். molecular weight டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். they should differ in CH2 units. Okay, ஒரு CH2 unitல they should be differed. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா CH3 இருக்கு, அது கூட நம்ம ப்ளஸ் CH2ன்னு பண்ணுறோம். ஸோ இட் வி கெட் CH3 CH2 CH3. ஸோ இந்த மாதிரி ஒரு CH2 குரூப்பில் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா they are called as homologues. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஹோமோலாக்ஸாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தோன்னா OH they differ in a CH2 group. இந்த இடத்துல ஒரு CH2 குரூப்ல வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ they are homologues. அடுத்து these also, இங்கே அமீன் குரூப் இருக்கு, இங்கேயும் அமீன் குரூப் இருக்கு, நடுவில் ஒரு CH2 குரூப். Next, they also differ in CH2 groups. So these are also called as homologues. They also differ in the CH2 units. Next, functional group. What is functional group? Functional group any be defined as an atom or group of atoms joined in a specific manner which is responsible for the characteristic chemical properties of the organic compound. So or atom or a group of atom, so or a single atom or a group of atoms that is attached with a molecule that is responsible for the characteristic property or a characteristic chemical property or physical property of a molecule. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்
எந்த ஒரு ரிலேஷன்னாலும் சரி. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மேபி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டிஃபர் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இது பண்ணுறவங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஆர் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ ஹைட்ராக்சில் குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஆல்கஹால், ஆல்டிஹைட், that is CHO group, carboxylic acid group COOH, இது மாதிரி எக்ஸெட்ரா. அதே மாதிரி alkenes and alkynes are also functional groups. Okay, so alkenes and alkanes also a functional group. Next, calculation of sigma and pi bonds and lone pairs. So sigma bond, pi bond, இப்போ ரெண்டு கார்பன் தான். பட் ஆனால் நம்ம வந்து AB அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். AB, A double bond B, அடுத்து A triple bond B. ஓகே, ஸோ சிங்கிள் பாண்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, 1 சிக்மா 0 பை. சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிக்மா பாண்ட் மட்டும்தான். there is no பை பாண்ட். டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும். ஓகே, ஒரு சிக்மா ஒரு பை. ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா ஒரு சிக்மா, மீதம் இருக்க ரெண்டும் பை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த பை பாண்ட் அண்ட் sigma bond in the alkenes and alkynes. ஓகே, சிங்கிள் பாண்டுனா ஒரே ஒரு சிக்மா, டபுள் பாண்டுனா ஒரு சிக்மா ஒரு பை, ட்ரிபிள் பாண்டுனா ஒரு சிக்மா ரெண்டு பை. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோன்னா இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் தானே, ஒரு சிக்மா பாண்டு தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே மூணு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 சிக்மா, 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 சிக்மா. ஓகே, இந்த இடத்துல 3 சிக்மா. ஸோ சிக்மா பாண்ட் எல்லாத்தையும் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். 3 சிக்மா, இங்கே 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11. ஸோ பை பாண்டை வயலட் கலரில் ஒரு பை பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே வந்தோம்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 சிக்மா பாண்ட்ஸ். பை பாண்ட்ஸ்னு பார்த்தோன்னா 1 2 பை பாண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வச்சுட்டு ஹைப்ரிடைசேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4மே சிக்மாவாக இருக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி வந்து 4 சிக்மா, அடுத்தது 3 சிக்மா 1 பை, இல்லை 2 சிக்மா 2 பை. இதுதான் இருக்கிற மொத்த பாசிபிலிட்டியே இவ்வளவு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 4மே சிக்மாவாக இருக்கா, தட் இஸ் sp3 ஹைப்ரிடைசேஷன். 3 சிக்மா 1 பைன்னு இருக்கா, அது sp2 hybridization. So here all single bond. sp2 ல வந்தோம்னா இங்க டபுள் பாண்ட் வரும். அடுத்து 2 பை 2 சிக்மாவா, that is sp hybridization. இங்க ட்ரிபிள் பாண்ட் வரும்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹைபிரிடைசேஷன் வந்து நம்ம எப்படி பாண்ட்ஸோட லிங்க் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஃபைண்ட் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஈச் கார்பன் ஆட்டம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு கார்பனுக்கும் நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் சொல்ல போகிறோம். ஸோ இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ 4 சிக்மா. 4 சிக்மானா sp3 hybridization, so it is sp3. okay, அடுத்து இங்க வந்தோம்னா இங்க 1 இங்க 1 இங்க 1 1 2 3 3 சிக்மா 1 பை. ஏன்னா டபுள் பாண்டுன்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சிக்மாவும் ஒரு பையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ ஒரு சிக்மா ஒரு பை. ஸோ 3 சிக்மா 1 பை அப்படின்னா தட் இஸ் sp2 hybridization. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா சிக்மா 1 சிக்மா இங்கே ஒரு சிக்மா 1 2 3 3 சிக்மா 1 பை சேம் sp2 hybridization. ஓகே, அடுத்து இந்த கார்பன் வந்தோம் அப்படின்னா இது ஒரு சிக்மா இது ஒரு சிக்மா. ஸோ 2 சிக்மா 2 பை. ஏ ட்ரிபிள் பாண்டில் 2 பை இருக்கும், ஒரு சிக்மா இருக்கும். ஸோ திஸ் இஸ் sp hybridization. சேம் ஃபார் இதுக்கும் 2 சிக்மா 2 பை sp hybridization. okay, next electronegativity of hybrid orbitals. so இப்ப நம்ம பார்த்த hybrid orbitals sp sp2 sp3 இந்ததோட electronegativity பார்த்தோம்னா sp is so இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னன்னா electronegativity is directly proportional to the S character or S percentage ன்னு சொல்லலாம். So electronegativity is directly proportional to the S character. So ஒரு கார்பன்ல அந்த ஹைபிரிடைசேஷன்ல S composition S percentage அதிகமா இருக்கு அப்படின்னா that is more electronegative. அதனால தான் sp is more electronegative than sp2 than sp3. ஸோ அது ஏன்னா இப்போ sp3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் S பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா S பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/4 into 100. ஏன் ஒரு S ஆர்பிட்டல் டோட்டலாக 4 இருக்கு. ஸோ 1/3 into 100. ஸோ இதுக்கு எவ்வளோ வரும் 25% வரும். ஸோ sp3ல எஸ்ஸோட கேரக்டர் 25% தான். அடுத்து sp2 வந்தோம்னா S character is equal to 1/3 into 100. ஏன் 3 ஆர்பிட்டல்ஸ் மொத்தம் அதில் ஒரு ஆர்பிட்டல் S ஆர்பிட்டல் ஈக்குவல் டு 33.33 அப்படியே போயிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். ஓகே, அடுத்து sp வந்தோம்னா S percentage is equal to 1/2 into 100 which is equal to 50%. Okay, so this is the reason why sp is more electronegative. Electronegativity is directly proportional to the S character. So அப்போ S character increase ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு electronegativity will also increase. ஓகே, S character அதிகம்னா electronegativity-யும் அதிகம். அதனால தான் இங்கே பார்த்தோன்னா sp ஹைபிரிடைசேஷனில் எஸ்ஸோட கேரக்டர் 50% இருக்கு, sp2ல 33%, sp3ல 25%. ஸோ ஃப்ரம் bottom to top the S character increases, so the electronegativity decreases. Sorry, from இங்கே இருந்த sp3 sp2 sp-ன்னு பார்த்தோம்னா S character increase ஆகிட்டே வருது. ஸோ electronegativity-யும் increase ஆகுது.
yes, character increases, so electronegativity also increases. So atoms oda compare பண்ணோம் அப்படின்னா fluorine is more electronegative and then oxygen and then sp carbon and then nitrogen, அதுக்கு அடுத்து sp2 carbon, அடுத்துக்கு sp3 carbon. அடுத்து homologues pair கண்டுபிடிக்கணும். homologues அப்படின்றது they differ in CH2 group. So these two are not different CH2 group. அதே மாதிரி இது ரெண்டும் வேற functional groupும் கூட. So they are not. இங்க functional group same, molecular formula different, molecular weight also different, but they differ in CH2 group. So it is yes. Next, how many secondary hydrogens are present? So secondary hydrogen பத்தி நான் சொல்லல. ஸோ இப்போ ப்ரைமரி ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரைமரி கார்பன்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 இன்ட்டு ஒவ்வொரு கார்பன்லேயும் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இன்ட்டு 3 ஈக்குவல் டு 15 ப்ரைமரி ஹைட்ரஜன்ஸ். ஓகே, 3 3 3 + 3 6 6 + 3 9 9 + 3 12 12 + 3 15. Okay, so totally 15 primary hydrogens. Secondary hydrogens பார்த்தோம்னா இங்கே மட்டும்தான். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன். டெர்ஷரின்னு பார்த்தோம்னா 1. குவாட்டர்னரிக்கு ஹைட்ரஜன் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி கார்பன். இங்கே ரெண்டு சைடு கார்பன் இருக்குது. ரெண்டு கார்பனோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி. இங்கே இல்லை. இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இதுவும் செகண்டரி. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே குளோரின் இருக்குது, இங்கே ஒன்று. இங்கே ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ டோட்டலி 1 2 3 4 5 6 7. ஸோ 7 secondary hydrogen. Okay. So find du in amoxicillin. So this is the structure of amoxicillin. So இதில் வந்து எத்தனை rings இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3. So 3 rings. Number of multiple bonds or pi bonds னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. 3 4 5 6. Pi bond or multiple bonds equal to 9. So du is equal to 9. At the number of sp2 bonds, not pi bonds, so no, sorry, sigma bonds, sp2 bonds. So sp2 அப்படின்னா sp2 hybridized carbon, ரெண்டு sp2 hybridized கார்பனுக்கு நடுவில் இருக்கிற பாண்டு. ஸோ இது ஒரு sp2 கார்பனா, இது ஒரு sp2. அதே மாதிரி இங்கே ஸோ டோட்டலி 3. ஓகே, ஸோ மொத்தம் 3. Number of carbon 1 2 3 4 5 6. So du is equal to 6 plus 1 minus number of hydrogens
நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் பார்த்தோன்னா 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 1 9. ஸோ ஹைட்ரஜன் கிடையாது, நைட்ரஜன் கிடையாது. ஸோ 7 - 6 + 1 7, 7 - 9/2, which is equal to 2.5. Okay. Next, find DB, that is double bond equivalent. So idukku same formula dane. Number of carbon 6, 6 + 1 minus number of hydrogen 8, number of halogen, that is chlorine irukku, so +4 - 0 / 2 equal to 7 minus 8 plus 4 12, 12/2 6, so 7 - 6, which is equal to 1. Okay. Next, how many atoms are linearly arranged? லீனியரா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆட்டம்க்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு இட் ஷுட் பி 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் ஷுட் பி 180 டிகிரி. அப்போ தான் அது வந்து லீனியர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஹியர் ஹைட்ரஜன், கார்பன், அடுத்த ஒரு கார்பன், அடுத்த ஒரு ஹைட்ரஜன். ஸோ தீஸ் ஆல் ஆர் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் they can be said as they are linearly arranged. ஓகே. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா 180 டிகிரி இருந்தால் மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் sp3 கார்பன் which should be around the bond angle வந்து around 109.5 டிகிரி இருக்கணும். sp-ஆ இருந்துச்சுன்னா 180 டிகிரி இருக்கணும். sp2-ஆ இருந்துச்சுன்னா 120 டிகிரி இருக்கணும். ஓகே. ஸோ இதை வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாலிக்யூல் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் 109.5 டிகிரி, ஹியர் 180 டிகிரி, இது 120 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியும் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நம்ம ஓப்பன் செயின், ஓப்பன் செயின் சைக்ளிக் ஒரு க்ளோஸ்டு செயின் சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் செயின் க்ளோஸ்டு செயின் அதில் தான் சைக்ளிக் வரும். இது இல்லை, சைக்ளிக் கிடையாது. ஓப்பன் செயின், க்ளோஸ்டு செயின், அது வந்து க்ளோஸ்டு செயின் அது வந்து சைக்ளிக்கில் வந்துடும். ஸோ ஓப்பன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் அப்படின்னா சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். சிங்கிள் பாண்ட் பிட்வீன் 2 கார்பன் ஆட்டம்ஸ். ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கிறத நம்ம சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாண்ட் ஒரு
டபுள் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒலிஃபினிக், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அஸ்டிலினிக். ஓகே, அடுத்து க்ளோஸ்டு செயின் சைக்ளிக்ல வந்துன்னா ஹோமோ ஆர் ஹெட்டிரோ. ஹோமோன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆட்டம், அதாவது ஆல் ஆட்டம்ஸ் இன் ரிங் மஸ்ட் பி கார்பன். ரிங்ல உள்ள எல்லா ஆட்டம்ஸுமே கார்பனாக தான் இருக்கணும், கார்பன் தவிர வேற எந்த ஆட்டம்ஸும் இருக்கக்கூடாது. அது ஹோமோசைக்ளிக். அதில் 2 டைப்ஸ், அரோமேட்டிக், அலிஃபேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்னு சொல்றது இந்த ஹக்கல்ஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணி வருது. அதில் வந்து பென்சினாய்டு, நான் பென்சினாய்டுன்னு வரும். ஸோ பென்சினாய்டுன்றது பென்சின் டெரிவேட்டிவ்ஸ், பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் ஆர் பென்சின் டெரிவேட்டிவ்ஸ். நான் பென்சினாய்டுன்றது நான் பென்சின் தவிர இருக்கிற அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து அலிஃபேட்டிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் எதுவுமே இருக்காது. தட் இஸ் ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த ரிங் ஃபுல்லாகவே. அடுத்து ஹெட்டிரோசைக்ளிக்ல பார்த்தோம்னா அதுவும் அரோமேட்டிக் அலிஃபேட்டிக்னு இருக்குது. அரோமேட்டிக்கில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இட் ஷுட் ஃபாலோ த ஹக்கல்ஸ் ரூல். அதே மாதிரி அலிஃபேட்டிக்கில் வந்துட்டு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கும், ரிங்கில் ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கும், பட் ஆனால் அதில் டபுள் பாண்ட்ஸ் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் எது ஆர்கானிக், எது ஹோமோசைக்ளிக், எது வந்து எந்த கிளாசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது சேச்சுரேட்டட், இது அன்சாச்சுரேட்டட், இதுவும் இது சேச்சுரேட்டட். கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, டபுள் பாண்ட் கிடையாது. அண்ட் இது அலிஃபேட்டிக், ஹோமோசைக்ளிக். ஏன்னா ஸ்ட்ரிங்ல உள்ள எல்லா ஆட்டம்ஸுமே கார்பன் தான், கார்பன் தவிர வேற எந்த ஆட்டம்ஸும் கிடையாது. அடுத்து இங்கே வந்தோம்னா இது அலிஃபேட்டிக், ஹெட்டிரோசைக்ளிக். ஏன்னா ரிங்ல ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இருக்கு. அடுத்து இது பென்சினாய்டு. அடுத்து இது அலிஃபேட்டிக் ஹோமோசைக்ளிக். ஏன்னா ரிங்குக்கு வெளியில தான் நைட்ரஜன் இருக்கு, நாட் இன் த ரிங். அடுத்து IUPAC நேமிங்ல பார்த்தோம் அப்படின்னா ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், தென் வேர்ட் ரூட், தென் சஃபிக்ஸ் 1 அண்ட் தென் சஃபிக்ஸ் 2. ஸோ இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் PFG, தட் இஸ் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். Principal functional group, அதுக்கு more priority, and then multiple bonds, and then number of carbon atoms, and then maximum number of substituents, and the locant, and then alphabetical order. So this is the priority order. இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So just for recap. அடுத்து prefix 1 என்னன்னா the branch or substituent வந்துட்டு சொல்றது, branch or substituent. ஸோ பிரான்ச் வந்து இப்போ ஆரா இருக்கு, அதாவது அல்கைன் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு அல்கைல். OR அதாவது ஈத்தரா இருக்கு அப்படின்னா தட் இஸ் அல்காக்சி. ஹாலஜன்னா ஹாலோ, நைட்ரோ குரூப் இருந்தால் நைட்ரோ, நைட்ரஸோ குரூப் இருந்துச்சுன்னா நைட்ரஸோ, ஃபினைல் குரூப் இருந்துச்சுன்னா ஃபினைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நம்மளோட மெயின் குரூப், இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஆறுன்றது மெயின் குரூப்பே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த CH3ன்றது சப்ஸ்டியன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து மெத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். C2H5 இருந்துச்சுன்னா எத்தில்னு வரணும். ஓகே, ஸோ தீஸ் ஆல் வி நோ தட். அடுத்து வேர்ட் ரூட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் செயினில் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத வச்சு 1 இருந்தால் மெத், 2 இருந்தால் எத், 3 இருந்தால் ப்ரோப், 4 இருந்தால் பியூட், 5 இருந்தால் பென்ட், அது மாதிரி இட் கோஸ் ஆன். அடுத்து சஃபிக்ஸ் 1க்கு கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஏன்னு சொல்லணும், ஏன்.
டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஐன். ஓகே, நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ் 2ல் ஃபங்க்ஷனல் குரூப். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அந்த மாலிகுலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ COH இருக்குது, SO3H இருக்குது, இல்லை OH இருக்கலாம். இந்த மாதிரி இட் மே டிஃபர். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆயிக் ஆசிட். இந்த சஃபிக்ஸ் 2க்கு வந்துட்டு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆயிக் ஆசிட்னு முடியணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணணும்னா இன்னும் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ரிவிஷன் அப்படின்னும் போது வி ஷுட் கெட் மோர் கிளியர் அபவுட் தட். SO3H இருந்துச்சுன்னா சல்ஃபோனிக் ஆசிட், அன்ஹைட்ரேட் இருந்துச்சுன்னா ஆயிக் அன்ஹைட்ரேட், எஸ்டர் இருந்துச்சுன்னா OH, ஆசிட் குளோரைடு இருந்துச்சுன்னா ஆயில் குளோரைடு, ஆசிட் அமைடு இருந்துச்சுன்னா அமைடு, சைனைடு இருந்துச்சுன்னா நைட்ரைல், ஐசோசைனைடு இருந்தால் ஐசோநைட்ரைல், ஆல்டிஹைடு இருந்தால் ஆல், கீட்டோன் இருந்தால் ஓன், ஆல்கஹால் இருந்தால் ஆல், தயோல் இருந்தால் தயோல், அமீன் இருந்தால் அமீன். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் சஃபிக்ஸ் 1 and 2 have these consecutive alphabets, அதாவது இந்த வவல்ஸ் வந்துட்டு கான்சிக்யூட்டிவாக வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி கேசஸில் சஃபிக்ஸ் 1ல் இருந்து அந்த லாஸ்ட் லெட்டரை நம்ம கட் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3 ப்ரோமோ, அதாவது நம்பரிங் பண்ணலாம் 1 2 3 4 5. ஸோ 3 ப்ரோமோ ப்ளஸ் இது என்னது, இது ப்ரிஃபிக்ஸ், இது ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் பென்ட், இது வேர்ட் ரூட், இது சஃபிக்ஸ் 1. பென்ட்ன்றது வேர்ட் ரூட். எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? டோட்டலி 5 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ பென்ட்ன்ற வேர்ட் ரூட் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஏன் வந்து சஃபிக்ஸ் 1. ஏது ஏன் எங்கேயுமே டபுள் பாண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஏன்ற சஃபிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஆயிக் ஆசிட். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ சஃபிக்ஸ் 2 ஷுட் பி ஆயிக் ஆசிட். ஸோ இது சஃபிக்ஸ் 2. அண்ட் ஹியர் இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே ஆயிக் ஆசிட் இருக்குது, EO. வவல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக வரக்கூடாது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு வேர்டை கட் அவுட் பண்ணிடுறோம். இந்த வேர்டை கட் அவுட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ டோட்டலாக எழுதணும் அப்படின்னா 3 ப்ரோமோ pentan oic acid, 3 bromo pentanoic acid. Okay, next, if the the same substituent is present more than one time, அது வந்து நம்ம டை, ட்ரை, டெட்ரா, பென்ட், ஹெக்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லணும். ஓகே, ஸோ ஒரே சப்ஸ்டியூட் மோர் தென் 1 டைம் இருந்தால். ஸோ இதுக்கு நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா 4,4 டைமித்தைல், இது வந்து 4 டைமித்தைல்னு சொல்லலாம், இல்லை 4,4ன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். 4ன்னு சொல்லலாம், 4,4 அப்படின்னு சொல்லலாம். 4,4 டைமித்தைல் 1 2 3 4 5 பென்ட் ஈன் ஆர் பென்ட் 1-ஈன். 1-ஈன்னு சொல்கிறப்போ நம்ம பென்ட்-ஈன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னும் போது அது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குன்னு தான் மீனிங். ஸோ நம்ம வந்து அது சொன்னாலும் சொல்லனாலும் both are சேம்.
ஸோ திஸ் இஸ் 4,4 dimethyl pent 1ene. ஸோ இந்த டைன்ற வேர்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்க்கு முன்னாடி இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே வந்தோம்னா 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸ். அதில் 3 4 5 பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 3,4,5 இதில் வந்து பொசிஷன் வந்துட்டு டிஃபர். இங்கே வந்து பார்த்தோன்னா 4th பொசிஷனில் மட்டும்தான் இருக்குது. இங்கே 2 3 இங்கே வந்து 3 4 5ன்ற பொசிஷனில் இருக்குது. அதனால் 2,4,5 ட்ரைமித்தைல் 3 சப்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ட்ரைமித்தைல் ஹெக்ஸ் 1 அயன். ஏன் அயனு? ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால 1 அயன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் டபுள் பாண்ட் இஸ் மோர் தேன் ப்ரையாரிட்டி ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். ஸோ ஒரு காம்பவுண்டில் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரையாரிட்டி கோஸ் டு டபுள் பாண்ட். ஃபஸ்ட்டு இதோட நேமிங் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ப்ரையாரிட்டி இஸ் given to double bond 1 2 3 4. So but 1ene 3ine. ஸோ சஃபிக்ஸ் 1லேருந்து இந்த வேர்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பியூட் 1ene 3ine. ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 கார்பன் ஆட்டம். ஸோ ஹெக்ஸ் 2ene 5ine. ஓகே, நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 hex 1ene 4ine. So these are the IUPAC names. அடுத்த rule, if more than one double or triple bond is present, then add a to the word root. Example, but plus a, buta. ரெண்டு இருந்துச்சுன்னா டை, மூணு டபுள் or triple bondsனா ட்ரை, 4 டபுள் or triple bondsனா டெட்ரா. ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து வேர்ட் ரூட்டில் ஆன்ற வேர்ட் அந்த ஏ வந்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு 1 2 3 4. ஸோ 4ன்றப்ப பியூட்டு 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, மோர் தென் 1 ஆயிடுச்சு. ஸோ பியூட்டா எந்தெந்த பிளேஸில் இருக்குது 1,3. ஸோ 1,3 2 இருக்குது. ஸோ டை என்ன இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டுக்கு ஏன். ஓகே, ஸோ பியூட்டா 1,3 டையின். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்துப்போம். இதுக்கு எஃப் வரும், இதுக்கு பி வரும், இதுக்கு என், எழுதியாச்சு. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் மார்க் பண்ணியாச்சு. தென் நம்பரிங் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ப்ரோமோ, அடுத்து சி 5 குளோரோ, எஃப் 2 ஃப்ளூரோ, நைட்ரோ நைட்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரோ தான் வரணும். ஸோ 3 நைட்ரோ, 6 நைட்ரோசோ. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 8. ஸோ ஆக்ட். எங்கெங்க டபுள் பாண்ட்ஸ் இருக்கு 1 3 4 1 3 5 7. ஸோ 1, 3, 5, 7 tetra
octa 1, 3, 5, 7 tetraene. Okay. அடுத்து IUPAC naming of functional group suffix 2க்கு. ஸோ இதில் ப்ரையாரிட்டி ஆர்டர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ ஒரே மாலிக்யூலில் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் சல்ஃபோனிக் ஆசிடும் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்குது அப்படின்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு தான். ஸோ ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் தென் சல்ஃபோனிக் ஆசிட், அன்ஹைட்ரைட், எஸ்டர்ஸ், ஆசிட் குளோரைட், ஆசிட் அமைட், சயனைட், ஐசோசயனைட், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், alcohols, thiols and then amines. Okay, so this will be the order of priority of the second suffixes. So இப்போ functional group இருக்கு, அதுக்கான prefix என்னவா இருக்கும்? Functional groupக்கான prefix carboxylic acid, carboxy, sulfonic acid, sulfo, anhydrideக்கு கிடையாது, esterக்கு alkoxycarbonyl. அடுத்து acid chloride, chlorocarbonyl, acid amide carbamyl, carbamyl. அடுத்து cyanide cyano, isocyanide isocyano, aldehyde formyl or aldo, ketone keto or axo, alcohol hydroxy, thiol mercapto and amine amino. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா எது வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது, இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குது. இது ரெண்டத்தை கம்பேர் பண்ணும் போது எது வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்? கார்பாக்சிலிக் ஆசிட் இங்கே இருக்குது, ஆல்கஹால் இங்கே இருக்குது. ஸோ பயோட்டிக் கோஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட். So this is the principal functional group. Okay, so இது என்னன்னு சொல்லணும்? 1, 2, 3, 4 OH group. அதான் alcohol group இருந்துச்சுன்னா நம்ம ஹைட்ராக்சின்னு சொல்லணும். பொசிஷன் 3 ஹைட்ராக்சி, 4 carbon atom. So bute, no double bond, so butane oic acid. Okay, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா sulfonic acid. So this will be the principal functional group. நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 4. இங்கே B alphabet, இங்கே C alphabet. So this should come first. So 2 bromo, 3 cyano, 4 carbon atom. So bute, 1 ene, bute 1 ene, sulfonic acid. 1 ene sulfonic acid. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா அமீன் குரூப் இருக்கு, எஸ்டர் குரூப் இருக்கு, ஆல்கஹால் குரூப் இருக்கு அண்ட் அமைட் குரூப் இருக்கு. ஓகே, ஸோ ஹியர் திஸ் வில் பி த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். நம்பர் பண்ணோன்னா 1, 2, 3, 4, 5. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஹைட்ராக்சி H, அமினோ A, இது மீத்தாக்சி M. ஸோ ஃபஸ்ட்டு 4 amino, alphabetical order 4 amino, 2 hydroxy, 3 methoxy, number of carbon atoms 5, so pent amide, pent 1 amide or pentamide. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா here it is the principal functional group. இங்கே ஒன்று தான் ஐசோசயனோ 1, 2, 3, 4, 5.
So 4 isocyano pent 2 ine இந்த இடத்துல E வந்து கட் பண்ணிடுவோம் 2 ine acid chloride. So this will be the IUPAC names. So this is for cyclic compounds. So IUPAC naming of cyclic compounds. Okay, as usual carboxylic acid के carboxy, sulfonic acid के sulfo the prefix है sulfo, anhydride के कड़यादे ester के alkoxy carbonyl, acid chloride के chlorocarbonyl, அடுத்து acid amide के carbamyl, cyano के sorry that is cyanide के cyano, isocyanide के isocyano, aldehyde के aldo और formyl, कीटोन के कीटो और ऑक्सो, अल्कोहल के हाइड्रोक्सी, थियाल के मेर्काप्टो एंड अमीन के अमीनो. ओके அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்துடும். அடுத்து சைக்ளோன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். வேர்ட் ரூட்டுக்கு முன்னாடி சைக்ளோன்ற வேர்டு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் சஃபிக்ஸ் 1 அண்ட் தென் சஃபிக்ஸ் 2. ஸோ இங்கேயும் ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அண்ட் தென் மல்டிபிள் பாண்ட்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தென் த ring. If carbon containing functional group is directly attached with the ring, then they are taken as part of the ring. அதாவது இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு ரிங்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். அந்த ரிங்கை தான் நம்ம மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். இஃப் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் சேம், then priority is go to the ring and then chain. So ரிங்லையும் சரி இல்லை ரிங்லையும் சைட் செயின்லையும் ஒரே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரையாரிட்டி வந்து ரிங்குக்கு தான் கொடுக்கணும், செயினுக்கு கிடையாது. ஓகே, நேமிங்கில் ரிங்குக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும், செயினுக்கு கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி டேக்கன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ரிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளோட மெயின் குரூப், மெயின் பிரின்சிபல் குரூப். ரெண்டு வந்து ரிங்லையும் செயின்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னா செயினை தான் நம்ம வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கணும், பிரின்சிபல் குரூப்பாக எடுத்துக்கணும். ஸோ நாட் செயின் ரிங்கு. ஸோ இதில் நேமிங் பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி கார்பன், அதாவது நம்மளோட ரிங்லையும் இல்லை சைட் செயின்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு த ரிங். இப்போ இங்கே நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 1 2 3. ஸோ ரிங்குக்கு தான் ப்ரையாரிட்டி. ஸோ இது வந்து நம்மளோட சைட் செயின் ஆகிடும். ஸோ 1 ப்ரொப்பைல் சைக்ளோ ப்ரோப்பேன், ஏன்னா டபுள் பாண்ட்ஸ் கிடையாது, ப்ரோப்பேன். ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அல்கீன் பார்ட் வந்து நம்மளோட சைட் செயினில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பார்ட். ஸோ 1 2 1 2 3 1 2 3. இது வந்து நம்மளோட சப்ஸ்டேண்ட். ஸோ 1 cyclopropyl prop 1 ene, டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதனால 1 ene. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே 1 2 3 4 1 2 3. ஸோ செயினில்
more number of carbon. So இதுதான் நம்மளோட main function, main part எடுத்துக்கணும். இது substituent எடுத்துக்கணும். So 1 cyclopropyl butane. Okay, அடுத்து அதுவே இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 1 2 3 4. இங்கே ரிங்கில் வந்துட்டு அதிக கார்பன் இருக்கு மெயின் சைட் செயினை விட. ஸோ 1 propyl cyclobutane. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 1 2 3 4 5 6 6 கார்பன். அதில் தேர்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஸோ 3 ஹைட்ராக்சி தானே, hydroxy 6 carbons in the ring. So hex, double bond வந்து 1 இருக்கு, 1 ene, hex 1 ene. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 இங்கே 3 nitro hex 1 ene. ஓகே, அடுத்து சஃபிக்ஸ், ஸ்பெஷல் சஃபிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சஃபிக்ஸில் வர வேர்டு சைக்ளோப்ரோப்பேன். அடுத்து வர வேர்டு கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு அசிச்சுவல் கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட்க்கு சல்ஃபோனிக் ஆசிட், எஸ்டருக்கு கார்பாக்சிலேட், ஆசிட் குளோரைடுக்கு கார்பனைல் குளோரைடு, ஆசிட் அமைடுக்கு கார்பமைடு, சயனைடுக்கு கார்போ நைட்ரைல். அடுத்து ஆல்டிஹைடுக்கு கார்பால்டிஹைட், கீட்டோனுக்கு ஓன், ஆல்கஹாலுக்கு ஆல், தயாலுக்கு தயால், அமீனுக்கு அமீன். ஓகே, இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 cyclopropane இருக்கு. So this is cyclopropane carboxylic acid. Functional group இங்க இருக்கு. So this is the main chain 1 2. So 2 cyclopropyl ethanoic acid. Okay, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா CN. This is the functional group 1 2 3 4 5 6 6 carbon. So இங்கே bromine B, chlorine C. So first bromine, 4 bromo, 6 chloro, hex 3 ene. 3 ene nitrile cyano group, cyanide group, CN group வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல we should use carbonitrile. Carbonitrile. அடுத்து இங்க this is the functional group 1 5 amino fluoro. So 3 amino 4 fluoro pent 2,4 penta 2,4 diene
carbonitrile, sorry, not carbonitrile, carbaldehyde. Carbaldehyde, aldehyde group இருக்கா, carbaldehyde யூஸ் பண்ணணும் இல்லையா? IUPAC of benzene derivatives. Benzene derivatives, if organic compound is having one functional group, then common name is retained in IUPAC. So common name நம்ம வந்து IUPAC நேமாவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது benzene derivatives-க்கு. So first this is benzoic acid, அடுத்து இது benzene sulfonic acid, அடுத்து இது benzoate, அடுத்து benzoyl chloride, next one benzamide, next benzonitrile, benzonitrile, அடுத்து benzaldehyde, next phenol, இது aniline, toluene, then anisole. So these are the IUPAC names of benzene derivatives. Common names தான் இதுக்கு IUPAC names-ம். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா this is anisole, benzene OCH3க்கு this is anisole. 1 2 this is anisole. So 1 2 3 4 5 6. So இங்கே C, இங்கே F, 3 chloro, three chloro, 5 fluoro, anisole. Okay, next இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6, இங்கே bromo, இங்கே hydroxy H. So 4 bromo, 3 hydroxy, என்ன இருக்கு CN, so benzonitrile. அடுத்து இங்கே CONH2 இருக்கு, 1 2 3 4 5. நம்பரிங் இந்த மாதிரி, ஏன்னா இங்கே A இருக்கு alphabetic order, so lowest number, இங்கே C. So 3 amino, 5 cyano, benzamide. Okay. Next, if more than one functional group is present, then numbering is done according to IUPAC. Okay. So இங்க ரெண்டுமே சேம் இருக்கு. So 1 2 3 4 5 6. So benzene
1,4 dicarboxylic acid. So benzene 1,4 dicarboxylic acid. அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. So benzene 1,4 diol. Okay. Next same benzene 1,4 dicyanide. Carbonitrile. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஐசோசயனோ பார்ட் இருக்கு. ஸோ 4 ஐசோசயனோ மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து பென்சோநைட்ரைல். ஸோ பென்சோநைட்ரைல். ஓகே. Next, if hydrocarbon is a combination of both open and ring part, then except methyl and ethyl, open part is taken as main part. So, இந்த நம்மளோட பென்சீன் டெரிவேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு செயின், அதாவது நம்மளோட பென்சீனும் இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் பார்ட், ஓப்பன் செயின் ஹைட்ரோகார்பன் பார்ட்டும் இருக்குது அப்படின்னா மெத்தில் எத்தில் தவிர மற்ற எல்லா ஹைட்ரோகார்பன்லேயுமே ஃபினைலில் வந்துட்டு அதாவது பென்சீன் ரிங்கை வந்து நம்ம சப்ஸ்டியண்ட்டாக எடுத்துக்கணும். அது வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கூடாது, சப்ஸ்டியண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து பென்சீன் ரிங்கில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மெத்தில் பென்சீன். ஓகே, இங்கே எத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எத்தில் பென்சீன். அடுத்து இங்கே வந்தோன்னா ப்ரொப்பேன் இருக்குது. மெத்தில் அண்ட் எத்திலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி நேம் பண்ணணும். மேலே ப்ரொப்பேனுக்கு, அதாவது ப்ரொப்பேனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்ஸேன் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அந்த கேசஸில் இதுதான் நம்மளோட மெயின் பார்ட், இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஸோ திஸ் வில் பி த மெயின் பார்ட். ஸோ இதில் நம்பர் பண்ணோன்னா 1 2 3. இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஸோ 1 phenyl propane. Okay. Next, if organic compound is having functional group, then part having the functional group is taken as main part. Okay, எந்த பார்ட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதான் நம்மளோட மெயின் பார்ட். நம்மளோட ரிங்கில், அதாவது பென்சீனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அது நம்மளோட மெயின் பார்ட். இல்லை இந்த சைட் செயின்க்கு ஹைட்ரோகார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரோகார்பன் தான் நம்மளோட மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 2 3. இந்த பார்ட், அதாவது இந்த ஓப்பன் பார்ட் ஹைட்ரோகார்பனில் தான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து மெயின் பார்ட்னும் இது நம்மளோட சப்ஸ்டியன்ட்னு எடுத்துக்கிறணும். ஸோ 1 2 3. ஸோ 3 phenyl propanoic acid. ஓகே, அடுத்து அதுவே இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிங்கில் இருக்குது, பென்சீன் ரிங்கில் நம்மளுக்கு COOH குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பென்சோயிக் ஆசிட். 4th பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்குது. ஸோ 4 எத்தில் பென்சோயிக் ஆசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே சைட் செயினில் functional group இருக்கு. So this is the main group, this is substituent. So 1 2 3. So 3 phenyl prop 2 ene al.
CHO குரூப் இருக்குது. ஸோ ஆல்ன்ற சஃபிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிங்கில் பென்சீன் ரிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பென்சோநைட்ரைல் 1 2 3 4 5 6 3-5 பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 3,5 டைஎத்தில் carbonitrile. Okay. If both parts are having functional group, then part having principal functional group is taken as main part. நம்மளோட ரிங்லையும் பென்சீன் ரிங்லையும் functional group இருக்கு, as well as நம்மளோட சைட் செயின் ஹைட்ரோகார்பன்லேயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் எதுவோ அதை வந்து நம்ம வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அதை நம்ம வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கணும். இப்போது COH இங்கே இருக்குது, இங்கே OH இருக்குது. எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பார்த்தோன்னா COHக்கு தான். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். ஸோ 1 2 செகண்ட் பொசிஷனில் இந்த ஃபீனாலிக் குரூப் இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னா இதை 1' 2' 3' 4' 5' 6' சொல்லணும். ஸோ இதை நேம் பண்ணும்போது 2 பிராக்கெட் போட்டு உள்ளார இந்த குரூப்பை எழுதணும். இந்த குரூப்பில் 4' பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. ஸோ 4' ஹைட்ராக்சி பென்சீன் க்ளோஸ் த பிராக்கெட். இங்கே என்ன இருக்குது? எத்தனாயிக் ஆசிட் இருக்குது. ஸோ எத்தனாயிக் ஆசிட். ஓகே. ஸோ எத்தனாயிக் ஆசிடோட செகண்ட் பொசிஷனில் ஒரு குரூப் இருக்குது. அது என்ன குரூப்னா 4' ஹைட்ராக்சி பென்சீன் குரூப். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்பரிங் 1 2 3 4. ஸோ 4 ஃபினைல், பியூட், 3 nitrile. ஒன் நைட்ரைல்னு சொல்லலாம், ஒரு நைட்ரைல். அடுத்து இங்கே வந்தோம்னா திஸ் இஸ் த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். இதுதான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 1 2 3 4. அண்ட் இங்கே நம்பரிங் பண்ணோம்னா 1' 2' 3'. ஸோ இதுக்கு இதை நேம் பண்ணோம் அப்படின்னா 4 ப்ராக்கெட்டில் 2' அமினோ ஃபினைல் பியூட் 2-ine oil chloride. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபினைல் ஆர் பென்சீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினைல் ஆர் பென்சீன். ஃபினைல் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்து if there is a choice priority is given to open part, அதாவது ரெண்டு இடத்துலையுமே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஓப்பன் செயினுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். செயின்லேயும் ரிங்லேயும் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா. ஸோ ஹியர் திஸ் இஸ் த மெயின் குரூப். ஸோ 1 2. ஸோ 2 இங்கே வந்து 4' வரும். ஸோ 4' ஹைட்ராக்சி phenyl ethane 1-ol. Okay. அடுத்து write the IUPAC structures. So first வந்து meta ethyl anisole. So this is anisole. meta positionல ethyl group இருக்கணும். So C2H5. அடுத்து மெட்டா நைட்ரோபென்சோயிக் ஆசிட்
this is benzoic acid. Meta position la nitro group irukkum. Okay. Next orthoethylanisole. Anisole. Orthola ethyl group. At the 2,3 dinitro 1 phenyl pentane. So pentane 1 2 3 4 5. The first position la phenyl, second and third position la nitro. Okay, so pH nu போடலாம் or benzene ring வந்து போடலாம். அடுத்து para nitro aniline. Aniline para position la NO2. Okay. அடுத்து 4-ethyl 1-fluoro 2-nitrobenzene. One fluoro, 2 nitro, 4 ethyl. Okay. அடுத்து common names வந்தோம் அப்படின்னா IUPAC, sorry, this is different from IUPAC naming of hydrocarbons, prefix plus word root plus suffix. இதுதான் common names காணது. ஸோ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத், அதே 2 கார்பன் இருந்தால் எத், 3 கார்பன் இருந்தால் ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், அதே தான். நெக்ஸ்ட் ஆல்கேன்ஸ்க்கான காமன் நேம்னு பார்த்தோம்னா மெத் ப்ளஸ் ஏன், அல்கேனில் இந்த பார்ட். ஓகே, ஸோ மெத் ப்ளஸ் ஏன், மீத்தேன். அடுத்து எத் ப்ளஸ் 2 கார்பன் இருக்கிறதுனால எத் ப்ளஸ் ஏன், ஈத்தேன். இந்த இடத்துல சஃபிக்ஸ்ன்றது ஏன். ஓகே, அடுத்து ப்ரோப்பைன் வரைக்கும் ஓகே. பியூட்டைன் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஐசோமர் பார்த்தோம் அப்படின்னா ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன், இந்த மாதிரி வர்றது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன். This is N-butane, this is isobutane. அடுத்து C5H12 pentane வந்தோம்னா பென் பிளஸ் ஏன் பென்டேன் வந்துட்டோம் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகிறது என் பென்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பைன் போட்டு அந்த ப்ரொப்பைனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஐசோபென்டேன். இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற குரூப்பை நம்ம ஐசோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி குரூப் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோ குரூப். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேம் ஹியர் ஐசோபென்டேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கார்பன் நடுவில் அதை சுற்றி 4 மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நியோபென்டேன். டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 தான் வரும், தட் இஸ் நியோபென்டேன். அடுத்து ஐசோ ஆக்டேனுக்கான ஸ்ட்ரக்சர் இதுன்னு நம்ம எழுதுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பட் ஒன்ஸ் அகெயின் ஐசோபென்டேன் இந்த மாதிரி குரூப் இருக்கிறதுனால இது வந்து ஐசோ ஆக்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் திஸ் இஸ் நாட் த ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐசோ ஆக்டேன். ஓகே, அடுத்து அல்கீன் வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து அல்கலைன் அப்படின்னு சொல்லணும். அல்கலைன். இந்த இலீன் பார்ட் வந்து சஃபிக்ஸாக வரணும். இதில் வந்துட்டு 1 கார்பன் உள்ள காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு வர முடியாது. ஒன்லி த நேம் ஸ்டார்ட் ஃப்ரம் த 2 கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எத் ப்ளஸ் இலீன் எத்திலீன், ப்ரோப் ப்ளஸ் இலீன் ப்ரோபிலீன். அடுத்து 4 கார்பன் உள்ளதுக்கு பியூட்டிலீன். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ஃபா பியூட்டிலீன்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கார்பனில் ஃபர்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கா, அது ஆல்ஃபா பியூட்டிலின். செகண்ட் கார்பனில் இருந்தால் அது பீட்டா பியூட்டிலின். ஓகே, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா பியூட்டிலின், செகண்ட் கார்பனில் இருந்துச்சுன்னா அது பீட்டா பியூட்டிலின். அடுத்து இந்த மாதிரி இருக்கு ஒரு 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்டு, அதில் ஒரு கார்பனில் 2 மெத்தில் குரூப்பும் இன்னொரு கார்பனில் 2 ஹைட்ரஜனும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஐசோபியூட்டிலின். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வரும். இது ஒரு கார்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோபியூட்டிலின். அடுத்து அல்கைன்ஸ்க்கு வந்துட்டோம்னா அசிட்டிலின் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டிலின் தான் இதோட காமன் நேமும், அதில் இருக்கிற அந்த சப்ஸ்டியண்ட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அசிட்டிலினோட இது பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சிஹெச்னு இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் அசிட்டிலின். அடுத்து இங்கே வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 வருது, ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் மெத்தில் அசிட்டிலின். இந்த இடத்துல எத்தில் இருந்துச்சுன்னா எத்தில் அசிட்டிலின், ப்ரொப்பைன் இருந்துச்சுன்னா ப்ரொப்பைல் அசிட்டிலின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே வந்தீங்கன்னா 2 சைடுமே மெத்தில் குரூப் இருக்கு, ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் டைமெத்தில் அசிட்டிலின். இங்கே ஒரு சைடு எத்திலும் ஒரு சைடு மெத்தில் இருக்கு, ஸோ அக்கார்டிங் டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எத்தில் வரும், எத்தில் மெத்தில் அசிட்டிலின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் காமன் நேம்ஸ் ஆஃப் த அல்கேன், அல்கைன்ஸ். அடுத்து டெரிவேட்டிவ்ஸுக்கு பார்த்தோம், ஹைட்ரோகார்பன் டெரிவேட்டிவ்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு மீத்தேன் குரூப் இருக்கு, இந்த மீத்தேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றோம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேகன்சி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து இந்த குரூப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஏன்னா இவன் வந்து CH3 இருக்கு, ஸோ இந்த ரேடிக்கல் ஒரு இந்த குரூப்பை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பொசிஷன்ல இந்த வேக்கண்டா இருக்கிற பொசிஷன்ல ஒரு OH வருதுன்னா தட் இஸ் மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தில் ஆல்கஹால் இது வந்து காமன் நேம், இது வந்து காமன் நேம். மெத்தில் ஆல்கஹால் அப்படின்றது காமன் நேம், மெத்தனால் அப்படின்றது IUPAC நேம். ஓகே, ஸோ காமன் நேம் இஸ் மெத்தில், இந்த பார்ட் வந்து மெத்தில், இது ஆல்கஹால் பார்ட், ஸோ மெத்தில் ஆல்கஹால். ஓகே, அடுத்து ஈத்தேனுக்கு வந்தோம் அப்படின்னா 2 கார்பனுமே இங்கே வந்து சேம் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து ஹைட்ரஜனை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு வேகன்சி வந்துட்டு கிரியேட் ஆகும், ஸோ தட் இஸ் கால்டு எத்தில். அடுத்து ப்ரொபைனுக்கு வந்துட்டோம்னா இந்த கார்பனும் இந்த 2 கார்பனும் டிஃப்ரெண்ட், தீஸ் 2 ஆர் சேம், இது 2 சேம், பட் இதுவும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இங்கே இருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா வேகன்சி வந்து இங்கே கிரியேட் ஆயிரும், ஸோ தட் இஸ் கால்டு ப்ரொபைல். இதுவே நடுவில் இருக்கிற கார்பனாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஐசோப்ரொபைல். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் புரிஞ்சிடும், நல்லா புரியும். அடுத்து பியூட்டேனில் வந்தோன்னா இந்த 2 சேம், இந்த 2 சேம். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் N-பியூட்டைல், நார்மல் பியூட்டைல். இதுவே நடுவில் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் செக் பியூட்டைல். அடுத்து பியூட்டேன்லேயே இந்த மாதிரி இருக்கு, இது என்ன சொல்லுவோம் நம்ம, ஐசோபியூட்டேன். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஐசோபியூட்டேன். ஸோ ஐசோபியூட்டேன்ல இந்த 3 CH3யுமே சேம், இந்த கார்பன் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்ற இந்த 3மே சேம் தான். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஐசோபியூட்டைல். இந்த கார்பன்ல இருந்து தட் இஸ் தேர்ட் பியூட்டைல். ஓகே, அடுத்து பென்டேன் வந்துட்டோம் அப்படின்னா இந்த பொசிஷன் இங்கேருந்து எடுத்தோம்னா தட் இஸ் N-பென்டைல் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து. அடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருந்து வந்துச்சுன்னா தட் இஸ் ஆக்டிவ் செக் பென்டைல், தேர்ட் பொசிஷன் செக் பென்டைல். அண்ட் தென்
நியோபென்டேனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நியோபென்டேனில் இந்த 4 CH3மே சேம். இதில் எங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் நியோபென்டைல். ஓகே, ஸோ த நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இருக்கிற சப்ஸ்டியன்ட்டுக்கு என்ன நேம் பண்ணணும்னா OH இருந்துச்சுன்னா ஆல்கஹால் நான் சொன்ன மாதிரி, SH இருந்துச்சுன்னா தயால், X இருந்துச்சுன்னா ஹாலோ, CN இருந்துச்சுன்னா நைட்ரைல், NC இருந்துச்சுன்னா ஐசோநைட்ரைல், NH2 இருந்துச்சுன்னா அமீன் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா திஸ் இஸ் அ ஐசோப்ரொபைல் குரூப். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இதோட காமன் நேம் பார்த்தோன்னா திஸ் இஸ் ஐசோப்ரொபைல். திஸ் இஸ் ஐசோப்ரொபைல் பார்ட். ஸோ ஐசோப்ரொபைல் OH இருக்கு, ஸோ ஆல்கஹால். ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா திஸ் இஸ் நியோபென்டேன் பார்ட். ஸோ நியோபென்டைல் அமீன். அடுத்து இது நியோபென்டேன். இங்கே வந்தோன்னா திஸ் இஸ் டர்ட் பியூட்டைல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதுவும் இந்த ஸ்ட்ரக்சரும் சேம் தான் பாருங்க. ஸோ திஸ் இஸ் டர்ட் பியூட்டைல் bromide. Next naming of hydrocarbon derivatives பார்த்தோம்னா ic acid, carboxylic acid ic acid, எஸ்டர் இருந்துச்சுன்னா அல்கைல், என்ன அல்கைல் பாட்டோ அது சொல்லி O8ன்னு சொல்லணும். அடுத்து அன்ஹைட்ரைட் இருந்துச்சுன்னா இக் அன்ஹைட்ரைட், ஆசிட் குளோரைடு இருந்துச்சுன்னா இல் குளோரைட், அமைடா இருந்துச்சுன்னா அமைட், ஆல்டிஹைட் நைட்ரைல் ஓ நைட்ரைல், ஐசோசைனடா இருந்துச்சுன்னா ஓ ஐசோ நைட்ரைல். ஸோ நேமிங் ஆஃப் ஹைட்ரோகார்பன் காமன் நேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் இருந்து அதுக்கான காமன் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா ஃபார்ம். இது வந்து சஃபிக்ஸு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான சஃபிக்ஸ் இது வந்து மேக்ஸிமம் சஃபிக்ஸில் தான் வரும். இது ப்ரிஃபிக்ஸு. ஸோ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது ஃபார்ம்னு சொல்லணும். 2 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப், 2 கார்பன் இருந்துச்சுன்னா அசிட், 3 இருந்துச்சுன்னா ப்ரொப்பியான், 4 இருந்துச்சுன்னா பியூட்டர், அதில் வந்து N பியூட்டர் ஒரு ஐசோபியர் 2 இருக்குல்ல. பியூட்டேன்னு எடுத்துட்டோம்னா ஐசோபியூட்டேன் ஒன்று இருக்குது, N பியூட்டேன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதில் ஐசோன்னு மென்ஷன் பண்ணணும், ஒரு Nன்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்து 5 கார்பன் இருந்துச்சுன்னா வெல்லர், அதில் N ஐசோனியோ இதை மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி C டபுள் பாண்ட் C, அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் C வந்துன்னா அது அக்ரைல். C சிங்கிள் பாண்ட் C அண்ட் தென் டபுள் பாண்ட், அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் தட் இஸ் குரோட்டோன். அடுத்து CH3 CO வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் பைரோ. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்கு, ஒரு கார்பன் இருந்தால் தட் இஸ் ஃபார்ம். என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு அமைடு, என்ன சொல்லணும் அமைடுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார்ம் அமைடு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா இங்கே 2 கார்பன் இருக்கு. ஸோ அசிட் COOH. ஸோ இதுக்கு இக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட். ஓகே, அடுத்து இங்கே வந்தோம்னா மொத்தம் 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ். அது வந்து நம்ம பியூட்டர்னு சொல்லணும். பியூட்டர் அப்படின்னா Nனும் இருக்கலாம் ஐசோவும் இருக்கலாம், பட் ஆனால் இது வந்து நார்மல் பியூட்டேன் தான். ஸோ N பியூட்டரிக் ஆசிட். ஓகே, அடுத்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்பன். ஸோ ஃபார்ம்
carboxylic acid group is formic acid. அடுத்து இங்கே வந்தோம்னா இங்கே இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா மொத்தம் 4 கார்பன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பார்ட் வந்து ஐசோ பார்ட். 4 ஐசோ அப்படின்னா ஐசோ சொல்லி ஐசோ பியூட்டரிக் ஆசிட். ஐசோ பியூட்டரிக் ஆசிட். அடுத்து இங்கே வந்தோம்னா 5 கார்பன் நியோ. இது வந்து நியோ. ஸோ நியோ பெல்லாரிக் ஆசிட். இதில் 2 கார்பன். ஸோ அசிட். சிஎன் குரூப். ஸோ ஓ நைட்ரைல்னு சொல்லணும். ஸோ அசிட்டோ நைட்ரைல் இது. அடுத்து இங்கே வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கா. So this is acrylic acid. அடுத்து இது வந்து குரோட்டோன் பார்ட். So this is croton aldehyde. அடுத்து பென்சீன் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ பென்சீன் இருக்கு. இது பென்சீன். பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்து வேக்கண்டா இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் வந்து எடுத்துட்டோம், C6H5 ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஃபினைல். ஓகே. அடுத்து டொலுவன் எடுத்துட்டு அந்த மெத்தில் பார்ட்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் பென்சைல். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபினைல், திஸ் இஸ் பென்சைல். 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா பென்சால். 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா பென்சால் ஆர் பென்சிலிடின். பென்சால் ஆர் பென்சிலிடின். 3 ஹைட்ரஜனுமே எடுத்துட்டோம்னா பென்சோ ஆர் பென்சிலிடைன். ஓகே. ஸோ பென்சீன்ல இருந்து பென்சீன் ரிங்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் ஃபினைல். டொலுவின்ல அந்த மெத்தில் குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா பென்சைல். 2 ஹைட்ரஜன் எடுத்தா பென்சால் ஆர் பென்சிலிடின். 3 ஹைட்ரஜனுமே எடுத்துட்டோம்னா பென்சோ ஆர் பென்சிலிடைன். ஓகே. அடுத்து சம் அதர் காமன் நேம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி RCH2ன்னு இருக்கிறதுல இதை வந்து நம்ம அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அல்கேன் பார்ட். ஆர்ன்றது ஒரு அல்கேன் பார்ட். அதில் ஒரு சப்ஸ்டன்ட் வந்துட்டு இந்த CH2. இதை வந்து அல்கைல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னும் போது அங்கே அல்கிலிடின். ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா அது அல்கிலிடைன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் டிஸ்கஸ்டு ஒன். ஸோ ஜஸ்ட் சொல்கிறது தான், ஜஸ்ட் உங்களோட ரீகாலிங் காண்டி. அடுத்து ஈத்தேன் இருக்கு. இந்த ஈத்தேனில் 2 கார்பனுமே ஈக்குவல். ஸோ இதுலேருந்து இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் வில் பிகம் CH2 டபுள் பாண்ட் CHன்னு. ஸோ தட் இஸ் கால்டு வினைல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சப்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வினைல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வினைல் பிஆர் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வினைல் புரோமைடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ தட் இஸ் கால்டு வினைல் புரோமைடு. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்தோம்னா இந்த 3 கார்பனுமே டிஃப்ரெண்ட். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு கார்பன்லேருந்து அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா தட் இஸ் 1 ப்ரொப்பனைல். செகண்ட் கார்பன்லேருந்து எடுத்தோம்னா ஐசோப்ரொப்பனைல். தேர்ட் கார்பன் 2 ப்ரொப்பனைல் ஆர் அல்லைல். இந்த பொசிஷன் வந்து நம்ம அல்லைலிக் பொசிஷன் சொல்லுவோம். இதை வினைலிக் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வினைலிக், இது அல்லைலிக். அடுத்து அல்கைன்ஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா அல்கைன்ஸில் இந்த 2மே சேம். ஸோ இது 2 எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம இத்தினைல்னு சொல்லுவோம். இத்தினைல். அடுத்து மெத்தில் அசிட்டிலினுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதுவும் டிஃப்ரெண்ட் தான். இது 2ம் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டாங்க, இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்குன்னா அது 1 ப்ரொப்பைனைல். இது ப்ரொப்பனைல், இது ப்ரொப்பைனைல். இங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்தாச்சுன்னா அது 2 ப்ரொப்பைனைல் ஆர் ப்ரொபார்கைல். ஓகே. இது 1 ப்ரொப்பைனைல், இது 2 ப்ரொப்பைனைல் ஆர் ப்ரொபார்கைல். அடுத்து இதுக்கான காமன் நேம்ஸ் பார்த்தோம்னா
ஸோ இது வந்து நம்மளோட அசிட்டிலின் பார்ட்டு, இது அந்த மெத்தில் பார்ட்டு. அந்த மெத்தில் பார்ட்டில் OH இருக்கு இந்த மாதிரி. ஸோ இது 2-propynyl alcohol. Then second compound பார்த்தோம்னா this is allylic part and இது வந்து vinylic part. Okay, இது வந்து allyl, இது vinyl. So this is called as allyl vinyl ketone. என்ன functional group இருக்கு? Ketonic functional group. So ketone. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இது ethyl so this is ethyl bromide. Then this part is the allylic part. This is called allyl amine. Next IUPAC of ester. So esters ஓட IUPAC பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்துட்டு இந்த அல்கைல் பார்ட் வந்துட்டு சூப்பர் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்க்கு முன்னாடியே இது வந்துட்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எஸ்டர் இருக்குது. திஸ் இஸ் த அல்கைல் பார்ட். ஏன்னா இது வந்து லாங் செயின். இதை விட இதை கம்பேர் பண்ணால் இது வந்து லாங்கர். ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்டியன்ட். ஸோ இது என்ன மெத்தில். ஸோ மெத்தில் 1 2 3 propan double bonds கிடையாது. ஸோ propan 108. ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா இது வந்து நம்மளோட சூப்பர் ப்ரிஃபிக்ஸ் பார்ட். ஸோ எத்தில் 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியன்ஸாக சொல்லிடணும். ஸோ 3 bromo bute 2ene 108. Okay, so this is the IUPAC names of esters. அடுத்து cyclic estersனு வந்துட்டோம் அப்படின்னா we should just number. ஸோ இது வந்து 1 2. So we should just number the carbon. So 1 2. So it is 1,2 epoxy 2 carbon. So ethane. Okay, so epoxyன்றது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஓகே, இந்த சைக்ளிக் எஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈபாக்சின்றதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா 1 2 3. இது வந்து 2,3 epoxy propane. Sorry, not 2,3. 1,2. Next 1 2 3 4. ஸோ 4 கார்பன் ஆட்டம். ஸோ பியூட்டேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி 2,3 epoxy butane. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா 1 2 சாரி 1 2. ஸோ 1 bromo 2 chloro 1,2 epoxy ethane. Okay, so 1 bromo 2 chloro epoxy ethane. 2 carbon. So ethane. Okay, next oxyranes.
ஸோ ஆக்சிடென்ட்ஸ்க்கும் அந்த ஈபாக்சி ஆக்சிஜன் ஒரு சைக்ளிக் எஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கே வந்து கார்பன்லேருந்து நம்பர் பண்ணுவோம், இதில் ஆக்சிஜன்லேருந்து நம்பர் பண்ணுவோம். ஓகே 1 2 3ன்னு. ஸோ ஆக்சிஜன்லேருந்து நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆக்சிரேன்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் 2 மெத்தில் ஆக்சிரேன். இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ 2,3 டை மெத்தில் ஆக்சிரேன். ஓகே, ஸோ இதுவே இப்படி இருக்குன்னா ஒன் டூ த்ரீ 1 2 இந்த மாதிரி இருக்குன்னா 2 எத்தில் 1 2 3 3 propyl ஆக்சிரேன் இந்த மாதிரி நேம் பண்ணணும். ஓகே, ஸோ IUPAC ஆஃப் amines பார்த்தோம்னா this is a primary amine 1 2 3 4. so first position la amine group இருக்கு. so butan 1 amine, double bonds எதுவும் கிடையாது. so butan. அடுத்து இது வந்து secondary amine, n ல ஒரு methyl group. so n methyl 4 carbon atoms. so but 1 amine. அடுத்து இது tertiary amine n, n dimethyl but. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா என்ல 2 மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். ஸோ நம்பரிங் 1 2 3. ஸோ செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில், என்ல 2 மெத்தில். ஸோ 2, n, n ட்ரை மெத்தில் prop and 1 amine. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம்னா 1 2 3 4. ஸோ 1 ரோமோ but 1 ene 1 amine. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ but 1 ene, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் அமீன் இருக்குது. ஸோ 1 amine. அடுத்து இங்கே n, n டைமெத்தில், இது வந்து அனிலின் குரூப். ஸோ அனிலின். ஓகே, நெக்ஸ்ட் IUPAC நேமிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் மோர் தென் 2 carbon containing functional group. ஸோ கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்பே மோர் தென் 1 இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், எப்படி வந்து நேம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஸோ CH2 CH2 இருக்கு, எல்லாத்துலேயுமே COOH இருக்கு. ஸோ இதுக்கு மொத்தம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா. ஸோ ப்ரோப்பேன் 1, 2, 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ அதே தான் இதுக்கும் இங்கே வந்து நைட்ரேல் இருக்கு. ஸோ ப்ரோப்பேன் 1, 2, 3 ட்ரைநைட்ரைல். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம்ஸ், 3 ஆல்டிஹைட் குரூப்பு. ஸோ பியூட்டேன் 1, 2, 4 ட்ரை கார்பால்டிஹைடு.
Okay, so this is about IUPAC naming nomenclature. Okay, so one shot in the videos பொறுத்த வரைக்கும் just for your recap. ஸோ நீங்கள் வந்து படித்ததை வந்து ரீகால் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இருந்தது. உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் டு த மெயின் கோர்ஸ் வீடியோ. ஓகே, ஸோ மெயின் வீடியோவை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ரீகாலிங் தான். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் மெயின் வீடியோஸ். ஹாய் எவ்ரி ஒன். ஸோ next chapter, that is isomerism. So isomerism oda one short video. Isomerism la நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண questions and the concepts அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒரே இதாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், stereoisomersல optical isomerism and that and all. Okay, first one, structural isomerism. So compounds which have same molecular formula but differ in structure. So structural isomerism by the word. So isomerism அப்படி சொல்லி எழுதணும்னா structure, stereo இது ரெண்டை வந்து பிரிப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு structural isomerism அப்படின்னா என்ன? The compounds which have same molecular formula but different structure, they are called as structural isomers and the phenomenon is called structural isomerism. Okay, next types of structural isomerism. So this is the definition of structural isomerism. When we look at the types of structural isomerism, we have 6 types: chain, position, metamerism, functional, tautomerism and ring chain. So out of these 6, the 5th one, that is tautomerism, is more important. We should give special focus to tautomerism. So first one, chain isomerism, the compounds which have same molecular formula but differ in parent or the main chain. So ரெண்டுத்துக்குமே molecular formula same, ரெண்டு moleculesக்கு the molecular formula வந்துட்டு சேமாக இருக்குது, பட் அதோட parent chain வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. formula same பட் ஆனால் parent chainல difference இருக்குது. So this is called chain isomerism. So இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா we are taking C4H10 and C4H10 is the example. So this is one C4H10 and this is another C4H10. ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா number of carbon same, number of hydrogen same, but the parent chain or the main chain differs. இங்க பார்த்தோம்னா 1 2 3 4, இங்க 1 2 3 and செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா C4H10 தான், பட் இந்த இடத்துல செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. இதுல பார்த்தோம்னா இப்போ ரெண்டது இப்படி. ஓகே, இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுத போறோம்னா C4H10. இதுல வந்துட்டு இப்போ C3H8 இருக்கு, C3H8 இருக்கு. இதை நம்ம C4H10 ஆக்க போகிறோம். ஸோ ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ CH2 வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். 1 இங்கே ஆட் பண்ணலாம், ஆர் இங்கே தீஸ் 2 கார்பன்ஸ் ஆர் சேம். ஸோ வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் ஆட் பண்ணோன்னா we get C4H10. இப்போ இது வந்துட்டு C4H10 தான். ஓகே, ஆர் அதர்வைஸ் பாசிபிலிட்டி என்னன்னா ஒன்று இந்த கார்பன் ஆர் இந்த கார்பன். ஓகே, பிகாஸ் இந்த ரெண்டு கார்பனும் சேம், இதுவும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கார்பன், இதுவும். ஸோ இந்த பிளேஸில் மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ஐசோமர். தீஸ் 2 ஆர் செயின் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ தே டிஃபர் இன் த செயின். ஸோ தீஸ் ஆர் கால்ட் chain isomers. So what are the possibilities? இப்போ இந்த இதை எடுத்துட்டோம்னா ஒன்று இங்கே மெத்தில் குரூப் இருக்கலாம், அது இங்கே இருக்கலாம்.
இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பியூட்டேன்னு சொல்லுவோம், அது ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தென் IUPAC நேமிங்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்டேட் CI ஆர் நாட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெயின் கோர்ஸ் வீடியோலேயே நம்ம வந்து சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீகால் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான். So C5H12, 3 examples were given. Count the number of carbons and number of hydrogens. So C5H12 here, C5H12 here also, and C5H12 here also. So number of carbon in the parent chain is 5 here, 4 here, and 3 here. So they vary in the parent chain carbons, or the structure of the parent chain is varying. So they are called chain isomers. Next isomerism is a positional isomerism. Compounds which have same molecular formula but different position of branch or functional group, not the carbon containing. Okay, so we should note this. Functional group ன்னு சொல்றோம், but not carbon containing, like CHO, COOH, ketone, இதெல்லாம் நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ண மாட்டோம். கார்பாக்சில் வர்றது எதுவுமே நம்ம வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம் பொசிஷன் ஐசோமர்ஸ்க்கு. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்துட்டு we are taking C6H14. ரெண்டுமே C6H14 தான், but the position of the methyl group is varying. இங்க வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, இங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு 5 member chain. ஸோ இந்த செயின்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் சேம், இந்த கார்பன் and இந்த கார்பன் சேம், and இது ஒரு கார்பன், இது ஒரு டிஃபரெண்ட் கார்பன். So these two are same, these two are same. So now we are going to place that methyl group either here or here or here. Okay, so நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒன்று செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷனில் இருக்கணும். நம்ம மெத்தில் குரூப்பை பிளேஸ் பண்ணால் ஒன்று செகண்ட் குரூப்பில் பிளேஸ் பண்ணுவோம் ஆர் தேர்ட் குரூப்பில் பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ செகண்ட் குரூப்பில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது 2 மெத்தில் பென்டேன், இது 3 மெத்தில் பென்டேன். பொசிஷன் அந்த மெத்தில் குரூப்போட பொசிஷன் மட்டும்தான் மாறுது, வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் மாறுறது கிடையாது. ஒன்லி த பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டியன்ட் ஆர் த பிரான்ச் இஸ் வேரியிங். ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சோட பொசிஷன் மட்டும்தான் மாறுது. இதைத்தான் நம்ம பொசிஷனல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தீஸ் 2 காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் கால்ட் as பொசிஷனல் ஐசோமர்ஸ். Okay, so this is a trick. So for CI and PI, that is a chain isomers and position isomers, the priority goes to chain isomerism. Okay, so in the priority order la nam one by one varappa paapom. So the priority is given to chain over position. The magic number same, the magic number different. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். ஸோ XY அப்படின்றது தான் நம்மளோட மேஜிக் நம்பர். எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் த பேரண்ட் செயின் அண்ட் ஒய்ன்றது நம்பர் ஆஃப் பிரான்ச். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பேரண்ட் செயினில் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் பிரான்ச் எத்தனை இருக்கு அப்படின்றத வச்சுட்டு நம்ம இந்த மேஜிக் நம்பர் சொல்ல போகிறோம். மேஜிக் நம்பர் சேமாக இருக்கு அப்படின்னா அது வந்து பொசிஷன் ஐசோமர்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னா அது செயின் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான். எக்ஸ்ன்றது த நம்பர் ஆஃப் கார்பன் இன் த பேரண்ட் செயின், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் பிரான்ச். சேமாக இருந்துச்சுன்னா பொசிஷன் ஐசோமர், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் செயின் ஐசோமர். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா இப்போ கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 1 2 3.
பேரண்ட் செயின்ல உள்ள நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பார்த்தோம்னா 3. ஸோ 3 போட்டிருக்கோம். பிரான்ச் வந்து ஒரே ஒரு பிரான்ச் தான், ஒன்னே ஒன்று. ஸோ 1 31. அண்ட் இந்த காம்பவுண்ட்ல பார்த்தோம்னா 1 2 3 4 carbon atoms and 0 branch. There is no branch here. So 4 0 ன்னு போட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா 3 1, இங்கே 4 0. Okay, so the magic number is 3 1 here and 4 0 here. அப்போ இது என்னது? ரெண்டு magic numbers are different. அப்போ இது position chain isomers. Magic number different இருந்தா they are chain isomers. Next இங்கே வந்தோம் அப்படின்னா number of carbon atoms in the parent chain. So இது வந்துட்டு ஒரு carbon containing functional group. So வந்து இதை வந்து நம்ம branch ஆகி எடுத்துக்க முடியாது, இதுவும் ஒரு குரூப்னு எடுத்துக்கணும். ஸோ இது 1, இது 2, இங்கே 3. ஏன்னா இதுதான் லாங் பிரான்ச். ஸோ இது லாங் செயின். ஸோ இதைத்தான் நம்ம வந்து செயினாக எடுத்துக்கணும், செயின். அண்ட் இந்த போர்ஷன் வந்துட்டு பிரான்ச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறதுனால இதை செயினாகவும் இதை பிரான்ச்சாகவும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 அண்ட் 1 பிரான்ச். ஸோ 1 61 ஹியர். இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4. அதே மாதிரி இது வந்துட்டு நம்மளோட மெயின் செயின், இது வந்துட்டு நம்மளோட பிரான்ச். ஓகே, ஸோ 1 2 3 4 5 அண்ட் இங்கே ஒரு பிரான்ச் 51. மேஜிக் நம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், செயின் ஐசோமர்ஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 0 பிரான்ச். ஸோ 0 1 2 3 4 5 6 0 பிரான்ச். ஸோ 0 போட்டிருக்கோம். மேஜிக் நம்பர்ஸ் ஆர் சேம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பொசிஷன் ஐசோமர்ஸ். Next isomerism is metamerism. The compounds which have same molecular formula but have different arrangements of atoms or groups from either side of BFG, that is bridging functional group. So அதாவது ரெண்டு காம்பவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கு, பட் different arrangements of atoms or groups either from BFG, that is the bridging functional group. ஸோ இங்கே வந்து நம்ம bridging functional groupனு எதை சொல்கிறோம் அப்படின்னா ஈத்தர், தயோஈத்தர், கீட்டோன்ஸ், தயோகீட்டோன், எஸ்டர், அமீன்ஸ் அண்ட் ஆன்ஹைட்ரேட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம bridging functional groupனு சொல்கிறோம். ஸோ மெட்டாமெரிசம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் நிறைய வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ நோ திஸ், ஐ திங்க் யூ ஆல் ரிமெம்பர் திஸ். ஓகே, ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு மெட்டாமெரிசம் at first when we compare position isomer, chain isomerism and metamerism. The priority goes to metamerism over chain and positional isomerism. Okay, இப்போ நம்ம மெட்டாமெரிசம்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு ஈத்தர் வச்சுட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வந்து ஓ இருக்கு, ரெண்டு சைடும் எத்தில் குரூப் இருக்கு, டைஎத்தில் ஈத்தர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 கார்பன், இந்த சைடும் 2 கார்பன். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு மெத்தில் ப்ரொப்பைல் கார்பன், இங்கே வந்து ஐசோப்ரொப்பைல் மெத்தில் கார்பன். இந்த சைடு 3 கார்பன் இருக்கு, இங்கே 1 இருக்கு. இங்கேயும் இது ரெண்டும் சேம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 கார்பன் இருக்கு, இதுலேயும் 3 கார்பன் இருக்கு. பட் ஆனால் இது என் ப்ரொப்பைல், அது ஐசோப்ரொப்பைல். ஓகே, ஸோ தீஸ் டூ டிஃபரெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் ஃபார்முலா சேம் பட் டிஃபர் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் எய்தர் ஃப்ரம் எனி சைட் ஆஃப் த bridging functional group. ஸோ bridging functional groupல இருந்து ஏதாவது ஒரு சைடில் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 2 கார்பன் இருக்கு, இங்கே 2 கார்பன் இருக்கு, இங்கே 3 கார்பன், இங்கே 1 கார்பன். ஸோ தீஸ் 2 ஆர் கால்ட் மெட்டாமர்ஸ்.
ஓகே, அடுத்து 2 and 3 are metamers. இங்க வந்துட்டு இங்க வந்து 3 கார்பனே இருந்தாலும் இது n propyl அது isopropyl. So these two are called metamers and 1 3 is also called metamers. Next one, functional isomerism. The compounds having same molecular formula but different functional groups. So functional groups னு எடுத்துட்டோம் அப்படினா ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கீட்டோன், ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஈத்தர், இதுல எல்லாத்துலயும் ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. ஸோ தே வேரி. ஓகே, ஆனால் அதில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்துட்டு சேமாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த ஃபினாமினன் இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்க்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி அதிகம் ஓவர் மெட்டாமெரிசம், செயின் ஐசோமெரிசம் அண்ட் பொசிஷன் ஐசோமெரிசம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீட்டோன் இருக்கு, இங்கே alkene and alcohol இருக்கு. So counting the number of carbon 1 2 3 4 C4H 3 plus 3 6 6 plus 2 8 H8O. Okay, இங்கே 1 2 3 4 C4H, இங்கே 2 plus 1 3 3 plus 2 5 5 plus 2 7, இங்கே 8 H8O. ஸோ ரெண்டுத்துக்கும் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோன்னா சேம் பட் ஆனால் இது ஒரு கீட்டோன், அது அல்கீன் அண்ட் ஆல்கஹால். இந்த ஆல்கஹால்னு கூட சொன்னோம் அப்படின்னாலும் கீட்டோனும் ஆல்கஹாலும் வேற இல்லையா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் வேற சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆசிட் குளோரைட்லேயே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ல பார்த்தோன்னா ரெண்டுத்துலையுமே 2 ஆக்சிஜன் இருக்கு. பட் ஆனால் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டுமே வேற ஃபங்க்ஷனல் குரூப். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். அந்த காம்பவுண்ட்ஸோட நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வில் ஆல்சோ வேரி. ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் பேசுகிறோம். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 1 2 3 4 C4 H6 9 10 H10O 3 5 7 9 10. ஓகே, இங்கேயும் C4 H3 plus 2 5 7 10 oxygen. So molecular formula same, but they are different. இது alcohol, அது ether. Next இங்க வந்தனா இது ஒரு aldehyde, C3 H6O, இங்கேயும் C3 H6O, பட் இது ஒரு ketone. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், அது எஸ்டர். நான் சொன்னேன் இல்லையா, எஸ்டருக்கும் எக்ஸ்டர் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தா ரெண்டுத்துலையுமே 2 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே C6 இது C6 7 8 C8 H5 5 இங்கே 2 7 8 H8O2 C5 7 8. இங்கே வந்தோம் அப்படின்னா C6 7 8 C8 H இங்கே 5 8 O2. ஓகே, number of oxygen, hydrogen, carbon are same, but the functional group is different.
நெக்ஸ்ட் ஒன் சம் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதாவது இப்போ நான் பார்த்ததுல எது வந்து அந்த பேரிங்னு பேர்னா எது வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஐசோமரிசமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் பிகாஸ் தே போத் ஹாவ் சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம். அடுத்து ஆசிட் அண்ட் எஸ்டர் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டபுள் பாண்ட் ஓ இருக்கும். ரெண்டுத்துலையுமே டபுள் பாண்ட் ஓ. அடுத்து சயனைடு அண்ட் ஐசோசயனைடு இங்கே வந்து ஒன்றும் இல்லை, RCN அங்கே RNC அவ்வளோதான். அடுத்து பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டையின் அண்ட் ஐன்ஸ். ஸோ டையின்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 2 3 4 C4 2 6 H6 C4 H6. இங்கே பார்த்தோம் அப்படின்னா C4 1 2 3 4 5 6 3 இருக்கும். இங்கே பார்த்தோன்னா H6 C4 H6 C4 H6. So these also are called as functional isomers, dienes and ines. Next one, the most important, tautomerism. So tautomerism வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்துட்டு சொல்கிறோன்னா tautomerism or desmotrophism, allelotrophism, cryptotrophism or prototrophy. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட tautomerismக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அண்ட் இதில் இருக்கிற டைப்ஸ் பார்த்தோன்னா கீட்டோ இனால் டாட்டாமெரிசம், இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து என்னென்னா கீட்டோ இனால் டாட்டாமெரிசம் எடுத்துட்டோன்னா டாட்டாமெரிசம் அப்படின்னாலே இட் இஸ் அ புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் அதாவது ஒரு மாலிகுல்குள்ளேயே அந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறனால நம்மளுக்கு வந்து ஐசோமெரிசம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டாட்டாமெரிசம் அந்த மாலிகுல்ல இருக்குது அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸ் ஆல்ஃபா கார்பன் ஷுட் பி sp3. அதாவது அந்த ஆல்ஃபா கார்பன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா கார்பன் வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கணும். ஓகே, அதாவது 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கணும். அந்த கார்பனை சுற்றி 4 சிக்மா பாண்ட் இருக்கணும். அப்போ தான் அது வந்து sp3, அப்போ தான் அங்கே டாட்டாமெரிசம் இருக்கும். நெக்ஸ்ட் த ஆல்ஃபா கார்பன் ஷுட் கண்டைன் ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதாவது அந்த கார்பனில் ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் டாட்டோமெரிசம். ஓகே, ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்துட்டு டாட்டோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா so this is our alpha carbon. So in the molecules la namoda alpha carbon pathana, this is our alpha carbon. The carbon next to the carbonyl carbon is called the alpha carbon, and adula irukra hydrogens vanditte alpha hydrogens. So here there are 2 alpha carbons and 6 alpha hydrogens. So இதில் வந்து பார்த்தோன்னா 4 சிக்மா பாண்ட் இருக்கு. It is sp3 hybridized. These 2 carbons are sp3 hybridized. So it exhibit tautomerism. Next இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் அது மாதிரி தான் 4 சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. So these 3 இந்த yellow கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். So these are alpha carbons and these hydrogens are alpha hydrogens. So this molecule also exhibit tautomerism. Next இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்தோம்னா இந்த கார்பன்ல there is no hydrogens.
there is no hydrogen but it is sp3 hybridized. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துக்க முடியாது, ஒன்லி திஸ் ஒன். இங்கே பார்த்தோன்னா 4 சிக்மா பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் கேன் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம். ஸோ அதே மாதிரி தான் இந்த 3 மாலிக்யூல்லையும் இந்த 2 ஓகே. இதில் வந்துட்டு இந்த ஆல்ஃபா கார்பன் இங்கே இருக்குது அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ஹைட்ரஜனுமே கிடையாது. No alpha carbon, no alpha hydrogen. So this molecule cannot exhibit tautomerism. Next, types of tautomerism பார்த்தோம் அப்படின்னா there are several types. அதில் ஒன் வந்து 1,3 system. 1,3 system அது என்னன்னா அதில் வந்துட்டு கீட்டோ இனால் tautomerism. இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸாகவும் பிஹேவ் பண்ணும். ஸோ அண்ட் ப்ரையாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா tautomerism has the highest priority. Tautomerism, metamerism, function isomerism, chain isomerism and then position isomerism. Okay. இந்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா proton transfer. Proton transfer from the third carbon to 1. So third carbonல இருந்து ஃபஸ்ட்டு கார்பன் கிடையாது, ஃபஸ்ட்டு ஆட்டம். ஸோ இப்போது இது வந்து நம்மளோட அசிட்டோன், இது வந்து அசிட்டோனு. இப்போது இது வந்துட்டு நம்மளோட ஆல்ஃபா கார்பன்ஸ், இது ரெண்டும் நம்மளோட ஆல்ஃபா கார்பன்ஸ். இங்கே நம்பரிங் வந்துட்டு எப்படி பண்ணுறோன்னா ஆக்சிஜன்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும், 1 2 3ன்னு சொல்லி. ஸோ ஆக்சிஜன் 1, இந்த கார்பன் 2, இந்த கார்பன் 3. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் இப்படி எடுத்துட்டு இந்த புரோட்டான் இங்கேயும் இந்த டபுள் பாண்ட் இங்கேயும் ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த புரோட்டான் இங்கேயும் இந்த பாண்டு இங்கேயும் ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 1,3 டாட்டோமெரிசம் ஒரு 1,3 சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே வந்தோம் அப்படின்னா இப்போது இந்த 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் வந்துருச்சு, இங்கே இது OHன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அது ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இங்கே வந்துடும் மறுபடியும். ஸோ வி கெட் அகெயின் CH3 C double bond O CH3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஒன்று அல்கீன் ஒன்று ஆல்கஹால். ஸோ ஈன் ப்ளஸ் ஆல் வி கெட் இனால். ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃப்ரம் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 3 to 1 ஒரு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. டபுள் பாண்ட் பிட்வீன் 1 and 2 double bond between 1 and 2 is shifted to 2 and 3. 1க்கும் 2க்கும் நடுவில் இருந்த டபுள் பாண்டு 2க்கும் 3க்கும் நடுவில் வரணும். ஸோ இதுதான் கீட்டோ இனால் டாட்டோமெரிசம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ நான் வந்து இந்த இது எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கூட வேணும். இந்த ஹைட்ரஜன் எடுத்துப்போம். ஸோ 3 ஹைட்ரஜன்ஸ் நம்பர் பண்ணணும் 1 2 3. 1 தேர்டு கார்பன்லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் 2க்கும் 3க்கும் நடுவில் வரணும். ஸோ வி கெட் லைக் திஸ். ஓகே, ஆர் இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ரோட்டான் இதுக்கும் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா
ஸோ இது தனியாக கூட எழுதிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ தேர்டுலேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட், 2க்கு 3க்கு நடுவில். ஸோ வி கெட் த ஈனால் ஹியர். ஓகே, அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ரெண்டு கார்பனுமே சேம். இங்கே வந்து பார்த்தோம்னா இது தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட், அதனால் 2 ப்ராடக்ட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து ரெண்டுமே சேம். ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதும். நம்பரிங் 1, 2, 3. 3லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட், 2க்கு 3க்கு நடுவில். So we get like this. Okay. Next 1,3 சிஸ்டம்க்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நைட்ரோ அசிநைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்ரோ அசிநைட்ரோ அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நைட்ரோ அப்படின்றதுல NO2ன்னு இருக்கும், அசிநைட்ரோவில் NO2Hன்னு இருக்கும். இந்தா இதில் வந்து N+ஆகவும் O வந்து மைனஸாகவும் இருக்கும், ஒரு O வந்து மைனஸாகவும் இருக்கும். ஸோ அதுதான் அசிநைட்ரோ. ஸோ இங்கே வந்து N டபுள் பாண்ட் O வந்து எடுத்துக்கிறோம், N டபுள் பாண்ட் O. அந்த Nக்கு அடுத்து, அதாவது N டபுள் பாண்ட் Oக்கு அடுத்து இருக்கிற கார்பன் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அண்டு 4 சிக்மா பாண்ட் இருக்குது, sp3 ஹைப்ரிடைஸ்ட், ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ இது ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன். நம்பரிங் வந்து ஆக்சிஜன்லேருந்து தான் பண்ணணும். 1, 2, 3. 3லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1, 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட், 3, 2க்கு நடுவில். ஸோ வி கெட் அசிநைட்ரோ காம்பவுண்ட். அண்ட் இங்கே வந்து நைட்ரஜனை சுற்றி 4 பாண்ட் வந்துருச்சு. ஸோ வி கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன். ஓகே, திஸ் இஸ் நைட்ரோ அசிநைட்ரோ. நெக்ஸ்ட் நைட்ரஸோ ஆக்சைம்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஸோன்றது N டபுள் பாண்டோ, ஆக்சைம் அப்படின்றது N டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் NOHன்னு வர்றது. இது வந்து ஆக்சைம், கார்பன் டபுள் பாண்ட் NOH, இது வந்து ஆக்சைம். ஸோ நைட்ரஸோவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் N டபுள் பாண்ட் Oன்னு இருக்கும். அண்ட் அந்த ஆக்சிஜன்ல இருந்து தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த N டபுள் பாண்ட் Oக்கு அடுத்து இருக்கிற கார்பன் இஸ் அவர் ஆல்ஃபா கார்பன். ஓகே, N டபுள் பாண்ட் Oக்கு அடுத்து இருக்கிற கார்பன் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இது வந்து நம்மளோட ஆல்ஃபா கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது, 4 சிக்மா பாண்ட் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1, 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட், 3, 2க்கு நடுவில். வி கெட் ஆக்சைம். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் ஆல்சோ கால்ட் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் ஆல்சோ. அடுத்து இமீன் ஈனமீன் அப்படின்னு பார்த்தோம்னா இமீன் அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் N. ஓகே, ஈனமீன் அப்படின்றது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் NH2ன்னு இருக்கிறது. இது ஈனமீன், ஈன் அமீன், இது ஈனமீன். இமீன் அப்படின்றது கார்பன் டபுள் பாண்ட் N. இங்கே டபுள் பாண்ட் N தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட்டம்னு எடுத்துக்கணும். ஸோ டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் N. ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட்டம் 1, 2, 3. இங்கே வந்து நம்மளோட ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஓகே இதில் எது ஆல்ஃபா இது வந்து we could not find that alpha hydrogen over here. alpha carbon எது அப்படின்னு சொல்லிட்டு we could not define that. இதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். இது தேர்ட் கார்பன் தான் நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் எடுத்துப்போம். அண்ட் இங்கேருந்து ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் 1க்கு நடக்கும், 1, 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து 3, 2க்கு நடுவில், அதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக நடக்கும். பட் ஆனால் ஹியர் த தேர்ட் கார்பன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஆல்ஃபா கார்பன். ஓகே, அண்ட் தென் வி கெட் ஈனமீன் ஃபார்மேஷன் ஃப்ரம் ஈமீன். அடுத்து 1, 2 சிஸ்டம் வந்துட்டு பார்த்தோம்னா 1, 2 சிஸ்டம் வந்துட்டு இஸ் அப்சர்வ்டு இன் திஸ் cyanides. So cyanide is converted to okay. So cyanide is converted to this form, that is from
HCN we get HNC. Isocyanide HNC we get isocyanide formation. So இதில் வந்துட்டு நைட்ரஜன் வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம், கார்பன் வந்து 2ன்னு எடுத்துப்போம். இங்கே வந்துட்டு நம்ம sp3 hybridization இதெல்லாம் வந்துட்டு we could not observe that, we could not see that sp3 hybridization and number of sigma bonds in this case. Okay, so 1 2 இங்க இருந்து செகண்ட் கார்பன் செகண்ட் ஆட்டம்ல இருந்து புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் ஆட்டம்க்கு நடக்குது, we get isocyanide part. அடுத்து 1,5 சிஸ்டம் இன் கீட்டோயினால்ல பார்த்தோம் அப்படின்னா 1,5 சிஸ்டம் என்னன்னா இப்போ தேர்ட் கார்பன் வந்து அன்அவைலபிளா இருக்கு அப்படின்னும் போது இப்போ இதுல இங்க இந்த தேர்ட் கார்பன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து sp3 ஹைபிரிடைஸ்டா இல்ல, sp3 ஹைபிரிடைஸ்டா இல்ல, அதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. பட் ஆனா நம்மளுக்கு வந்து 5th கார்பன் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 1க்கும் 5க்கும் நடுவுல அந்த புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு நடக்கும். அதுதான் 1,5 சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இது வந்துட்டு 1,3 சிஸ்டம். 1,5 சிஸ்டம்ல இப்ப பார்த்தோம்னா இது நம்மளோட கார்பனைல் பார்ட். இதுல இருந்து அடுத்து இருக்கிறது வந்துட்டு நம்மளோட sp3 பார்ட். சாரி, இது வந்து நம்மளோட ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த கார்பன் பார்த்தோம்னா இட் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு பிகாஸ் இட் ஹேஸ் டபுள் பாண்ட் ஹியர். ஸோ இது வந்துட்டு sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கிறனால நம்ம நெக்ஸ்ட் கார்பன் போறோம். இதுவும் sp2 ஹைபிரிடைஸ்டா தான் இருக்கும், ஏன்னா இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த கார்பன் வந்தோம்னா இட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு. இங்க வந்துட்டு 4 சிக்மா பாண்ட் இருக்கு, ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, சிக்மா பாண்ட்ஸ் 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. இட் இஸ் a sp3 hybridized carbon. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு 1,5 சிஸ்டம் இஸ் டேக்கிங் பிளேஸ், 1,5 சிஸ்டம் இன்டராக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 5th ஆட்டம் டு த ஃபர்ஸ்ட் ஆட்டம், தட் இஸ் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். இது இங்கே இருந்து ஆக்சிஜனுக்கு புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற பாண்டு 2 3க்கு நடுவில். அப்போ இங்கே இருக்கிற பாண்ட் என்ன ஆகும், அது இங்கே ஜம்ப் ஆயிரும். ஓகே, அடுத்து அது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருமா. ஸோ வி கெட் CH2 டபுள் பாண்ட் CH, CH double bond, C double bond O H. Okay, so this is the product. இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டபுள் பாண்டோ இப்போ வந்து இது வந்துட்டு நம்மளோட கார்பனைல் பார்ட்டு. இதுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ரெண்டு சைடுமே ஆல்ஃபா கார்பன் அன்அவைலபிள். அடுத்து வந்தோம்னா அதுவும் sp2 ஹைபிரிடைஸ்டாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஸோ திஸ் இஸ் அவர் ஆல்ஃபா கார்பன். இதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அண்ட் இங்கே ஒரு புரோட்டான் இருக்கு. ஸோ நம்பர் பண்ணோன்னா 1 2 3 4 5 1,5 சிஸ்டம். இங்கேருந்து புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ வி கெட் ப்ராடக்ட் ஃபீனால். ஓகே, நெக்ஸ்ட் OP பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் பை பாண்ட்ஸ் அண்ட் லோன் பேர் ஆர் சேம் இன் ஆல் டாட்டாமெரிசம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பை பாண்ட்ஸ் வந்துட்டு அன்சேஞ்ச்டாக இருக்கும், அதே மாதிரி லோன் பேர்ஸ் வந்துட்டு அன்சேஞ்ச்டாக இருக்கும் டாட்டாமெரிசமாக பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் அ கீட்டோன், திஸ் இஸ் ஈனால். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ்னு பார்த்தோன்னா 9, பை பாண்ட் இஸ் 1 அண்ட் த லோன் பேர் இஸ் 2 as usual. ஓகே, அடுத்து ரிங் செயின் ஐசோமெரிசம்ல மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் ஆனால் ஒரு மாலிகுல் வந்து ரிங்காகவும் இன்னொரு மாலிகுல் வந்துட்டு செயினாகவும் இருக்கும். அதுதான் ரிங் செயின் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சைக்ளோப்ரோப்பைன் எடுத்திருக்கோம் அண்டு ப்ரோப்பீன் எடுத்திருக்கோம். ஓகே, 1 ப்ரோப்பீன் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தோம்னா C3H6, இதுலேயும் C3H6. மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் ஆனால் இது வந்து ரிங்ட் 1, இது வந்துட்டு செயின் 1. அண்ட் இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த ப்ரையாரிட்டி ஆர்டர் ரிங் செயின் ஐசோமெரிசம், டாட்டாமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், செயின் ஐசோமெரிசம் அண்ட் தென் பொசிஷனல் ஐசோமெரிசம். ஸோ
To find out the number of structural isomerism, we are using the degree of unsaturation formula. So degree of unsaturation எவ்வளோ வருதோ அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ degree of unsaturation is 0, chain, no pi bond, no ring. 0 வந்துச்சு, அதாவது du வந்துட்டு 0 அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு pi bond கிடையாது, அது வந்துட்டு செயின் ஸ்ட்ரக்சர் தான், அண்ட் there is no ring here. du வந்து 1 வந்துச்சுன்னா ஒரு pi bond இருக்கலாம், 1 ring இருக்கலாம். ஓகே, ஸோ du வந்துட்டு 1 வந்துச்சுன்னா it may have a ring or a pi bond. இப்போ எக்ஸாம்பிள் C4H10 எடுத்திருக்கோம். ஸோ 4 C plus 1 minus H plus அதாவது plus O plus O minus N divided by 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. Cன்றது நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் நைட்ரஜன். நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தோன்னா 4, ஸோ 4 plus 1 minus நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 10 plus 10 minus 10 plus 0 0. இது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஹாலஜன், நம்பர் ஆஃப் ஹாலஜன் தானே போடணும். ஓகே, நம்பர் ஆஃப் ஹாலஜன் இது x. ஓகே, பை 2. இது அதுதான் நான் வந்து 0ன்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோனோ என்னமோ. நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். ஓகே, ஸோ 5, 10 by 2 5 minus 5 is 0. So du is equal to 0. So there is no pi bond or ring. It is a chain one. So C4H10 அப்படின்னும் போது it is a butane. So butaneல ரெண்டு isomerism possible. ஒன்று வந்து N-butane and isobutane. அது ரெண்டு. So number of isomerism we can get from here. அடுத்து அதே மாதிரி தான் C5H12 இருக்கும். ஸோ C7H8O அப்படின்னு பார்த்தோம்னா C7, ஸோ 7 plus 1 minus 8 plus 0 0, 8 plus 0 minus 0 divided by 2, ஸோ 8 minus 4 equal to 4. ஸோ du வந்துட்டு 4 அப்படின்னும் போது we have ring pi bond, அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிங்கு 3 pi bond இருக்கலாம், ஆனால் 3 ரிங்கு ஒரு pi bond அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ here we have benzenoid compounds. So these are the isomers. So trick to find the total number of isomers of alkanes னு பார்த்தோம் அப்படின்னா, alkanesல C1 இருந்துச்சுன்னா 1, C2க்கு 1 தான், C3க்கு 1, C4ல இருந்தா the number starts. So C4H10க்கு 2 isomers, C5H12க்கு 3, C6H14க்கு 5, எல்லாமே வந்துட்டு நம்பரிங் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐசோமர்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா we can find it in a fraction of second. ஸோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு சப்ஸ்டன்ட் வந்துட்டு இருக்கு, எக்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ட் பென்சீன் ரிங்ல இருக்கு. அடுத்து ஒய் வந்துட்டு இன்னொரு சப்ஸ்டன்ட்டை நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் வந்து இந்த பொசிஷனில் ஆர்த்தோ பேராமெட்டா இதில் வந்து எங்கே வேணால் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவில் ஒய் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது அங்கே வந்து 6 ஐசோமர்ஸ் இருக்கணும். ஒய் கமா ஒய் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அங்கே வந்து அங்கேயும் 6, ஒய் கமா ஒய் அதாவது 4 ஒய் வந்துச்சு அப்படின்னா 3, ஒய் கமா ஜெட் அப்படின்னு வந்துச்சுன்னா 10. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ணோம்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு C6H4 BrClன்னு கொடுத்துருக்காங்க. Br வந்துட்டு எக்ஸ் எடுத்துட்டு Cl வந்து ஒய்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா 3, எக்ஸ் கமா ஒய்னா 3 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நம்ம வந்துட்டு புரோமினை வந்துட்டு ஃபிக்ஸ்டாக பிளேஸ் பண்ணிடுறோம் ஒரு இடத்துல.
அடுத்து ஒரே ஒரு குளோரின் இருக்கா, அந்த ஒரு குளோரினை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று நம்ம வந்து ஆர்த்தோவில் ப்ளேஸ் பண்ணலாம், ஆர் மெட்டாவில் ப்ளேஸ் பண்ணலாம், அடுத்து பேரலில் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் மாலிக்யூல். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு x,y 3 y,y அதாவது 2 மாலிக்யூல், அதாவது இந்த எக்ஸை தவிர்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற இன்னொரு மாலிக்யூல் வந்துட்டு 2 இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு 6 ஐசோமர்ஸ் வரும். 3 இருந்துச்சுன்னா 6, 4 இருந்துச்சுன்னா 3 வரும். அடுத்து இன்னொரு சப்ஸ்டியன்ட் வருது அப்படின்னும் போது அங்கே 10 வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா C6H3Br Cl2. ஸோ பிஆரை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். Cl2 அப்படின்னா y,y. ஸோ y,y வந்துச்சுன்னா அங்கே 6 வருமா, 6 வரும். ஸோ புரோமினை ஃபிக்ஸ்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2 குளோரினையும் மாற்றி மாற்றி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வி கெட் 6 ஐசோமர்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். அடுத்து C6H2Br Cl3 y,y 6. ஸோ 6 இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ x,y, z 10, x 3, x 4y 3. So you just remember this number. At the predict the relationship between the compounds. So number of carbon atoms பார்த்தோம்னா 4, chain வந்துட்டு 1, so 41. இங்கேயும் 4, chain வந்துட்டு 1, so they are positional isomers. சேம் ஆச்சுன்னா பொசிஷன் ஐசோமர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 to அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்துட்டு இந்த மெத்தல் குரூப் பக்கத்தில் இருக்கு, நியர் டு த மெத்தல் குரூப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த மெத்தல் குரூப். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு செயின், இது ringed system. So they are not belong to the same family. So அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்தோம் அப்படின்னா, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் என்னன்னா IUPAC name same but different arrangement of atoms or groups in space. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாமே மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர், பொசிஷன் இதெல்லாம் சேமா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் தான் நம்மளுக்கு சேம், மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா IUPAC நேம் சேமாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஆட்டம்ஸ் ஒரு குரூப்ஸோட பொசிஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் stereoisomerism. And stereoisomerismல 2 types இருக்கு. ஒன்று geometrical and optical. ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல ஐசோமெரிசம் எடுத்துட்டோம்னா ஸ்டீரியோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டீரியோவில் 2 டைப்ஸ், geometrical, optical. ஓகே, next condition for exhibition of geometrical isomerism, restricted site must have different groups. So restricted site அப்படின்றது இதுதான், இந்த 2 கார்பன் தான் ரெஸ்ட்ரிக்டட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இது 2த்துலேயும் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள், தட் இஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் தேர். Okay, so this is the condition for geometrical isomerism. Next, GI exhibits or not. So இதுதான் நம்மளோட restricted site. இந்த கார்பன்ல 2 different group, இந்த கார்பன்ல 2 different group. So yes. Next, இதில் பார்த்தோம்னா, so this is the restricted site. இங்கே 2மே different. So இது வந்து different எழுதிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா both are same, 2 ஹைட்ரஜன் இருக்கு. So no. அடுத்து இங்கே 2மே டிஃப்ரெண்ட், இங்கேயும் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா எஸ், தீஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட், தீஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ். இங்கே ஐசோடோப் இஸ் வேரி, இங்கே வந்து C14, இங்கே C12, அதே மாதிரி இங்கே C16, சாரி O16, O18. ஐசோடோப் வந்துட்டு வேரி ஆகுது இல்லையா? ஸோ எஸ். இங்கேயும் எஸ். Okay, no, because these 2 hydrogen are same. Next, types of geometrical isomerism la பார்த்தோம் அப்படின்னா, case 1 carbon carbon double bond la cis trans isomerism. Okay, so cis trans அப்படின்றது naming, just isomerism வந்துட்டு நேம் பண்றது. So similar groups are on the same side, then cis, otherwise called trans.
ஸோ சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு இப்போ ரெஸ்ட்ரிக்டட் சைட்டில் 2 கார்பன்லேயுமே சிமிலர் குரூப் இருக்குது. அது ரெண்டும் சேம் சைடு இருந்துச்சுன்னா சிஸ், டிஃப்ரெண்ட் சைடு இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் சைட்டு. இந்த 2 குரூப் டிஃப்ரெண்ட், இந்த 2 குரூப் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள். அண்ட் இந்த 2 குரூப்பும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மெத்தில். இந்த 2 மெத்திலும் சேம் சைடில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேம் சைடில் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் கால்டு சிஸ் ஐசோமர். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கேயும் H மெத்தில், மெத்தில் H, both are different group. ஸோ இங்கேயும் geometrical isomerism is possible. அண்ட் இங்கே இந்த similar groups வந்துட்டு opposite side இருக்கு. They are opposite to each other. So this is called trans. Okay, so this is called cis trans isomerism. Okay. இங்கே these two are different. GI is possible. And இங்கே பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜனும் சேம் சைடில் இருக்கு. ஸோ சிஸ். இங்கே இந்த 2 ஹைட்ரஜன் டிஃப்ரெண்ட் பொசிஷன், டிஃப்ரெண்ட் சைடு. ஸோ இது ட்ரான்ஸ். அடுத்தது ZE சிஸ்டம். ஸோ ZE சிஸ்டம்னா என்னன்னா இதுலேயும் சிஸ் ட்ரான்ஸ் மாதிரி தான். ஸோ Z ஃபார் Zusammen, which means same side, and E for Itigon, which means opposite side. So Z inறது same side க்கும் E inறது opposite side க்கும் யூஸ் பண்றது. So Z for Zusammen and E for Itigon. And it is based on the CIP rules. So CIP rules வந்துட்டு C for Kahn and I for Ingold, P for Prelog. So they are the one who framed these rules. So rule number 1 என்னன்னு பார்த்தோம்னா, greater the atomic number, higher will be the priority. So atomic number increase ஆகும்போது priority will also get increased. So இப்போ ஒன்றும் இல்லை, கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து atomic number 13, just for example இங்கே atomic number 7 இருக்கு அப்படின்னா இதில் எது கிரேட்டர்? இதுதான் கிரேட்டர். அதே மாதிரி இங்கே atomic number 17, atomic number 20. சும்மா இது வந்து இந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, இது ஜஸ்ட் ஃபார் த நம்பர், நம்மளுக்கு நம்பர் வந்து சொல்லணுன்றதுக்காண்டி தான். ஸோ இங்கே 13, 7. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு கம்பேர் பண்ணோன்னா இதுதான் கிரேட்டர், இதுதான் கிரேட்டர் இங்கே. ஸோ இதை மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கே இந்த 2 இதில் பார்த்தோன்னா இதுதான் கிரேட்டர். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருந்தால் அது வந்து E, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது E ஐசோமர். ஸோ இந்த இது வந்து ஈன்னு வந்துட்டு சொல்லணும். சேம் சைடில் இருந்துச்சுன்னா ஜெட்டுன்னு சொல்லணும். இப்போது இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நைட்ரஜன் Br இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா புரோமினுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஆக்சிஜனும் கார்பனும் இருக்குது. ஸோ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இதை நம்ம வந்து 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தே ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட்னா ஈன்னு சொல்லணும். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன், கார்பனுக்கு தான் நம்பர் அதிகம். ஸோ 1, ஆக்சிஜன், ஃப்ளூரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ 1, 1. ஸோ தீஸ் டூ ஆர் ஆன் த சேம் சைட். சேம் சைட் இருந்தால் ஜெட்னு சொல்லணும். இவ்வளோ தான் ZE சிஸ்டம். அடுத்து செகண்ட் ரூல் பார்த்தோன்னா, இஃப் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆட்டம் இஸ் சேம் தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஆட்டம் அண்ட் அப்ளை த ரூல் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம் சேமாக இருக்குது எனக்கு, அப்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா செகண்ட் ஆட்டம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற ஆட்டம் பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ 1ன்னு கொடுத்துட்டோம். பட் இங்கே பார்த்தோம்னா இங்கே CH3, CH2, CH3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட்டம் பார்த்தோம்னா சேம். செகண்ட் H சேம். அடுத்து H. அடுத்து இங்கே வந்தோம்னா இந்த கார்பன். இங்கே 3வது பிளேஸில் ஹைட்ரஜன் தான் இருக்குது, இங்கே 3வது பிளேஸில் கார்பன் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ 1. இது ரெண்டும் சேம் சைடில் இருக்குது. ஸோ Z சேம் சைடில் இருக்குது. ஸோ Z. இங்கே பார்த்தோன்னா CH3, CH2, Cl. தேர்ட் பொசிஷனில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே குளோரின் வந்துருச்சு. இங்கே தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ 1. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே தேர்ட் பொசிஷனில் நைட்ரஜன், இங்கே தேர்ட் பொசிஷனில் ஆக்சிஜன்.
ஆக்சிஜனுக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம், ஸோ இங்கே தான் கொடுக்கணும் நம்பர் 1. ஸோ 1 1 ஆர் ஆன் த சேம் சைட், ஸோ Z ஐசோமர். அடுத்து in the case of isotopes, higher mass number will get higher priority. ஸோ மாஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ப்ரையாரிட்டியும் அதிகமாக இருக்கும். அடுத்து priority over double, triple and single bond. So triple bond க்கு priority அதிகம், and then double and then single bonds when same atoms are involved. அதாவது same atom வந்து involve ஆகும்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல தான் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 2 கார்பன் நைட்ரஜன். இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனில் வரல. ஐசோமர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சின் ஆன்டி ஆல்டாக்சைமில் ஓகே. ஸோ சி டபுள் பாண்ட் என்ல பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு குரூப் G1 G2 இந்த மாதிரி நம்பர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்பு. ஸோ இந்த குரூப்ஸ் வந்துட்டு ஒன்று இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கலாம், ஒரு OH ஹைட்ரஜன் இருக்கலாம், ஒரு கார்பன் இந்த மாதிரி இருக்கலாம், இங்கே வந்துட்டு OH இருக்கணும். ஸோ ஆக்சைம் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்பனைல் கார்பனைல் குரூப் பிளஸ் ஹைட்ராக்சில் அமீன் gives oxime. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா கார்பன் டபுள் பாண்டோ ப்ளஸ் H2NOH. இப்போது இந்த வாட்டர் மாலிகுல் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு -H2O, we get oxime. So this is oxime. நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்கும், அண்ட் தீஸ் 2 groups should be different. ஏன்னு பார்த்தோம்னா இப்போது லோன் பேர் இங்கே ஒரு குரூப், இந்த 2 குரூப்பும் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி இந்த 2 குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் 2 groups should be different and these 2 group are different. இது வந்து டிஃப்ரெண்ட் தான், ஆனால் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து geometrical isomerism is possible. Okay, so if this carbonyl is a ketone, then it is called ketoxime. இது ஆல்டிஹைடா இருக்குன்னா அது ஆல்டாக்சைம். ஓகே, ஸோ கீட்டோனா இருந்தால் கீட்டோக்சைம், ஆல்டிஹைடா இருந்தால் ஆல்டாக்சைம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டபுள் பாண்ட் N ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் சைட், அது கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் சைட். ஸோ தீஸ் 2 group ஆர் டிஃப்ரெண்ட், தீஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி இங்கேயும் சேம். இப்போ இங்கே என்ன ரூல் அப்படின்னா if OH and hydrogen are on the same side then it is called syn, otherwise called anti. அதாவது ஆக்சிஜனும் OHம் சேம் சைடாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சின் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா we are going to compare hydrogen and hydroxyl group. So these 2 are on the opposite side. Opposite sideல இருந்துச்சுன்னா anti, and இங்கே வந்து சேம் சைடில் இருக்கு, ஸோ sin. Okay, so this is about the isomers in the case of carbon double bond N, that is aldoxime. Next ketoxime la vandom appadina ketoxime is nothing but ketone irukanum.
இங்க ஒரு R group, இங்க ஒரு R group இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம கீட்டோன் சொல்லுவோம். டபுள் பாண்ட் NOH, இது கீட்டாக்சின். ஓகே, இப்போ இதை நம்ம வந்துட்டு எந்த மாதிரி சொல்லலாம்னா, if OH and hydrogen are on the same side. ஸோ இங்கே நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வச்சுட்டு ஹைட்ரஜன் அண்ட் OH வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. we can name according to the position of the alkyl groups. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம சேம் சைடில் இருக்கிற மெத்தில் குரூப் வச்சு சொல்லலாம், ஒரு ஆப்போசிட் சைடில் இருக்கிற எத்தில் குரூப் வச்சு சொல்லலாம். ஸோ மெத்தில் குரூப் வச்சு சொன்னோம் அப்படின்னா இந்த சின் மெத்தில், அதாவது சேம் சைடில் மெத்தில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சின் மெத்தில் எத்தில் ஆக்சைன். ஓகே, சின் மெத்தில் எத்தில் ஆக்சைன் ஆர் ஆன்டி எத்தில் மெத்தில் ஆக்சைன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி அப்படின்னும் போது எத்தில் குரூப் வந்து நம்மளோட OH-க்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து வந்துடுவோம். ஸோ ஆன்டின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது எது இருக்குது, எத்தில் இருக்குது, அண்ட் தென் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அடுத்து இது ஒரு ஆக்சைன். ஓகே, ஸோ வி கேன் tell it as syn methyl ethyl oxide or anti ethyl methyl oxide. அதே மாதிரி தான் இதுலயும். அடுத்து டபுள் பாண்ட் N double bond N, that is azo group ல பார்த்தோம் அப்படின்னா if groups are on the same side then syn, otherwise anti. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு நைட்ரஜன்லையுமே லோன் பேர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ குரூப்ஸ் வந்துட்டு சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சின், ஒரு ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஆன்டி. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த அசோ குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் they always exhibit GI because இந்த இடத்துல நீங்கள் என்ன குரூப் போட்டாலும் சரி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு லோன் பேர், இங்கே ஒரு குரூப் வரப்போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு லோன் பேர், ஒரு குரூப். ஸோ திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட் GI. அடுத்து இங்கே வந்தோம் அப்படி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ தீஸ் டூ ஃபினைல் குரூப்ஸ் ஆர் ஆன் சேம் சைட். ஸோ இது வந்துட்டு நம்ம சின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஆப்போசிட் சைடில் இருக்குது, ஸோ ஆன்டி. ஓகே, அடுத்து GI எக்ஸிபிட்ஸ் ஆர் நாட். ஸோ வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் சே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எஸ்ஸு டிஃப்ரெண்ட், எஸ்ஸு எஸ் எஸ். ஓகே, அடுத்து சைக்ளோ அல்கேன்ஸ்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு மோனோ சப்ஸ்டிடியூட்டட், அதாவது ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் மட்டும் இருக்குது. அதாவது நம்மளோட சைக்ளோ அல்கேன்ஸ்ல ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேஷ் வெட்ஜ் ஃபார்மில் வச்சுட்டு சொல்லலாம். ஸோ டேஷ் வெட்ஜ் ஃபார்மில் வந்து நம்ம வந்து இன்னும் அது வந்து நம்ம படிக்கல. நெக்ஸ்ட்டு வர ஸ்லைட்ஸை தான் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா இன்னும் இந்த லெக்சரில் நம்ம வந்துட்டு அதை சொல்லலை, முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ மைட் ஹாவ் ரிமெம்பர் தட். ஸோ டேஷ் வெஜ் ஃபார்ம்லான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த பாண்ட் வந்து சாலிட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டு பாண்டும் நம்மளோட பிளேனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேனில் இருக்கிற பாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சாலிட் பாண்ட்ஸாக கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வெட்ஜாக கொடுத்துருக்கிறது, வெட்ஜில் கொடுத்துருக்கிறது அபவ் த பிளேன், அபவ் த பிளேன். ஆர் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் யூ, உங்களை பார்த்து இருக்கிறது. அதே மாதிரி டேஷ்ல இருக்கிறது பிலோ த பிளேன், ஆர் இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடு பேக்வேர்டில் இங்கிட்டு இருக்கிற பாண்டு. ஸோ இது வந்துட்டு டேஷ் வெட்ஜ் ஃபார்முலா. ஸோ அதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே வந்து வெட்ஜில் இருந்தாலும் ஏ தான், டேஷில் இருந்தாலும் ஏ தான். மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னும் போது GI இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ ஃபார் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோ அல்கேன்ஸ் வி டோன்ட் ஹாவ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போது இந்த மாதிரி இருக்குது, CN இருக்குது. அதே இது வெட்ஜில் இருந்தாலும் சேம் தான், ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து GI வந்து இங்கே பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் டை சப்ஸ்டிடியூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டரில்
ஒரே ஆட்டம் ஒரு ஒரே மாலிக்யூல் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா அங்கேயும் GI is not possible. அங்கேயும் GI is not possible because இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒன்று டேஷ்ல இருக்கலாம், ஒன்று வெட்ஜில் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏ டேஷ்ல இருந்தாலும் இல்லை ஏ வெட்ஜில் இருந்தாலும் ரெண்டுமே இங்கே வந்து சேம் தான். இப்போ இந்த ஏ வந்துட்டு டேஷ்ல இருக்கு, இங்கே வந்து வெட்ஜில் இருக்கு. ஸோ தீஸ் டூ ஆர் சேம். நோ, இது ரெண்டுமே சேம் தான். இங்கேயும் 1A on dash 1A on wedge, அதே தான் இங்கேயும் வருது. ரெண்டுமே சேம். ஸோ GI is not possible. ஆனால் இந்த கேஸில் வந்தோம் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, ஒரே இடத்துல இல்லாமல் டிஃப்ரெண்ட் கார்பனில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் இங்கே இருக்குது, இன்னொரு சப்ஸ்டியூஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை டேஷாகவும் இதை வெட்ஜாகவும் எடுத்துக்கலாம், ஆர் இதை டேஷாகவும் இதை வெட்ஜாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா இந்த கார்பனில் ஒரு வெட்ஜ் பாண்ட் இருக்குது, இந்த கார்பனில் A is on wedge அண்ட் இங்கே A is on dash. அடுத்து இங்கே வந்தோம்னா இதில் A வந்து டேஷில் இருக்குது, இங்கே வெட்ஜில் இருக்குது. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ GI is possible here. ரெண்டு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள். ஸோ மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அண்ட் டை சப்ஸ்டிடியூட்டில் சேம் கார்பனில் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா அங்கே GI is not possible. அடுத்து டை சப்ஸ்டிடியூட்டட்லேயே ஒரே கார்பன் பட் டிஃப்ரெண்ட் குரூப், அப்பயும் GI not possible. அதே இது டிஃப்ரெண்ட் இதில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாசிபிள். அடுத்து ட்ரை சப்ஸ்டிடியூட்டர்லேயும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் பிளேசஸாக இருக்கு அப்படின்னும் போது இட் இஸ் பாசிபிள், சேம் குரூப்பாக இருந்தால் கூட. ஓகே, ஸோ y'all recall it. So these are the examples we have discussed already. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கியூமிலின்ஸ் அப்படின்றது கான்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட்ஸ். ஸோ டபுள் பாண்ட்ஸ் வந்துட்டு 1 by 1 வந்துட்டே இருக்கிற மாலிகூல்ஸ் வந்துட்டு we call them as கியூமிலின்ஸ். ஸோ இங்கே ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆட் நம்பர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அங்கே GI is possible. ஆட் நம்பர்ஸாக இருக்கணும், 1 3 5 7 இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அங்கே திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இங்கே வந்து 1 இருக்கு. ஸோ ஹியர் ஆப்வியஸ்லி GI is possible only if these groups are different. அதே கேஸ் தான் இங்கேயும். இங்கே 3 டபுள் பாண்ட் வரும், சுற்றி இருக்கிற குரூப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சப்ஸ்டியூட் இருக்கிற குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். GI exhibits or not. So odd number of double bonds. Odd number of double bonds. இந்த ரெண்டு groups different, இந்த ரெண்டு groups different. So yes. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா even number of double bonds. Even these groups are different. Even number of double bonds இருக்கிறனால this could not exhibit GI. அடுத்து இங்கே 1 2 3 4 5 odd number. These two are different. These two are different. So yes. 1 2 3. These two are different. That two are different. So yes. அடுத்து ஸ்பைரைன்ஸ் அப்படின்றது, ஸ்பைரைன்ஸ் ஆர் ஸ்பிரைன்ஸ் அப்படின்றது கான்சிக்யூட்டிவ் ரிங்ஸ். அங்கே கான்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட் பார்த்த மாதிரி இது கான்சிக்யூட்டிவ் ரிங்ஸு. Consecutive odd number of rings can exhibit GI in this case. So odd number of rings இருக்கணும். As usual இந்த groups வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். Okay, then only GI is possible. So example இங்கே வந்துட்டு 1 2 3 rings இருக்கு, odd number of rings. அண்ட் இங்கே இருக்க சப்ஸ்டியூண்ட் பார்த்தோம் அப்படின்னா Br chlorine different. The hydrogen methyl group different. So yes. இங்கே ஆர்டரில் even number of rings இருக்கு, so no. இங்கே odd number of rings, substituents also different, so yes.
நெக்ஸ்ட் ஸ்பிரைன்ஸ் ப்ளஸ் குமிலின்ஸ். ஸோ ஸ்பிரைன்ஸும் குமிலின்ஸும் கம்பைன் ஆகி வந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயும் ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னும் போது ஸ்பிரைன்ஸ் ப்ளஸ் குமிலின்ஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர் அப்படின்னா அங்கே GI இஸ் பாசிபிள். ஸோ இங்கே வந்தோன்னா இங்கே 2 ரிங்கு ஒரு டபுள் பாண்டுன்னு இருக்குது. ஸோ டோட்டல் 3 இஸ் ஆட் நம்பர். ஸோ ஆடு டிஃபரண்ட் ஸோ எஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்தோன்னா 1 2 3 rings, 1 double bond, so totally 4. It's an even number, so this cannot exhibit GI. Next இங்கே வந்தோன்னா 3 rings, 2 double bonds, totally 5. 5 is the odd number. Groups also different, so yes. இங்கேயும் yes. ஓகே, அடுத்து cycloalkanes plus alkenes அப்படின்னாலும் இங்க குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, குரூப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் வச்சு பார்த்தா போதும். ஸோ இந்த இடத்துல these two groups are different, அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட், ஸோ இட் கேன் எக்ஸிபிட். அதே மாதிரி இங்கே இந்த 2 குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த கார்பனை விட்டுட்டு அடுத்த கார்பன் வந்தோம் அப்படின்னா அங்கே 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே OH இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ எஸ். இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அப்போ நோ. ஓகே, ஸோ அந்த அப்போ என்ன பண்ண, அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எஸ். இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த 2 டிஃப்ரெண்ட்டு. அடுத்து இங்கே வந்தோன்னா இந்த கார்பன் வந்தோன்னா this carbon, அடுத்து next carbon, ரெண்டுமே சேம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம். ஸோ we are moving on to the next carbon. இங்கேயும் சேம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா 2மே ஒரே ஒரு கார்பனுக்கு வருது. it leads to the same carbon, so it is no. ஸோ இந்த மாதிரி வர்ற மாலிக்யூல்ஸில் geometrical isomerism is not possible. இதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 2ம் டிஃப்ரெண்ட்டு, இந்த 2 கார்பன்லேயும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கார்பன் பார்க்குறோம், அங்கே ஒரு COOH ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ வந்து geometrical isomerism is possible, but not in this case. அடுத்து cycloalkenes பொறுத்த வரைக்கும் smallest ring to exhibit GI is octane. ஸோ smallest ring to exhibit GI is octane. அப்போது இங்கே வரைக்கும் ஹெப்டீன் வரைக்கும் நம்மளுக்கு geometrical isomerism is not possible. After octane only it is possible. ஸோ இது வந்துட்டு cis or Z, இது வந்து cis or Z form, இது வந்துட்டு trans or E form of this octane. அடுத்து bicyclo compoundsனு பார்த்தோம் அப்படின்னா 2 பாண்ட்ஸுமே, அதாவது பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ்க்கு 2 சைக்கிள் காம்பவுண்ட்ஸை ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்க இந்த 2 பாண்ட்ஸும் வந்துட்டு வெஜ்ஜில் இருக்குது அப்படின்னா அது வந்து சிஸ். இல்லை எனக்கு ஒன்று வெஜ்ஜிலையும் 1 ட்ரான்ஸ்லேயும் ஒன்று வெஜ்ஜிலையும் 1 டேஷ்லேயும் இருக்குது அப்படின்னா அது ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாலிக்யூல் வந்து நம்ம டெக்காலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்காலினில் இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் ரெண்டுமே வெஜ்ஜில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு சிஸ் டெக்காலின். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 டேஷ்லேயும் 1 வெஜ்ஜிலையும் இருக்கிறனால இதை நம்ம ட்ரான்ஸ் டெக்காலின் அப்படின்னு சொல்லுவோம். 1 டேஷில் 1 வெஜ்ஜில். அடுத்து ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது ரிங் வித் த ஹெட்டிரோ ஆட்டம். ஸோ நம்மளோட ரிங் இருக்குது, அதில் கார்பன் தவிர மற்ற ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரிங் உள்ள கார்பன் தவிர மற்ற ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் சேம் கதை தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்க குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே GI is பாசிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோன் பேர் ஹைட்ரஜன், ஸோ எஸ். இங்கே அதே தான், இது சேம்.
Yes, because these two groups are different and அதே மாதிரி these two groups are different. Next, calculation of geometrical isomerism la பார்த்தோம்னா total GI is equal to 2 power n. So n is the number of stereogenic center. Stereogenic center is nothing but the restricted site. Carbon carbon double bond or carbon oxygen double bond, carbon nitrogen double bond, அந்த மாதிரி வர டபுள் பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது அதுதான் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் ஆர் த ரெஸ்ட்ரிக்டட் சைட் ஹியர். ஸோ இந்த மாலிக்யூலில் பார்த்தோம் அப்படின்னா 1 இங்கே வந்து நம்ம ஒரு கார்பனை மட்டும் தனியாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே இந்த ரெஸ்ட்ரிக்டட் சைட் இது இருக்குன்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்தே 1 தான். 1 அடுத்து இங்கே 2 இது 3 1 2 3. So n is equal to 3. Formula is 2 power n equal to 2 power 3 which is equal to 8. So 8 geometrical isomers are possible for this molecule. Next, if molecule is இங்க ஒரு கண்டிஷன் சொல்லலையா, molecule is unsymmetrical. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து சிமெட்ரி இருக்காது. unsymmetrical இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா 2 பவர் n வந்துட்டு யூஸ் பண்ணணும். இங்கே குளோரின் இருக்கு, இங்கே அமீன் குரூப் இருக்கு. ஸோ அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா 2 பவர் n. இஃப் இட் இஸ் சிமெட்ரிக்கல் தென் we should use 2 பவர் n minus 1 plus 2 பவர் p minus 1 where p is equal to n by 2 if n is even. p is equal to n plus 1 by 2 if n is odd. ஸோ n வந்து ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கா அதை வச்சு இந்த p வேல்யூ வந்து மாறும். So here stereogenic centers 1 2 and 3. Here n is equal to 3. Odd na n plus 1 வந்து யூஸ் பண்ணணும். So GI total number of GI is equal to 2 power n minus 1 plus 2 power p minus 1 where p is equal to n plus 1 by 2. n is 3, so 3 plus 1 by 2 equal to 2. p is 2. So GI is equal to 2 power n is 3, so minus 1 plus 2 power p is 2, 2 minus 1 equal to 2 power 2. 3 minus 1 is 2, so 2 power 2 plus 2 power 1, 2 equal to 4 plus 2 equal to 6. So total number of GI is 6 here. Okay. Next one, this is about optical isomerism. So we are entering into the optical isomerism term. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கணும் அப்படின்னா அது கைரல் கார்பன் இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டேர்ம்ஸை வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கைரல் கார்பன் அப்படின்றது the sp3 carbon attached with 4 different groups. So chiral carbon should attached with 4 different groups. இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 different groups. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அதை சுற்றி 4 sp3 பாண்ட் இருக்கு, A B C T அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து கைரல் கார்பன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் கார்பன் CH3 இருக்குது, இங்கே புரோமின் இருக்குது, OH இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது 4மே டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் கார்பன் கேன் பி செட் as chiral carbon. Okay, so this can be said as chiral carbon. So number of chiral carbon equal to 1. 4 sigma bonds or sp3 hybridized. Okay, so next one இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் 3 sigma 1 lone pair, 3 sigma 1 lone pair, but this lone pair is localized. அதாவது இந்த மாதிரி கான்ஜுகேஷனில் வரல, இட் இஸ்
localized only. So அந்த மாதிரி கேசஸ்லயும் it is said to be chiral. ஏன்னா இந்த நாலுமே டிஃப்ரெண்ட் தானே, இந்த லோன் பேர் டிஃப்ரெண்ட், எத்தில் மெத்தில் ஹைட்ரஜன் இந்த நாலுமே டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி செட் as chiral carbon. ஸோ chiral carbon is equal to 1 தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 ஹைட்ரஜன் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ இது வராது. அதே மாதிரி இங்கே எத்தில்லையும் வராது. ஸோ ஒன்லி 1. அடுத்து இந்த இதில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா this lone pair is delocalized. That is, it is involved in the conjugation. ஸோ இந்த மாலிகுலில் இது வந்து கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம chiral carbon அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. we call them as achiral carbon. we call them as achiral carbon. ஸோ இந்த மாலிகுலில் பார்த்தோம் அப்படின்னா chiral carbon 0. இது வந்து chiral கிடையாது. இந்த கார்பன் வந்துட்டு chiral கிடையாது. சேம் இதுவும் chiral கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டுத்துலையும் தானே டீலோக்கலைஸ் ஆகுது எலக்ட்ரான்ஸு. ஸோ வந்து இது ரெண்டும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து எத்தனை குரூப் இருக்குது, அதில் 2 கார்பன் இருக்குது, அதுவும் chiral கிடையாது. ஸோ 2, 3, 4, 5 5 கார்பன், 5மே achiral கார்பன். ஓகே, ஸோ கைரலாக இருக்கணும் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் ஆகிருக்கணும். sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். அதுலேயுமே 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு 3 சிக்மா பாண்ட்ஸ் 1 லோன் பேர் அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் this chirality is possible. நெக்ஸ்ட் chiral nitrogen அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுலேயும் சேம் தான். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் ஆயிருக்கா. ஸோ 4 சிக்மா பாண்ட்ஸ் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ திஸ் இஸ் chiral. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா this is a localized pair of electrons. So இங்கேயும் chirality is possible. 3 sigma 1 lone pair. So here also chirality is possible. அடுத்து இங்கே வந்தோம்னா same like in the case of chiral carbon, இங்கேயும் delocalize ஆகுது இந்த electrons. So delocalized electrons. So இங்கே not possible. Chirality is not possible here. So these 2 are chiral nitrogen and அது வந்து achiral nitrogen. அடுத்து chiral sulfur னு பார்த்தோம் அப்படின்னா sulfur attached with 4 different groups, that is sp3 hybridized. sp3 hybridized இருக்கணும். இங்கே பார்த்தோம்னா 3 sigma bonds 1 lone pair இருக்கு. So this is chiral. இங்கே வந்தோம்னா 4 sigma bonds. These 2 groups are different. Obviously these 2 are different isotopes. So இங்கேயும் chirality is possible. Okay, but not here because these 2 are same oxygens. So here chirality is not possible. அடுத்து chiral oxygen பார்த்தோம்னா sp3 oxygen attached with 4 different groups. So sp3 oxygen with the 4 different groups பார்த்தோம்னா இங்க 2 sigma and 2 lone pair is equal to sp3 hybrid. இதுவும் sp3 hybridization தான். அதே மாதிரி இதுவும் sp3 hybridization தான். Okay, this also comes under sp3 hybridization. இதுவும் sp3 hybridization. So this is a chiral oxygen. அடுத்து இங்க வந்தோம்னா this lone pair is localized one. So here 3 sigma 1 lone pair.
which is sp3 hybridization only. So this also this also chiral carbon. Okay, next chiral phosphorus nu pathana, here same sp3 phosphorus attached with 4 different groups. So inge 3 sigma oru lone pair sp3 hybridization chiral phosphorus. So this is also chiral. அடுத்து ஸ்டீரியோ சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரியோ சென்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 per GI exhibition plus chiral centers. Okay, so in the example பார்த்தோம் அப்படின்னா here is the restricted site, that is the geometrical isomerism part. So இங்க ரெண்டு stereo centers. So we are not talking about this one. In the number of GI பத்தி நம்ம இங்க பேசல. We are talking about the stereo centers. Okay, so இங்க வந்து ரெண்டு, இத வந்து ரெண்டுன்னு தான் எடுத்துக்கணும். 1 2 ன்னு தான் எடுத்துக்கணும். And here is the chiral carbon. So Sc is equal to 2 plus 1 equal to 3. Okay, so 3 stereo centers. All stereo centers are chiral centers, but all chiral centers are not stereo centers. Okay, this is a false statement and this one is true. அடுத்து ஃபைண்ட் எஸ்சி, எத்தனை ஸ்டீரியோ சென்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு 2, இங்கே 2, இது கைரல் கார்பன். ஸோ எஸ்சி இஸ் ஈக்குவல் டு 4 + 1 = 5. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன் 1. அண்ட் இதை வந்து நம்ம வந்து ஜிஐ எக்ஸிபிஷனாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே ரெண்டுமே சேம் குரூப். ஸோ இதை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ 1, ஸோ 1 + 2 3. அடுத்து சூடோ கைரல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா sp3 atom attached with 2 different groups. ஸோ 2 different groups-ஓட இருக்கணும். other 2 groups are same but exhibit GI or have chiral centers. அதாவது 2 different groups இருக்கணும். இருக்கிற 4 குரூப்பில் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மிச்சம் இருக்கிற 2 வந்து சேமாக இருக்கணும். பட் ஆனால் அதில் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கணும். ஆர் இட் ஷுட் பொசஸ் அ கைரல் கார்பன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சூடோ கைரல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட கைரல் கார்பன், இது கைரல் கார்பன் sp3 hybridized 4 sigma bond. ஸோ திஸ் இஸ் த கைரல் கார்பன். இந்த 2 குரூப்பும் டிஃப்ரெண்ட், 2 groups should be different. ஓகே, அடுத்த பாயிண்ட் other 2 groups should are same but exhibit GI or chiral centers. ஆர் அது வந்து ஜிஐ எக்ஸிபிட் பண்ணணும், ஒரு கைரல் சென்டர்ஸோட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நம்ம சூடோ கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மாலிக்யூல், இது ஒன்று. தீஸ் 2 ஆர் சேம். பட் ஆனால் இங்கே வந்து ஐசோமெரிசம் பாசிபிள் இல்லையா? இது சிஸ்ஸாக இருக்கலாம் or இது சிஸ்ஸாக இருக்கலாம், or இது டிரான்சிஸ் இந்த மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இதை வந்து நம்ம கைரல் சென்டர், தட் இஸ் சூடோ கைரல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே இதுவும் கைரல், இதுவும் கைரல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தட் இஸ் சூடோ கைரல். ஓகே, ஸோ தீஸ் சென்டர்ஸ் ஆர் கால்ட் சூடோ கைரல் சென்டர்ஸ்.
அடுத்து RS கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன் FPF அப்படின்றது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. Fisher projection formula. Where R stands for rectus, that is clockwise rotation, and S stands for sinister, anti-clockwise rotation. So அந்த rotation அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். So ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்ஸ் வந்துட்டு இந்த கார்பன் கைரல் கார்பனை சுற்றி இருக்கு. அதில் இந்த AB அப்படின்ற அந்த வேர்டிக்கலாக இருக்கிறது வந்துட்டு லோ ப்ரையாரிட்டி குரூப்ஸாக இருக்கணும். லைக் ஹைட்ரஜன் இந்த மாதிரி லெஸ் ப்ரையாரிட்டி உள்ள குரூப்ஸ் வந்துட்டு வேர்டிக்கலாக இருக்கணும். அதே மாதிரி CD அப்படின்றது ஹரிசாண்டலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து R கான்ஃபிகரேஷன் S கான்ஃபிகரேஷனில் இருக்கிறது சொல்ல போகிறோம். ஓகே, அது வந்து என்னென்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனில் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல போகிறோன்றது. ஸோ CIP ரூல்ஸ் இது எல்லாமே இதில் ஒன்று CIP ரூல்ஸ் கீழே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இஸ் ஆன் வெர்டிக்கல் பொசிஷன் தென் நோ ஸ்விட்ச் இன் ஆன்சர். அதாவது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் வெர்டிக்கலாக இருந்தால் ஆன்சரில் ஸ்விட்ச் தேவையில்லை. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போது அட்டாமிக் நம்பர் வைஸ் நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ நம்பர் வைஸ் போனோம் அப்படின்னா 1 to 2 2 to 3 and then 3 to 4. இப்போது இந்த நம்ம கவுண்ட் பண்ணி வர டைரக்ஷன் பார்த்தோம்னா இந்த 1 to 2 should be shortest. அதே மாதிரி 2 to 3 வருது ஷார்ட். இது வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும், ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ இங்கே 1 இருக்குது, 1லேருந்து இப்படியும் வரலாம் இல்லையா, இந்த மாதிரி வரலாம். பட் ஆனால் அது வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொட்டேஷன் வரணும். ஸோ திஸ் ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ எஸ் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் இங்கே வந்தோம் அப்படின்னா நம்பர் பண்ணோன்னா 1 2 3 4 வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ நோ ஸ்விட்ச் இன் ஆன்சர். 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் த ரொட்டேஷன், clockwise rotation. So R. This is in R configuration. Okay. அடுத்து if lowest priority group is on horizontal position then switch in answer. switch in answer னா இப்போ R வருதுன்னா S ன்னு மாற்றணும், S வந்துச்சுன்னா R ன்னு மாற்றணும் கான்ஃபிகரேஷனை. அவ்வளோதான். இப்போ 1 2 3 4 ஹரிசாண்டல் இருக்கா லோ ப்ரையாரிட்டி குரூப்பு. ஸோ 1 2 3. ஸோ இப்படி வந்தால் இது வந்து R. பட் ஆனால் நம்ம Rன்னு எழுதக்கூடாது, Sன்னு எழுதணும். லோ ப்ரையாரிட்டி குரூப். ஸோ இது லோ ப்ரையாரிட்டி குரூப் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குது. அதனால வர்ற கான்ஃபிகரேஷனை அடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கான்ஃபிகரேஷனை எழுதணும். சேம் இங்கே வந்தோன்னா 1 2 3 4. இதுதான் ரொட்டேஷன். ஸோ இந்த ரொட்டேஷன் வந்துட்டு எஸ்ஸு, பட் ஆனால் எஸ்ன்னு எழுதக்கூடாது, ஆர் இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் பொசிஷனில் லோ ப்ரையாரிட்டி குரூப் இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் இன் ஆன்சர். அடுத்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் இன் டேஷ் வெட்ஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த டேஷ் வெட்ஜ் ஃபார்முலா நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம கையை வச்சுட்டே பார்த்தோம்னா இது வந்து பிளேன். இந்த பிளேனில் உள்ள பாண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சாலிடாக இருக்கும். அதாவது இந்த லைனாக போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பிளேனில் உள்ள பாண்ட்ஸு.
வெட்ஜில் இருக்கிறது above the plane or towards you. பிளேன் ஒன்று இப்படி வைக்கலாம் or இப்படி வைக்கலாம். இப்படி வச்சோன்னா above the plane சொல்லணும், இப்படி வச்சோன்னா towards youன்னு சொல்லணும். அடுத்து டேஷில் இருக்கிறது below the plane or இப்படி இருந்துச்சுன்னா away from you, இந்த மாதிரி. ஓகே, ஸோ this is about dash wedge formula. அடுத்து if low priority group is on dash then no switch in answer. அதாவது ஹைட்ரஜன் வந்துட்டு டேஷ்ல இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. அதே ஹைட்ரஜன் வெட்ஜில் வந்துச்சுன்னா ஸ்விட்ச் பண்ணணும். அது அடுத்த ரூல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு டேஷில் வந்துச்சுன்னா ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. ஸோ 1 2 3 4. ஸோ clockwise rotation R. அடுத்து lowest priority group is on solid, then switch in answer. So 1 2 3 4. solidல இருக்கு ஹைட்ரஜன். R பட் ஆனா S configuration. We should switch the answer. Next, if low priority group is on plane, then make even number of interchanges and find the answer. அதாவது இப்போ வந்து வெட்ஜ்லேயும் இல்லை டேஷ்லேயும் இல்லை, அந்த சாலிட் பாண்டில் இருக்க பிளேனில் இருக்குது அப்படின்னும் போது we should make even number of interchanges. அதாவது ஒரு பாண்டுக்கும் இன்னொரு பாண்டுக்கும் நடுவில் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னும் போது we can take 2 4 6 அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் அந்த மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூலில் ஹைட்ரஜன் வந்துட்டு சாலிட் பாண்ட், அதாவது பிளேனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் மாற்றிக்கிறோம். அதாவது பிளேனில் உள்ளதையும் டேஷில் உள்ளதையும் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து வெட்ஜில் உள்ளதையும் பிளேனில் உள்ளதையும் இந்த ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதையும் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் இப்போ டேஷில் வந்துட்டு நம்மளோட ஹைட்ரஜன் வந்துட்டும், இந்த பிளேனில் புரோமின் வந்துருச்சா? அடுத்து இந்த இன்டர்சேஞ்சில் அயோடின் வெட்ஜ்லையும் OH பிளேன்லையும் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் பண்ணோன்னா 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் அ clockwise rotation, so R configuration. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண எக்ஸசைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் polarimeter experiment. ஸோ polarimeter experiment அப்படின்றது we are going to get the product as a plane polarized light. அதாவது ஆர்டினரி லைட்டை நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லைட் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ரேஸ் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் வரும். இப்போ ஒரு லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு பல்பே இருக்குது அப்படின்னா அந்த லைட் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதை யூனி டைரக்ஷனலாக மாற்றுறது தான் இந்த பொலாரிமீட்டரோட வேலை. அண்ட் இந்த ப்ராசஸ் பேர் போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஆர்டினரி லைட், தட் இஸ் த லைட் சோர்ஸ் இஸ் ஹியர். இந்த லைட் சோர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம், அன்போலரைஸ்டு லைட்டை. unpolarized light இப்படி சொல்லுவோம். it is placed and then Nicol prism வந்துட்டு வைப்போம். அடுத்து plane polarized light, அது அடுத்து இது வந்துட்டு பாஸ் பண்ணி வரும்போது we get a plane polarized light. ஸோ அந்த அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆர்டினரி லைட், இது வந்து நம்மளோட ஆர்டினரி லைட்டு. அடுத்தது நிக்கோல் பிரிசம், தட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அடுத்து நம்மளுக்கு வந்து பிபிஎல், பிளேன் போலரைஸ்டு லைட் வந்துட்டு கிடைக்குது. அந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ஒரு ஆர்கானிக் சொல்யூஷனில் பாஸ் பண்ணுறோம். என்னடா பிளேன் போலரைஸ்டு லைட்டு, போலரைசேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் சொல்யூஷன் உள்ள வைக்கிறோம். அந்த ஆர்கானிக் சொல்யூஷனை இஃப் இட் ரொட்டேட், அதாவது பிளேன் போலரைஸ்டு லைட்
ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இங்கே வர வரைக்கும் இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது இப்படியோ இல்லை இப்படியோ டைரக்ஷன் மாறுது அப்படின்னா இந்த இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இஃப் plane polarized light does not rotate, it is optically inactive. அதாவது சேம் இங்க இருக்கிற மாதிரி இங்க வருதுன்னா அது அந்த சொல்யூஷன் வந்துட்டு ஆப்டிக்கலி inactive. ஸோ இந்த சொல்யூஷன் வழியா பாஸ் ஆகி வரும்போது ரொட்டேட் ஆச்சுன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ், ரொட்டேட் ஆகலை அப்படின்னா ஆப்டிக்கலி inactive. ஓகே, ஸோ we are talking about optical activity here. ஸோ ரொட்டேட் ஆகுது, ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, அது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு ரெண்டாக பிரிக்கலாம். கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி, ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் லீவோ ரொட்டேட்ரி. ஓகே, ஸோ கிளாக் வைஸ்னா டெக்ஸ்ட்ரோ, ஆன்டி கிளாக் வைஸ்னா லீவோ. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய சொல்லணும். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸிபிஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு பார்த்தோம் அப்படின்னா தேர் ஷுட் பி நோ சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி இருக்கக்கூடாது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, ஸோ பிஓஎஸ் அப்படின்றது பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சிஓஎஸ் அப்படின்றது சென்டர் ஆஃப் சிமெட்ரி. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை அப்படின்னாலும், இல்லை சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். So POS more than one can exist. Okay, so just you go through this. அடுத்து COS, when a cyclic compound is given. So cyclic compound வந்துருச்சு அப்படின்னா size of the ring is even. So center of symmetry or plane of symmetry இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தோம்னா we have symmetry. We have symmetry here. சென்டர் ஆஃப் சிமெட்ரி, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இது இங்கே வந்து திஸ் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதே மாதிரி இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, திஸ் ஆல்சோ இன்ஆக்டிவ். அடுத்து ஃபைண்ட் பிஓஎஸ். பிஓஎஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிளேனை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே ரெண்டுமே சேம். ஸோ பிஓஎஸ் இஸ் ப்ரெசென்ட், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அடுத்து இங்கே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக, பிகாஸ் இங்கே OH இருக்கு, இங்கே புரோமின் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்பனை சுற்றி பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், இந்த கார்பனை சுற்றி பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். பிஓஎஸ் கிடையாது. அடுத்து ஓபி பாயிண்ட்ஸ். இன் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் ஒன்லி. அதாவது ஓப்பன் செயினாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிஓஎஸ் பார்த்தா போதும். பிஓஎஸ் இஸ் ப்ரெசென்ட், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், நாட் ப்ரெசென்ட், ஆப்டிக்கலி ஆக்டிவ். க்ளோஸ்டு ரிங் சிஸ்டம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம சிஓஎஸ் பார்க்கணும், சென்டர் ஆஃப் சிமெட்ரி பார்க்கணும். இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவ், இல்லைன்னா ஆக்டிவ். When only one chiral carbon is present, it is always optically active. So chiral carbon இருந்துச்சுனாலே ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காம்பவுண்ட்ஸ் when chiral carbon is present. ஸோ chiral carbon இருக்கு அப்படின்னும் போது ரெண்டு மாலிகூல்ஸ்க்கு நடுவில், அதாவது ரெண்டு மாலிகூல்ஸ் we can say it as ரெண்டு மாலிகூல்ஸ் or the same molecule அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம், because both will be similar to each other. ஸோ இப்போ வந்து கைரல் கார்பன், இதுலேயும் கைரல் கார்பன் இருக்குது, இதுலேயும் கைரல் கார்பன் இருக்குது, போத் ஆர் சிமிலர் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று A and B can be enantiomers or A and B can be identical. அதாவது enantiomers அப்படின்றது நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாலிகூல், இது ஒரு மாலிகூல்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது A, இது Bன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த P மாலிகூலோட மிரர் இமேஜ் வச்சோன்னா we get 9. we get 9. ஸோ இந்த இந்த மாலிகூலை தூக்கி அப்படியே இது மேலே வச்சோன்னா we get like this. இந்த மாதிரி வரும். இட் இஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள். நாட் சூப்பர் இம்போசிபிள் அதாவது ஒன்று மேலே ஒன்று அப்படியே மர்ஜ் ஆகலை. இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் தான்.
இப்போது இந்த மாலிக்யூல் இது ஒரு மாலிக்யூல்னு எடுத்துக்கலாம். என்னோட கை வந்து ஒரு மாலிக்யூல், இது அதோட மிரர் இமேஜ். நடுவில் ஒரு மிரர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாலிக்யூலோட மிரர் இமேஜ் தான் இந்த மாலிக்யூல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து இதோட மிரர் இமேஜ் இந்த இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாலிக்யூல் எடுத்து அப்படியே இந்த மாலிக்யூல் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணும்போது சூப்பர் இம்போசிபிளாக ஆகுதா, அதாவது ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகுதா? ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இந்த மாதிரி வச்சாலோ இந்த மாதிரி வச்சாலோ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகாது, அதாவது சிமிலராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத we call them as non superimposable mirror image of each other, and it is here optically it is called as enantiomers. ஓகே, இல்லை எனக்கு ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகுது, இப்போ இந்த மாலிக்யூல் மேலே இந்த மாலிக்யூலை தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே ஃபிட் ஆகுது எனக்கு அப்படின்னா அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், and they are called identical. They are identical. So compound A R configurationலயும் compound B R configurationலயுமே ரெண்டுமே R R னு இருந்துச்சுன்னா அது identical. S R னு இருந்துச்சுன்னா enantiomer, R S னு இருந்தாலும் enantiomer, S S னு இருந்துச்சுன்னா identical. So these are the probabilities. அடுத்து find the relationship between the compounds. So we are going to find the relationship. So இங்க வந்து Fisher projectionல இருக்கு, இதுக்கான மிரர் இமேஜ் தான் இந்த மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூல் எடுத்து அப்படியே இந்த மாலிக்யூல் மேலே வச்சோம் அப்படின்னா இங்கே OH மேலே ஹைட்ரஜன் வரும், இந்த ஹைட்ரஜன் மேலே OH வரும். இந்த மெத்தில் ஓகே மெத்தில் ஃபிட் ஆகிடும். பட் ஆனால் இங்கே இந்த இதை பார்த்தோன்னா ஹரிசாண்டலில் இருக்கிறத பார்த்தோன்னா இந்த OH மேலே ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜன் மேலே OH வரும். ஸோ தே ஆர் நாட் சூப்பர் இம்போசிபிள். ஸோ தே ஆர் கால்ட் enantiomers. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா we are going to number this Fisher projection formula. So 1 2 3. So 1 2 3 இந்த மாதிரி வருது, clockwise-ல வருது. But low priority group is on the horizontal position. So we need to switch the answer. So yes is the configuration here. அதே மாதிரி இங்கே configuration பார்த்தோன்னா yes. So yes னு இருந்துச்சுன்னா they are identical one. Relationship between compounds when two chiral carbon is present. So ரெண்டு chiral carbon இருந்தா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு chiral carbonக்கு ரெண்டு chiral carbon இருந்தா அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா A B அப்படின்ற ரெண்டு மாலிக்யூல்ஸ் எடுத்திருக்கோம். A and B can be enantiomers or A and B can be identical or A and B can be diastereomers. Diastereomers அப்படின்றது it is a optical property and they are not mirror image. அதாவது மிரர் இமேஜ் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று மிரர் இமேஜாக இல்லாத மாலிக்யூல்ஸை நம்ம டயாஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், டைஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் தே ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸை நம்ம டைஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் they are not mirror image of each other and they are called diastereomers. But chiral carbon is present. இது ஒரு chiral carbon, இது ஒரு chiral carbon. அதே மாதிரி இங்கே இது ஒரு chiral carbon. ரெண்டு chiral carbon இருக்கு. And these are called diastereomers. Okay, and இங்கே பார்த்தோம் அப்படின்னா this is enantiomers. ஏன்னா இது இதோட mirror image, இதை தூக்கி இங்கே வச்சோம்னா they are not superimposable. So they are called enantiomers. அடுத்து racemic mixture அப்படின்னா optically inactive due to external compensation. அதாவது ரெண்டு enantiomer, அதாவது we are going to mix the molecules. So racemic mixture or modification அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா it is nothing but the mixture of two enantiomers and these enantiomers are optically active. ஸோ ரெண்டு enantiomers தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது we get a optically inactive component. அந்த மிக்சர் வந்துட்டு optically inactive-ஆக இருக்கும்.
ஸோ RM is optically inactive due to the external compensation. அதாவது இப்போ இந்த மாலிகுல் வந்துட்டு clockwise rotate ஆச்சுன்னா இது anti clockwise rotate ஆகும் இல்லையா enantiomers அப்படின்னும் போது ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா they both get cancelled. ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிட்டு we get optically inactive compound as a result. ஸோ அதான் வந்து நம்மளோட racemic mixture or modification அப்படின்னு சொல்றது. அடுத்து resolution அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா separation of enantiomers from RM is called resolution. ஸோ racemic mixture அப்படின்றது a mixture of two enantiomers that are optically active in a certain proportion. So resolution ன்றது நம்ம வந்து pure formல கொண்டு வரது. இப்போ A plus B அப்படின்றது ஒரு racemic mixture that is optically inactive. அது நம்ம A தனியாவும் B தனியாவும் கொண்டு வரோம். A ஓட pure formலையும் B ஓட pure formலையும். And these compounds are optically active. So this is called a resolution. அடுத்து meso compounds அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா the compounds having POS with chiral carbon. ஸோ கைரல் கார்பனும் இருக்குது பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்குது ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம மீசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மீசோ கார்பன் கைரல் கார்பன் ரெண்டுமே கைரல் கார்பன் தான் பட் ஆனால் தட் இஸ் த பிளேன் ஆஃப் சிமெட்ரி தே ஆர் கால்ட் மீசோ காம்பவுண்ட்ஸ் Meso compounds are optically inactive due to the internal compensation, that is POS. External compensation அப்படின்றது அந்த rotation வச்சுட்டு சொல்றது, internal அப்படின்றது இங்க symmetry வச்சுட்டு சொல்றோம். அடுத்து meso or not அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்க வந்து chiral carbon இருக்கு but there is no symmetry, so no. இங்க chiral carbon இருக்கு symmetry இல்லைனா symmetry இல்லை so no. இங்க chiral carbon இருக்கு symmetry இருக்கு so this is a mesocarbon. இங்க சிமெட்ரி இல்ல சிமெட்ரி ஏ இல்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இது டுவர்ட்ஸ் யூ இது வந்து அந்த சைடு போர்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஸோ ஹியர் தேர் இஸ் நோ POS ஸோ இட் இஸ் நாட் அ மீசோ காம்பவுண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் அண்ட் இங்கே திஸ் இஸ் அ மீசோ காம்பவுண்ட் அண்ட் ஹியர் தேர் இஸ் நோ கைரல் கார்பன் ஆல்சோ. Okay, DL system, there is no relation of DL with optical activity. So this is specific for carbohydrates. அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இது வந்து மேக்ஸிமம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். டி குளுக்கோஸ், டி மேனோஸ், டி கிளிசரால்டிஹைட் இந்த மாதிரி சொல்ற அந்த கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு சொல்றது அதாவது OHோட பொசிஷனை மட்டும் வச்சு சொல்றது இந்த DL சிஸ்டம். திஸ் இஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ கார்போஹைட்ரேட் கிளிசரால்டிஹைட். இந்த இதில் இந்த கைரல் கார்பன்ல OH ரைட் சைடில் இருக்கா அதாவது இப்போ இந்த CH2 இருக்கு இல்லையா அந்த CH2ல இருந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஃப்ரம் பாட்டம் டு அப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH ரைட் சைட்ல இருக்கா இல்ல லெஃப்ட் சைட்ல இருக்கான்றதை வச்சு இந்த DL சிஸ்டம் வந்துட்டு சொல்றோம். ரைட்ல இருந்துச்சுன்னா D, லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா L இவ்வளவுதான். ஸோ இது வந்து டி குளுக்கோஸ். இது வந்து நம்மளோட 6th கார்பன். இந்த 6th கார்பனுக்கு மேல உள்ள கார்பன்ல OH is on the right side. OH is on the right side, so we call them as D glucose. இதுவே லெஃப்ட்ல இருக்குன்னா L glucose அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே வந்தோம்னா இது வந்து நம்மளோட லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி கார்பன் பார்க்கணும். இங்கே OH is on the right side, so D. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா இது நம்மளோட லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி கார்பன் பார்க்கணும். OH on the right side, so D. அடுத்து எரித்ரோத்ரியோ நோ ரிலேஷன்ஷிப். இதுக்கும் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஜஸ்ட் லைக் அவர் DL சிஸ்டம். ஸோ சிமிலர் குரூப்ஸ் ஆன் த சேம் சைட் தென் எரித்ரோ அதர்வைஸ் த்ரியோ. ஓகே ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸில் சேம் குரூப்ஸ் அதாவது சேம் குரூப் வந்து சேம் சைடில் இருக்குது. சிமிலர் குரூப்ஸ் ஆர் ஆன் த சேம் சைட் தென் இஸ் எரித்ரோ. இஃப் நாட் தென் தே ஆர் கால்ட் த்ரையோ. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வி ஆர் டேக்கிங் திஸ் மாலிக்யூல். These two are similar and are the same side and these two are similar and are on the same side. So this is a erythro. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த மாலிக்யூலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த ஹைட்ரஜன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. திஸ் இஸ் த்ரையோ. ஸோ இந்த பாயிண்ட் நான் சொல்லி தெரில ஐசோமெட்ரிக் கார்பனை நம்ம
chiral carbon அப்படின்னு சொல்லுவோம். Next amine inversion. Amine inversion அப்படின்றது we are going to get the ulta product. ஒன்றும் இல்லை, இந்த இதை அப்படியே நம்ம வந்து உல்டா பண்ண போகிறோம், அவ்வளோதான் amine inversion. Okay, next one, condition to show amine inversion, element should be of the second period, must have a lone pair, should be acyclic, PS cannot show amine inversion, phosphorus sulfur cannot show amine inversion, hybridization should be sp3, non-resolvable, optically inactive. So these are the conditions for this amine inversion. OP points பார்த்தோம்னா chiral centers are not essential for optical activity. Optical activityக்கு இந்த chiral centersக்கு something ஏதோ அந்த அளவுக்கு பெரிய dependence கிடையாது. அடுத்து OA compounds are chiral compounds. Chiral optical active compounds are chiral compounds, but not all chiral compounds are optically active compounds. இவ்வளவுதான் relationship. Optically inactive compound or chiral compounds. So optically inactive compounds chiral compounds இருக்கலாம். In one chiral carbon, compound is chiral. Okay. This is not chiral. Optically active. If two chiral carbon, check POS and COS. அதாவது ஒரு கார்பன் இருக்குதா, ஒரு chiral carbon இருக்குதா, that may be ஒரு chiral carbon இருக்குதா, அது எப்பயுமே optically active தான். ரெண்டு இல்ல அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு கார்பன் இருக்கு, ரெண்டு chiral carbon இருக்கு அப்படின்னும் போது we should check COS and POS. So these are the conditions or OP points. Next, amine inversion is present or not. So amine inversion அப்படின்றதுக்கு it should have sp3 carbons and the three groups should be different. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியணும். ஸோ இங்கே வந்துட்டு this is a sp3 nitrogen and three groups are different and one lone pair. So yes, இங்கே வந்தோம் அப்படின்னா lone pair இருக்கு, but this is a bridged one. So இங்கே வந்து inversion not possible, இங்கேயும் not possible because yes double bond ஒன்று இருக்கு, நம்மளுக்கு தேவை sp3 hybridization. இங்கேயும் sp3 hybridization கிடையாது, சொன்னோம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அடுத்து calculation of optical isomers பார்த்தோன்னா if molecule is unsymmetrical, total OI is equal to 2 power n, where n is the number of chiral carbons. Okay, where n is the number of chiral carbons, and meso compound is 0. Racemic mixture as usual divided by 2. ஏன்னா racemic mixtureல 2 இருக்கணும், so divided by 2 ன்னு போடுவோம். For example, we are taking this one. So number of chiral carbons ன்னு பார்த்தோம்னா 2. OI is equal to 2 power n. 2 power n. 2 power 2 is 4. 0 meso compounds and Rm is equal to 4 by 2. அடுத்து if molecule is symmetrical, that is n is equal to even, total OI is equal to 2 power n minus 1 plus 2 power n by 2 minus 1, where 2 power n minus 1 denotes the optically active compounds and this one says the meso compound. So we get the optically active compound, that is the optically isomers, total number of optical isomers is equal to number of meso compound plus optically active compounds. So OA is equal to 2 power n minus 1, meso is equal to 2 power n by 2 minus 1. So n is equal to 2 power 2 minus 1 plus 2 power 2 by 2 minus 1, that is 2 power 1, 2 power 0 வந்து இது வந்து 1 minus 1, so 2 power 0, so 2 power 1 plus this is 1, so 2 plus 1. இங்க வந்து இது optically active compounds வந்துட்டு 2, meso compounds வந்துட்டு 1, so totally 3.
if molecule is symmetrical and n is equal to odd அப்படினா 2 power p. Total OI is equal to optical isomers is equal to 2 power p, where p is equal to n minus 1. And if we need to get this meso compounds, adukku p by 2, where p is equal to n minus 1, or this can be written as 2 power n minus 1 also. Okay, so optically active compounds is equal to optical isomers minus meso. So இதுல இருந்து இத மைனஸ் பண்ணனும் அப்படினா we will get optically active compounds. இது வந்து டோட்டல், இதுல இருக்க மீசோ. ஸோ நம்மளுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்டிக்கலி ஐசோமர்ஸ் வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ 2 பவர் p மைனஸ் 2 பவர் p பை 2 அந்த தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 பவர் p மைனஸ் 2 பவர் 2 பை 2. ஸோ 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. அதாவது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு 2, மீசோ காம்பவுண்ட்ஸ் 2, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் 4. ஓகே, அடுத்து these are all the examples, so you should solve this. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு பார்த்தோன்னா நம்மளோட cumulins, piranes இதெல்லாம். ஸோ cumulins, even number of cumulative double bonds can exhibit OI. So even number of cumulative double bonds, that is conjugative double bonds வருது அப்படின்னா that can exhibit OI, optical activity. Sorry, not optical activity, optical isomerism here. Cumulative double bonds வந்துட்டு ஆடா இருந்துச்சுன்னா geometrical isomerism, ஈவனா இருந்துச்சுன்னா optical isomerism. Okay, don't confuse. So these are different. These two are different. These two are different. So yes, and even number of double bonds. And இங்கே பார்த்தீங்க அப்படின்னா these two groups are same, so it do not exhibit optical isomerism. Spiranesலயும் அதே மாதிரி தான், even number of cumulative rings இருக்கு அப்படின்னா அது OI வந்துட்டு exhibit பண்ணும். So these two are different. So yes, even number of rings இருக்கு. So yes, இங்கே no, because these two are same. அடுத்து பைஃபினைல்ஸ்னு வந்தோம் அப்படின்னா பைஃபினைல்ஸ் வந்துட்டு 2 ஃபினைல் குரூப் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கிறது. இதில் இந்த 2 பொசிஷன் உள்ள இந்த ஆர்த்தோ பொசிஷன், இந்த பொசிஷன் இது எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளோட ஃபினைல் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற சப்ஸ்டியன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கக்கூடாது. இது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது. அண்ட் இது எல்லாமே பல்கியாக இருக்கும். ஸோ தே ஆர் பல்கி ஒன்ஸ், ஸோ தே ஷுட் நாட் பி சேம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், பல்கி குரூப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், அயோடின், நைட்ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் தே ஷுட் நாட் பி சேம். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ், அதே மாதிரி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பைஃபினைல்ஸ் வந்துட்டு ஆப்டிக்கலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசமில் வரும். they can exhibit optical isomerism. ஓகே, ஸோ இங்கே வந்து நோ, ஏன்னா இது ரெண்டும் சேம். ஓகே, இங்கே வந்து இது எஸ், ஏன்னா இது பிஆர் என்னோட்டோ. ஓகே, இது எஸ். அடுத்து கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கன்ஃபார்மர்ஸ்னு பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன்ஸ், ஒவ்வொரு மாலிக்யூல்ஸோட கன்ஃபர்மேஷன்ஸ் arises due to free rotation of CC sigma bond. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதனால வருது அப்படின்னா CC சிங்கிள் பாண்டோட ரொட்டேஷன்னால வருது. சிக்மா பாண்ட், அந்த சிக்மா பாண்டோட ரொட்டேஷன் மூலமாக வர்றது தான் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ். டோட்டல் கன்ஃபார்மர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி,
CH4க்கு கன்ஃபார்மர்ஸ் பார்த்தோம்னா 0. ஓகே, ஸோ there are infinite number of conformers, பட் ஆனால் CH4க்கு வந்துட்டு கன்ஃபார்மர்ஸ் கிடையாது. ஸோ ஈத்தேனுக்கான கன்ஃபர்மேஷன், அதுவும் நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஸோ CH3 இந்த மாதிரி இருக்கும். ஈத்தேனில் CH3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கலாம். இந்த டாட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கார்பன் அண்ட் இந்த ரிங்காக இருக்கிறது செகண்ட் கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட அந்த சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து அந்த ரிங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, சேம் இங்கேயும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று சேம் பொசிஷனில் இருக்குது, சேம் இதில் சேம் சைடில் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த மாலிகுலை இந்த பாண்ட், அதாவது சிங்கிள் பாண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த சிங்கிள் பாண்டை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்கேயும், இந்த ஹைட்ரஜன் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 60 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. அண்ட் திஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். Okay, so this is called staggered conformation. And the angle, and the angle வந்துட்டு dihedral angle அப்படின்னு சொல்லுவோம். So stability wise பார்த்தோம் அப்படின்னா staggered is more stable than eclipsed. Energy wise பார்த்தோம்னா eclipsedக்கு எனர்ஜி அதிகம். ஏன் எக்லிப்ஸ்டுக்கு எனர்ஜி அதிகம்னு பார்த்தோம்னா இப்போ பாண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, ஹைட்ரஜன் இப்படி, இங்கே ஒரு ஹைட்ரஜன், எல்லா டைரக்ஷன் எல்லா இதுலேயுமே சேமாக இருக்குது. ஹைட்ரஜன் வந்துட்டு சேம் பொசிஷன் சொல்கிறத விட ஓகே எப்படி சொல்கிறது, இப்போ இதை ஒரு பாண்டுன்னு எடுத்துட்டோம், இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குது. நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லாமே சேமாக இருக்குது, ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது தேர் மைட் பி சம் ரிப்பல்ஷன். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் ஆகும்போது எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்டாகர்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஆல் ஃபார்ம்ஸ் அதர் தென் எக்லிப்ஸ்ட் அண்ட் ஸ்டேகர்ட் ஆர் ஸ்கியூ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எனர்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்லிப்ஸ்டுக்கு எனர்ஜி அதிகம் ஸ்டாகர்டை விட. ஓகே, அடுத்து பியூட்டேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பியூட்டேனுக்கும் சேம் தான், பியூட்டேனுக்கும் சேம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு 1-2 வந்து மாறும், நடுவில் வர ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபுல்லி எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். அதாவது இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கார்பன் CH2 இது வந்து பேக் சைடில் இருக்கிறது, இந்த ரிங்கில் உள்ளது. அண்டு இதில் வந்துட்டு ஒரு மெத்தில் குரூப்பு 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு மெத்தில் குரூப்பு 2 ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் தே ஆர் ஆன் த சேம் சைடில் இருக்குது. அண்ட் ஆங்கிள் பிட்வீன், அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் பார்த்தோம்னா 0 டிகிரி. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் θ is equal to 0 between hydrogen and hydrogen. இந்த 2 ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 0. ஓகே, அதே மாதிரி இந்த மெத்தலுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 0. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ இந்த மெத்தல் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கேன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் வந்து கவுச் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் θ is equal to 60 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இங்கே வந்தோம்னா அடுத்து இன்னும் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த மெத்தில் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இந்த மெத்தில் கிட்ட வந்துடும். அண்ட் சேம் இங்கே வந்து நம்மளுக்கு θ வந்து 0ன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா எல்லாமே இந்த பாண்டுக்கு பின்னாடி, இந்த ஹைட்ரஜன் பாண்டுக்கு பின்னாடி ஒரு மெத்தில் பாண்ட் வந்துட்டு வந்துடும். அண்ட் திஸ் ஒன் இஸ் கால்டு பார்ஷியலி எக்லிப்ஸ்டு. அடுத்து
இன்னும் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மெத்திலும் ஆப்போசிட் பொசிஷனில், அதாவது இப்படி ஒரு மெத்தில் இங்கே இருக்குன்னா இன்னொரு மெத்தில் இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு மெத்திலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதே மாதிரி ஹைட்ரஜன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 180 டிகிரி. அண்ட் திஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு ஆன்டி. ஸோ இது வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு தான் எனர்ஜி அதிகம். ஏன் அப்படின்னா தீட்டா வந்து 0. ஸோ இங்கே வந்து தீட்டா 0, ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு எனர்ஜி அதிகம். And then partially eclipsed because here also there will be repulsion. So இங்கே partially eclipsedக்கு அடுத்து அதிகம். And then gauge and then anti. இருக்கிறதுலே ஆன்டிக்கு தான் எனர்ஜி வந்து கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா they are distant, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறனால 180 டிகிரி அப்படின்னும் போது இப்படி தான் இருக்கும். ஒரு மெத்தில் இங்கேயும் ஒரு மெத்தில் இங்கேயும் தான் இருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ராக்ஷன், அந்த ரிப்பல்ஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு எனர்ஜி கம்மி. ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஆன்டி மோர் ஸ்டேபிள், அண்ட் தென் காஜ், அண்ட் தென் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட், அண்ட் தென் ஃபுல்லி எக்லிப்ஸ்ட். ஓகே, ஸோ எனர்ஜி ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு அதிகம், அண்ட் தென் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட், அண்ட் தென் காஜ், அண்ட் தென் ஆன்டி. ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ஆன்டி, காஜ், பார்ஷியலி எக்லிப்ஸ்ட், ஃபுல்லி எக்லிப்ஸ்ட். ஓகே, anti is more stable. So this one is more stable in the idu eluditale anti more stable, and then gauge, and then partially eclipsed, and then fully eclipsed. So this is the energy profile diagram of this one. அடுத்து gauge effect அப்படின்னா gauge form is the most stable form when hydrogen bonding is present. So if there is a hydrogen bonding வந்துருச்சுன்னா gauge form வந்துட்டு more stable-ஆ இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு OH குரூப் இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த பாண்டிங் மூலமா this gets more stabilized. இந்த 2-fluoroethanol இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் கெட்ஸ் மோர் ஸ்டெபிளைஸ்ட் than anti one. Draw most stable conformer of ethylene glycol. So ethylene glycol is this. So gauge is the more stable more stable conformer of ethylene glycol because of the hydrogen bonding. So this is the more stable form. So stability wise பார்த்தோம் அப்படின்னா if hydrogen bond is not present அப்போ anti, gauge, partially eclipsed, fully eclipsed. If hydrogen bond is present, then gauge, anti, partially eclipsed, and then fully eclipsed. So this is about the stability of the conformers. அடுத்து conformers of cyclohexane அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா there are 4 conformers: chair, twist boat, half chair. So they are the 4 conformers of cyclohexane. So this is the chair form, twist boat, and half chair. Next stability அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேருக்கு அதிகம், and then twist boat and half chair. ஸோ சேருக்கு அதிகம் ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். எனர்ஜி பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்ல, இதுக்கு தான் எனர்ஜி வந்துட்டு அதிகம் half chairக்கு. OP point, twist boat is optically active. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்மளோட twist boat structure, இதுக்கு mirror image எடுத்தோம்னா they are not superimposable to each other. Okay, so they are optically active. So GI cyclohexane in chair form, bonds in chair form. So this is about axial and equatorial bonds, and we know about the cis-trans conformations, and we have solved questions also. அடுத்து 1,3 diaxial interaction அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ 1,3 பொசிஷனில் நம்மளோட சேர் ஃபார்மில் 1,3 பொசிஷனில் இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை வச்சுட்டு சொல்கிறோம்.
ஸோ இப்போது இந்த பொசிஷனுக்கும் நடுவில் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன் தான் 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன். ரிப்பல்ஷன் வென் H bond is not present. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ தே ஆர் சிமிலர் டு தே ஆர் சேம். ஸோ தேர் இஸ் அ ரிப்பல்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள். இதுவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல OH இருக்குது. ஸோ OH ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் கெட்ஸ் மோர் stabilized. So this is about 1,3 diaxial interaction. Draw most form of cyclohexene 1,3 diol. That is இதே தான் சேர் ஃபார்மில் எழுதணும், அந்த இன்ட்ராக்ஷன் போடணும், அவ்வளோதான். பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் ஈக்குவட்டோரியலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி வச்சு பார்த்தோம்னா ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் axial bonds. Bulky group must be present on equatorial position. அப்பதான் வந்து என்ன சொல்றது stability காண்டி maximum number of group must be present on equatorial position except hydrogen bonding. So hydrogen bonding தவிர மற்ற groups எல்லாமே maximum number of groups வந்துட்டு equatorial positionல இருக்கணும். அடுத்து draw most stable formsல இதுக்கான stable form இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது ரெண்டும் வந்துட்டு சேம் பொசிஷன் சேம் சைட்ல இருக்கு அப்படின்னும் போது தேர் வில் பி சம் இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் மூலமா ரிப்பல்ஷன் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே சேம் குரூப், ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஸோ சேம் குரூப்னால தேர் மே பி சம் ரிப்பல்ஷன். ஸோ எனர்ஜி கெட் இன்க்ரீஸ்ட், ஸ்டெபிலிட்டி கெட் டிக்ரீஸ்ட். அதனால இதுதான் அதோட ஸ்டேபிள் ஃபார்ம். ஸோ ட்விஸ்ட் போட்டில் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்போது 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் தான் இதில் வந்து ஸ்டேபிள். ட்விஸ்ட் போட்டுக்கு வந்துட்டு 1,4 வந்துட்டு அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஐசோமெரிசம். ஸோ ஒன் ஷார்ட் அப்படின்னும் போது வி வில் டிஸ்கஸ் ஆல் த திங்ஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கான ஃபோக்கஸோட நம்ம வந்துட்டு இருக்கணும். ஸோ லிட்டில் கான்சன்ட்ரேஷன் இஸ் நீடட் அண்ட் okay, so thank you. Hi everyone. So today we are going to the next topic, general organic chemistry. So this is a one short video in which we discuss about the terms that we have came across up to now. So general organic chemistry very simple chapter and இதில் வந்துட்டு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ், ஜென்ரலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன, அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ், அதில் பேசிக் பிரின்சிபல்ஸ், அதோட ரியாக்ஷன்ஸ் என்ன, ஜஸ்ட் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் பேசிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பாண்ட் ஃபிஷன், we know about bonds. We talk about bonds and bond fission, bond formation, etc. So on the bond fission, at the reaction intermediates, attacking reagents, electron displacement effects, inductive effect and its application, electromeric effect, resonance, mesomeric effect, mesomeric effect and organic reactions and their types. So we know about a number of organic reactions. அதுக்கு ஒவ்வொரு ரியாக்ஷன் நேம் சொல்லுவோம். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா த காம்பவுண்ட்ஸ் விச் கண்டைன் கார்பன் அஸ் த மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னும் போது இட் கண்டைன் கார்பன் அஸ் த மேஜர் ப்ராடக்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் அண்ட் along with hydrogen. So carbon கூட hydrogen கண்டிப்பா இருக்கணும். other than hydrogen we can have nitrogen, oxygen, sulfur இந்த மாதிரி elements வந்துட்டு இருக்கலாம். So these are called organic compounds. Organic chemistry அப்படின்றது என்னன்னா the branch that deals with carbon and its compound. So organic compounds ன்றது carbon and its compound. Organic chemistry ன்றது the branch of chemistry that deals with carbon based compounds, carbon and its compounds. Okay, so catenation and tetravalency of carbon. So you know about this very well. Catenation அப்படின்றது the ability of carbon to bond with itself. So
கார்பன் வந்துட்டு அது கூடயே பாண்ட் பண்ணிக்கிறதுக்கான டெண்டன்சி நம்ம கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டெட்ரா வேலன்சி அப்படின்றது கார்பனோட பேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தோன்னா 4 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம மீன் பண்ண டெட்ரா வேலண்ட், வேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோன்னா 6. நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துனோம்னா 1s2 2s2 2p2 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வேலன்ஸ் ஷெல். ஸோ இந்த ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதை மீன் பண்ணுறது தான் இந்த டெட்ரா வேலண்ட் அப்படின்னு சொல்றது. அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இந்த மாதிரி எழுதணும்னா 288 கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 24னு வரும். ஸோ திஸ் இஸ் த டெட்ரா வேலன்சி. Okay, so tetravalency is the number of electrons, that is 4 electrons are in the valence shell. That mean the tetravalency of carbon. Okay, இப்போ கார்பன் வந்துட்டு எது கூட பாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கார்பன் கேன் பாண்ட் வித் இட் செல்ஃப். கார்பன் வந்துட்டு கார்பனோட பாண்ட் பண்ணிக்க முடியும். அது 4 பாண்ட்ஸ், அதாவது கார்பனால 4 பாண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். அது கார்பன் கூடயா இருக்கலாம், இல்லை வேற எந்த எலிமெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனும் பாண்ட் பண்ணிக்க முடியும். கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்ட் பண்ண முடியும். கார்பனும் ஆக்சிஜனும் பாண்ட் பண்ண முடியும். கார்பன் கேன் மேக் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் பாண்ட்ஸ் வித் கார்பன். ஓகே, ஸோ கார்பன் பாண்ட்ஸ் வித் அதர் கார்பன் இன் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஸோ 3 பாண்ட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இது வந்து சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். And carbon can make bond with sulfur, அடுத்து phosphorus and also nitrogen. Okay, nitrogen கூட single bond possible, double bond possible and triple bond also possible. Okay, அதே மாதிரி sulfur கூட single bond possible, double bond also possible. ஆக்சிஜனோடய அதே மாதிரி தான், ஆக்சிஜன் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஹைட்ரஜன் கூட ஒரே ஒரு பாண்ட் தான், ஏன்னா ஹைட்ரஜன்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஒரு பாண்ட் மட்டும்தான் ஹைட்ரஜன் கூட மேக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சிக்மா அண்ட் பை பாண்டிங். ஸோ சிக்மா அண்ட் பை பாண்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், அதாவது இந்த மாதிரி சிக்மால பார்த்தோம் அப்படின்னா சிக்மா பை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன். பாண்ட்ஸுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம்ஸ் தான். அதில் எப்படி எதனால அந்த நேமிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா we have 4 types of orbitals, sp d f. உங்களுக்கு வந்துட்டு ஆர்கானிக்ல டி வராது, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டி வராது. இதை வந்து நீங்கள் இன்ஆர்கானிக்ல தான் டி அண்ட் எஃப் பிளாக் வந்து நீங்கள் யூ ஸ்டடி இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நாட் இன் ஆர்கானிக். ஆர்கானிக்ல உங்களுக்கு எஸ் பி, நாட் அபவுட் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக், பட் யூ ஸ்டடி அபவுட் எஸ் ஆர்பிட்டல் அண்ட் பி ஆர்பிட்டல். ஓகே, டிஎஃப் வந்துட்டு டிஎஃப் ஆர்பிட்டல்ஸ் பற்றிட்டு நீங்கள் அங்கே தான் படிப்பீங்க, நாட் ஹியர். ஸோ இதில் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ் மட்டும்தான். ஸோ எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால்ஸ், இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. எஸ்ஸுக்கும் நடக்கிறது ஒரு சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எஸ்பிக்கு நடுவில் நடக்கிறது சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். அதாவது திஸ் இஸ் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங். இது வந்து ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங்னு சொல்லுவோம். இது லேட்ரல் ஓவர்லாப்பிங்னு சொல்லுவோம். இந்தது இதுவும் ஹெட் டு ஹெட் தான், பட் ஆனால் இட் இன்வால்வ்ஸ் பி ஆர்பிட்டல்ஸ், ரெண்டுமே பி ஆர்பிட்டல்ஸ். ஸோ வி கால் இட் அஸ் பை பாண்ட்ஸ். இது வந்து பிபி ஓவர்லாப்பிங் which forms double and triple bonds. ஓகே, ஸோ டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிங்கிள் பாண்டை சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போது கார்பன் சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே சிக்மா. ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு சிக்மா ஒரு பை, ஒரு சிக்மாவுக்கு ஒரு பை இருக்கு, மீதம் இருக்க இந்த ரெண்டும் சிக்மா தான். ஓகே, அடுத்து ட்ரிபிள் பாண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
ட்ரிபிள் பாண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சிக்மா 2 பை. ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு SS or SP overlapping, இங்கே ஒரு SS or SP overlapping, and இங்கே 2 P overlapping. Okay, so this is about sigma and pi bonding of carbon. அடுத்து hybridization பார்த்தோம் அப்படின்னா, if you want to know more about hybridization தனியாகவே வீடியோ இருக்கு, so you can refer that. இது வந்து சிம்பிளாக சொல்ல போகிறது தான். ஓகே, hybridization உங்களுக்கு புரியலை, இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா you can refer that. ஸோ hybridization அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, hybridization மீனிங் பார்த்தோன்னா மிக்சிங். ஸோ இட் இன்வால்வ்ஸ் hybridization ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். அப்போ hybridization ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்னா என்ன? mixing of orbitals. We are going to mix the orbitals. ஒரு ஆர்பிட்டாலை வச்சுட்டு நம்ம வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. இட் இன்வால்வ்ஸ் மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ அந்த மிக்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு SP3 SP2 இந்த மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே தனித்தனி கிடையாது. ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கு we are giving a name. SP3 SP2 SP இந்த மாதிரி. சாரி ஆர்பிட்டல்ஸ், that is the hybridization there. அந்த மிக்சிங்னால வர்ற நேம் தான் SP SP2 SP3ன்றதுலாம். ஓகே, ஸோ SPல பார்த்தோம் அப்படின்னா we know that percentage of S character இங்கே வந்துட்டு ஓகே 100/2. 100ன்றது டோட்டல், அதாவது இந்த டோட்டலாக இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்க்கு. ஸோ 100/2 அப்படின்றது 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறனால we are giving by 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get 50%. ஸோ எஸ்ஸோட பர்சன்டேஜ் வந்துட்டு 50. எஸ் வந்து 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ we are going to mix 1 S ஆர்பிட்டால் and 1 P ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு இந்த SP ஆர்பிட்டால். ஓகே, ஸோ திஸ் இஸ் SP ஆர்பிட்டால். இதில் ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்துட்டு இருக்கும். ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு ட்ரிபிள் பாண்ட், அண்ட் பை பாண்ட் சிக்மா பாண்ட் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2 சிக்மா பாண்ட், இது ஒன்று இது ஒன்று, 2 சிக்மா பாண்ட் அண்ட் 2 பை பாண்ட் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இதோட பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட் இஸ் 180 டிகிரி லீனியர் மாலிகுலாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்டு, இந்த சைடு 3 டபுள் பாண்ட், சாரி 3 பாண்டு இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இந்த சைடு 3 பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற மாதிரி we should assume. அதாவது 180 டிகிரியில் இருக்கணும் SP ஹைப்ரிடைஸ்டாக இருந்தால். SP2 ஹைப்ரிடைஸ்ட் அப்படின்னு, SP2 ஹைப்ரிடைசேஷன்ன்றத மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அதே தான். ஆனால் இங்கே வந்து 3 ஆர்பிட்டல்ஸ், ஒரு S 2 P வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ எஸ்ஸோட கேரக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா 100/3, 3 ஆர்பிட்டல்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ 100/3 இட் கிவ்ஸ் அரௌண்ட் 33.333%. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இஸ் 3. ஒரு S 2 P we get like this. ஸோ இதில் வந்துட்டு இது சிக்மா, இது சிக்மா, இது சிக்மா. ஸோ 3 சிக்மா 1 பை. அதே மாதிரி சிங்கிள் பாண்ட் வந்துட்டு மூணு சிங்கிள் பாண்டு, ஒரு டபுள் பாண்ட், சாரி 2 தான், சாரி 2 சிங்கிள் பாண்ட், 2 சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்டு. நான் பை சிக்மா வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்டு. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ட்ரையாகோனல் பிளேனார். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ட்ரையாகோனல் பிளேனார். அண்ட் பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109.5 டிகிரி இருக்கணும். இங்கே வந்து 180 டிகிரி சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். மாலிகுல் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கணும். இங்கே வந்துட்டு இது வந்து ட்ரையாகோனல் பிளேனாராக இருக்கணும், 109.5 டிகிரி பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு இருக்கணும். ஓகே, அடுத்து SP3 வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 100/4 = 25%. எஸோட கேரக்டர் வந்துட்டு 25% இருக்கும். ஸோ 4 ஆர்பிட்டால்ஸ், ஒரு S 4 P. ஸோ இது இந்த மாதிரி தான் அந்த ஆர்பிட்டல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ we get 4 single bonds. 4 single bonds, 0
0 double bonds or 0 triple bonds, and also we get 4 sigma bonds, 0 pi bonds. Structure வந்துட்டு tetrahedral and bond angle வந்துட்டு 120 degree. Bond angle is 120 degree. And இதோட electronegativity compare பண்ணோம் அப்படின்னா the S character increases, electronegativity will increase and also acidity will increase. So the sp is more electronegative and acidic. அடுத்து sp2 வந்துட்டு அதை விட கம்மியா இருக்கும், அடுத்து sp3 வந்துட்டு ரொம்ப கம்மி. acidity also same order. okay, so இது வந்துட்டு just ஒரு simplified-ஆ ட்ரிபிள் பாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்மா 2 பை இருக்கும். அந்த பாண்ட்ல இந்த பாண்ட்ல ஒரு சிக்மா 2 பை, ஒரு சிக்மா 2 பை இருக்கும். டபுள் பாண்டுன்னு பார்த்தோன்னா ஒரு சிக்மா 1 பை. ஸோ இதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இந்த சைடு வர 2யோ இல்லை இங்கே வர 1யோ சொல்லலை. அடுத்து சிங்கிள் பாண்டில் வந்துட்டு ஒரு சிக்மா 0 பை. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் இன் பென்சாயிக் ஆசிட். ஸோ ஆன்சர் இருக்குது, யூ கேன் செக் இட் அவுட். அடுத்து கோவலண்ட் பாண்ட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாண்ட் ஃபிஷன் இஸ் த ஃபினாமினன் ஆஃப் பிரேக்கிங். ஒரு பாண்ட் வந்துட்டு நம்ம வந்து உடைக்கிறோம், அந்த ஃபினாமினன் ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்னா பாண்ட் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஹியர் கோவலண்ட் பாண்ட் கேன் பி broken in 2 ways. ஸோ நம்ம வந்து கோவலண்ட் பாண்ட் அப்படின்றது ஷேரிங், அதாவது கோவலண்ட் பாண்ட் யூ நோ தட் இப்போ கார்பன்ட்டு வந்து ஒரு 4 எலக்ட்ரான் இருக்கு, வேலன்ஸில் 4 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன்ட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த இதை இது கம்ப்ளீட்டாக கொடுக்கவும் முடியாது, அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக எடுத்துக்கவும் முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஷேர் பண்ணிக்கிறது 2 எலக்ட்ரானையும். அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக வர பாண்ட்ஸ் தான் நம்ம வந்து கோவலண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கோவலண்ட் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் இருக்குது. ஒன்று ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒவ்வொரு ஆட்டம்க்கு பாண்ட்ல உள்ள ஒவ்வொரு ஆட்டம்க்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கிடைக்கணும். இப்போ 2 பேர் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, உங்க ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க 2 பேரும் அதை 2 ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறீங்க, ஒரு பேக்ல ஒன்னா போட்டு வச்சிருக்கிறீங்க. அதை நீங்க பிரிச்சுக்கும் போது ஆளுக்கு ஒன்னொன்னு வரணும் இல்லையா, ஆளுக்கு ஒன்னொன்னு வரணும். இதுதான் ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். இல்லை உங்க ஃப்ரெண்டு உங்களை அடிச்சு தள்ளிட்டு 2 ஆப்பிளையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஹெட்ரோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன். ஓகே, ஸோ ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் எலக்ட்ரான் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டம்க்கும் பாண்ட்ல உள்ள ஒவ்வொரு ஆட்டம்க்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்துட்டு வந்துடும். ஹெட்ரோலிட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு ஆட்டமே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களை விட உங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பசியில இருக்கிறான், உங்களோட உங்க ஃப்ரெண்டு ரொம்ப பசியில இருக்கிறான், அவனுக்கு வந்து இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ அவன் வந்து அந்த 2 ஆப்பிளையும் எடுத்துக்கிட்டான். ஸோ அந்த பசி அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ உங்களை விட அவனுக்கு பசி அதிகமாக இருக்குது, ஸோ அதனால அவன் எடுத்துக்கிட்டான். அந்த பசின்றது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இங்கேயாவது நம்ம என்ன தெரியுது, ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம் பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரானையும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஹியர் எக்ஸாம்பிள் இஸ் MN ஒரு மாலிக்யூல் இருக்கு. இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கு. இது உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்கிறனால 2 ஆப்பிள் அவன் எடுத்துக்கிட்டான், அவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஹி கெட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நீங்கள் கொடுத்துட்டனால உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் பாண்ட் ஃபிஷன். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோமோலிட்டிக் அப்படின்றது 2 பேருக்குமே ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும், ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். ஹெட்ரோலிட்டிக்ல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டுமே அது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு போயிடும். ஓகே, ஓகே, அடுத்து இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோலிட்டிக் ஹெட்ரோலிட்டிக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் அண்ட் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங். ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்றது இப்போ
நான் சொன்ன மாதிரி இப்படி half இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு okay and we call this species as radicals okay this species are called free radicals with a single electron ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீசிஸ் நம்ம வந்துட்டு free radicals அப்படினு சொல்லுவோம் heterolyticல பார்த்தோம் அப்படினா unsymmetrical breaking more electronegative atom gets positive charge அதாவது ரொம்ப பசியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே போயிடுது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் சம்திங் எல்லாமே போயிடுது இது வந்து heterolytic homolytic அடுத்து பார்த்தோம்னா neutral species free radical or formed having unpaired electron so unpaired electron உள்ள species வந்துட்டு கிடைக்கும் இங்க heterolyticல பார்த்தோம்னா charged species so we are getting charged species cation and anion அது produce ஆகுது favored by high temperature or H mu or R2O2 so peroxide இந்த இது வந்துட்டு என்ன மாதிரி எந்த கண்டிஷன்ல பண்ண முடியும்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கணும் ஆர் சன்லைட் இருக்கணும் ஆர் பெராக்சைடு இருக்கணும் இது மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ஹோமோலிட்டிக் பாண்ட் ஃபிஷன் வந்துட்டு ஃபேவர் ஆகும் இது வந்துட்டு போலார் சால்வெண்ட் எனி போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணனால இந்த ரியாக்ஷன் ஃபேவர் single head arrow or fish hook arrow இங்க வந்து double headed arrow is used இங்க வந்து பாத்தீங்கன்னா arrow நான் போடும்போதே பார்த்திருக்கணும் இந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க ஏனா it denotes only one electron so இந்த fish hook arrow வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் denote பண்ணும் இங்க நம்ம வந்து double arrow போடுறது வந்து double headed arrow போடுறது வந்து 2 electrons அப்படினு சொல்லிட்டு மீனிங் ஓகே So அடுத்து reaction intermediates அப்படின்றது there are 3 types of intermediates carbocation carbanion and the radical carbon free radical so these are the 3 types of intermediate அது என்னன்னு ஒண்ணா பார்க்கலாம் unstable short lived species unstable note the point unstable short lived species formed during the course of a reaction which are finally converted into product so unstable short living species அதுக்கான லைஃப் ஸ்பான் வந்துட்டு கம்மி தான் அது ஃபார்ம் ஆன நிமிஷம் கன்வெர்ட் ஆயிடும் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆயிடும் so they are called unstable unstable அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா ஹை எனர்ஜி இதுக்குரிய எனர்ஜி பார்த்தோம்னா அதிகமா இருக்கும் ஹை எனர்ஜி வந்துட்டு அதிகமா இருக்கும் லைஃப் ஸ்பான் கம்மியா இருக்கும் fraction of secondல அது வந்து ப்ராடக்ட்டா மாறிடும் so this is about the intermediate கான definition இது so unstable short lived species அடுத்து cation அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா cation carbocationன்றது C+ carbon carrying positive charge carbanianன்றது carbon carrying both electrons so இங்க வந்து C- னு சொல்லலாம் or C போட்டு ரெண்டு டாட் அதாவது ரெண்டு புள்ளி வைக்கணும் அப்பதான் இது வந்து carbocation அப்படினு சொல்லிட்டு carbanion அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியும் it denotes anion அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது கார்பன் கேரிங் 1 எலக்ட்ரான் ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் வச்சிருக்க ஸ்பீசிஸ் வச்சிருக்க கார்பன் பேரு கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் பிகாஸ் இந்த ஃப்ரீன்றது அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை சொல்றது அடுத்து கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் sp2 பிகாஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு மற்றது எல்லாமே பாண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது இட் கெட் sp2 hybridization okay so geometry of free radical வந்து trigonal planar sp2 அப்படின்றபோது we get trigonal planar structure so this is the orbital இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா CF3 க்கு மட்டும் due to its high electronegativity fluorineோட high electronegativity-னால it gets sp3 hybridization stability of carbon free radical னு பார்த்தோம் அப்படினா plus I effect hyperconjugation resonance can cause an increase in stability of free radicals so இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாப்போம் plus I effect என்ன hyperconjugation resonance இதெல்லாம் அதுக்கு முன்னாடி just இந்த terms மட்டும் நோட் பண்ணிக்கோங்க so plus I effect இருக்கணும் ரெசனன்ஸ் இருக்கணும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இதுல வந்துட்டு எதுக்கு வந்து மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சைல் டியூ டு ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அடுத்து அல்லைலுக்கு ஆல்சோ சேம் ரெசனன்ஸ் அடுத்து
tertiary, secondary and then primary. அடுத்து carbocations பார்த்தோம்னா C+ க்கும் sp2 hybridization. இதுக்கான structure as usual trigonal planar. Stability வந்துட்டு பார்த்தோம்னா இங்க plus m all plus effects plus I plus m resonance aromaticity இது எல்லாமே வந்துட்டு இதோட stability வந்துட்டு increase பண்ணும். So first one is tropylium, அடுத்து benzyl, allyl, tertiary, secondary and then primary. Next carbanion னு பார்த்தோம்னா sp3 ஆவும் இருக்கலாம் or sp2 ஆவும் இருக்கலாம். geometry வந்துட்டு pyramidal and trigonal planar. ஏன்னா இதுல வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கறனால stability வந்து எல்லாமே minus effects. minus I minus m resonance aromaticity can cause high electronegative, cause an increase in stability of carbanions. First one benzyl, allyl, sp2 that is vinyl, and then methyl carbo anion at the primary, secondary, tertiary. Okay, அடுத்து attacking reagents அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா the species that attacks a substrate to form product during the course of a reaction. So attacking reagent அப்படின்றது reactant ஓட react பண்ற அந்த substance. Okay, so இந்த இடத்துல நம்ம substrate யூஸ் பண்ணியிருக்கோம். the substrate அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். the species that attacks the substrate கூட react பண்ணி product form பண்றதா நம்ம attacking reagent அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல two types இருக்கு. ஒன்னு electrophile, இன்னொன்னு வந்து nucleophile. இந்த electrophile அப்படின்றது electron loving இருக்கும். அது வந்து electron loving, that is it is electron deficient. அதுகிட்ட electron இருக்காது. So that is electron loving. அதுக்கு வந்து electrons வந்துட்டு தேவை. அதே மாதிரி nucleophiles nucleus loving, அதுகிட்ட electrons வந்துட்டு அதிகமா இருக்கும். Okay, so this is about electrophile and nucleophile. So electrophiles அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா positive charge loving species. So electrophiles negative charge loving species, that is electrons. Positive charged ions. So இந்த electrophiles வந்துட்டு எப்படி இருக்கும்னா positive charge உள்ளதா இருக்கும். Like H+ carbocations. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாசிட்டிவா இருந்தா தானே நெகட்டிவ் போய் அட்ராக்ட் பண்ண முடியும். அட்ராக்ட் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இது போயிட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜையோ இல்லை எலக்ட்ரானையோ போயிட்டு அட்டாக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேஷனில் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ். ஸோ தீஸ் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் லைக் BF3, AlCl3, FeCl3. அடுத்து molecules with vacant d orbitals. Vacant d orbitals in the sense they are also electron deficient. அந்த vacant d orbitals electrons வந்து இல்ல அப்படின்ற ரீசனால தான் அது electrophiles இருக்கு. electrons தேடி போகுது. Example SnCl2, SbCl3, PbCl2. Okay. Nucleophiles அப்படின்றது positive charge loving species. They are negative in nature, that is the anion H-, X- and carbanions. The molecules with a lone pair. So lone pair வந்துட்டு இருக்கணும். நான் சொன்னேன்ல இதுகிட்ட electrons வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால electrons அப்படிங்கும்போது it is a negative charge. ஸோ இந்த negative charge போய் positive charge attack பண்ணும். ஸோ electrophiles அப்படின்னா attacks negative charge species. Nucleophiles அப்படின்னா it attacks positive charge species, and இதன் மூலமா we get product. Okay, and இது மூலமா we get the products.
we get the product from this. அடுத்து nucleophilicity அப்படின்னா என்னன்னா the term nucleophilicity means the ability of a nucleophile to donate an electron pair to a carbocation or electrophile is termed as nucleophilicity. So ability of a nucleophile, so அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்கான ability. Okay, so to a positive charge or electrophile. So இதுல இருந்து என்ன தெரியுது, nucleophile plus electrophile gives the product. ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, இங்க இருந்து நியூக்ளியோஃபைல்ல இருந்து 2 எலக்ட்ரான் போகணும். அந்த போகக்கூடிய டெண்டன்சி தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி. அடுத்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா there are 2 types, permanent and temporary. ஸோ permanent எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா அதில் வந்து 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது. இண்டக்டிவ், மீசோமெரிக், ரெசனன்ஸ், ஹைப்பர்கான்ஜுகேஷன் சொல்லிட்டு. டெம்பரரியில் ஒன்றே ஒன்று தான், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஸோ we are going to discuss about these 5. So first inductive effect. Permanent effect ன்னு பார்த்தோம் அப்படின்னா displacement of electrons along the carbon chain due to the difference in electronegativity of the atom or groups attached to the carbon chain. So displacement of electrons, so இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா by the name electron displacement. electrons ஓட displacement, electrons ஓட mobility, அது வந்து மூவ் ஆகுறனால வர்ற எஃபெக்ட்ஸ் தான் இந்த 5 எஃபெக்ட்ஸும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் along the carbon chain. carbon chainல மூவ் ஆகுது due to the difference in electronegativity. அதாவது நம்ம கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கிற ஆட்டம்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்து இந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு குளோரின் இருக்கு, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். குளோரின் இஸ் அன் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்படின்றப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து இழுத்துக்க தான் பார்க்கும். இந்த மாதிரி இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸை இது இழுத்துக்க பார்க்கும். அப்போ இது என்ன பண்ணும், இது இங்க இருந்து இழுக்குமா, அப்படியே ஒன்னொன்னா ஒவ்வொரு இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இழுத்துட்டே வரும். ஸோ டியூ டு தட் இட் கெட்ஸ் அ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், நாட் கம்ப்ளீட் நெகட்டிவ் சார்ஜ். கம்ப்ளீட்டா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அது வந்து எடுத்துக்கல, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிறது. ஸோ திஸ் இஸ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இட் கெட்ஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இது எப்படின்னா உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆப்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து நான் தர்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல, அவங்க வந்து வாங்குற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, நீங்க கொடுக்குற மைண்ட் செட்ல ரெண்டுத்துமே 2 ஆப்பிளுமே கொடுக்குற மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் பார்ஷியல் நெகட்டிவ் அண்ட் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது வந்து பார்ஷியல் நெகட்டிவ், இங்க வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்க டெல்டா டேஷ் பிளஸ்ன்றது இதை விட இங்க கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு த டிஸ்டன்ஸ் as we move from chlorine to this side, இந்த பக்கம் வர அந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். ஏன் அப்படின்னா டியூ டு டிஸ்டன்ஸ். இப்படி போக டிக்ரீஸ் இன் டெல்டா பாசிட்டிவிட்டி. Decrease in delta positive due to distance. டிஸ்டன்ஸ் அதிகமாகறனால இந்த குளோரினால அவ்வளோ எஃபெக்டிவா இந்த எலக்ட்ரான்ஸை அது பக்கமா இழுத்துக்க முடியாது. ஸோ அதனால இந்த வாக்கில் வரும்போது இந்த பக்கமா வரும் வர நம்மளுக்கு அந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே அதை விட கம்மியா இருக்கும், இங்க ரொம்ப கம்மி, அடுத்து இங்க கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a permanent effect, it is a weak effect as the shift of pi electrons is partial. So partial அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். We are going to shift the electrons are shifted partially. partial தான் shift ஆகுது, not completely. partial shift not completely.
partial shift, not completely. At the electron shifts towards more electronegative atom or group. So electronegative atom in the sense halogens, oxygen, nitrogen also. அடுத்து groups அப்படின்னும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், ஆசிட் குளோரைட் குரூப், இந்த மாதிரி குரூப்ஸ் கார்பனைல் குரூப்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன்ஸில் எலக்ட்ரான் வந்துட்டு மூவ் ஆகும். It diminishes after third carbon. So third carbon க்கு அப்புறமா it diminishes. It decreases with the distance from electronegative group. So as the distance increases, inductive effect decreases. Plus effect groups அப்படினு பார்த்தனா இந்த plus effect groupsல என்னவா இருக்கும்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கும். ஓகே, சோ அப்பதானே ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வரும்போது நம்ம வந்து டொனேட் பண்ண முடியும். பா ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஏன் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணணும், இட் ஷுட் ஈஸிலி டொனேட் த எலக்ட்ரான்ஸ். டொனேட் இன் த சென்ஸ் பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிற அளவுக்கு இட் ஷுட் டொனேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ் வித் லெஸ் பவர் தேன் ஹைட்ரஜன். Order of strength is, first one is methylene group, at amine, oxygen, COO, at the tertiary and then tertiary carbon and secondary carbon, primary carbon, methyl, tritium, deuterium and hydrogen. So this will be the order. All alkyl groups are plus I groups. Inductive effect அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா plus I effect இருக்கு, minus I effect இருக்கு. So we discussed plus I. Next minus I பார்த்தோம் அப்படினா the minus I அப்படின்றது electron withdrawing group. Electron withdrawing group அப்படின்னும்போது it should attract the electron towards it. It should, இது வந்துட்டு electrons வந்து அது பக்கமா தான் இழுத்துக்க பார்க்கணும், ஈஸியா கொடுக்க கூடாது. So substance which attract electrons with more power than hydrogen. So hydrogen விட அதிக பவர் இருக்கணும். electrons attract பண்றதுல hydrogen விட அதிக பவர் இருக்கிறத வந்து நம்ம வந்து மைனஸ் ஐ குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பார்த்தோன்னா NF3, டெர்ஷரி அமீன், அடுத்து SR2 அதாவது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், அடுத்து அமோனியா, நைட்ரேட், சயனைடு, ஆல்டிஹைடு, ஆல்கஹால், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், எஸ்டர்ஸ், ஆல்கஹால், அசிட்டிலின், அமீன், பென்சீன், phenyl group and hydrogen. At last hydrogen. Next application of inductive effect. Inductive effect oda applications engana acidity, carboxylic acids oda acidic strength வந்துட்டு determine பண்றதுக்காண்டி இங்க plus I group plus I effect வந்துட்டு இதாகுது. Okay, acidity is directly proportional to the minus I effect and inversely proportional to plus I effect. So plus I group இருக்கு அப்படின்னா அங்க acidity decrease ஆகும், minus I group இருந்துச்சுன்னா அங்க acidity will increase. So இங்க பார்த்தோம் அப்படின்னா this is the carboxylic acid. So carboxylic acid இருக்கு, இந்த R group இருந்துச்சு அப்படின்னும் போது R group இருக்கு அப்படின்னா அங்க acidity will decrease. Okay, so R group ஓட plus I effect நால acidity வந்துட்டு decrease ஆகுது. ஸோ இதோட அசிடிட்டிக்கான ரீசன், கார்பாக்சிலிக் ஆசிடோட அசிடிட்டிக்கான ரீசன் என்னன்னா இந்த ரெசனன்ஸ், சிஓஓல இருக்கிற அந்த ரெசனன்ஸ். ஸோ இந்த ஆக்சிஜன் மேல டிசோசியேட் ஆனதுக்கு அப்புறமா இது H+ தனியா போயிடும், இங்க COO மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் மேல போயிடும். ஸோ வி கெட் லைக் திஸ். ஸோ இதுல இருந்து என்ன மீனிங் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க வந்து ரெசனேட் ஆகிட்டே இருக்கு, இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு நடுவில் எலக்ட்ரான் வந்துட்டு ரெசனேட் ஆகிட்டே இருக்குன்னு மீனிங்.
resonate ஆயிட்டே இருக்கு. So it gets a negative charge between these two oxygens. So இது வந்து resonance hybrid அப்படின்னு சொல்லுவோம். So this is about acidity of carboxylic acids. அடுத்து இங்க இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் 2 கார்பன், அதாவது 2 அல்கைல் குரூப் இருக்கு. இங்கே 1 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ R group increase ஆச்சுன்னா acidity decrease ஆகும். So 1 is more acidic, B is more acidic, and then A, அடுத்து D, அடுத்து C. So this will be the order. So acidic strength of carboxylic acid minus effect இருந்துச்சு அப்படின்னும் போது we get high acidic strength. Acidity will increase in the presence of minus I group like fluorine. So fluorine இருக்கும்போது உங்களுக்கு வந்து acidity increase ஆகும். அதே மாதிரி acidity வந்து எந்த பொசிஷன், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல அந்த fluorine இருக்கு அப்படின்றத வச்சும் டிசைட் ஆகும். ஸோ இந்த fluorine வந்துட்டு செகண்ட் பொசிஷன், இந்த கார்பனைல் கார்பன்ல இருந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கும்போது இட் இஸ் மோர் அசிடிக். இதுக்கு பக்கத்திலே இருக்கா, கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்திலே இருக்கறனால இட்ஸ் அசிடிட்டி வில் இன்க்ரீஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் செகண்ட் பிளேஸ்லேயே தான் இருக்கு. பட் ஆனால் அல்கைல் குரூப்னு பார்த்தோம்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ டியூ டு த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆர் த அல்கைல் குரூப் இட் இஸ் மோர் acidic than this. So A is more acidic than B. So அதே மாதிரி தான் we have solved this also. அடுத்து basic strength of amines in gaseous state அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, so opposite to acidity, basicity is directly proportional to plus I and inversely proportional to minus I. Okay, so R group இருக்கு அப்படின்னும் போது அங்க acidity will increase. So sorry, basicity, R group will increase the basicity. R group increases, basicity will also increase. Okay, so basic strength of amines in aqueous state அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, R வந்து CH3 இருந்துச்சு அப்படின்னா அப்போ செகண்டரி அமீன் இஸ் மோர் பேசிக் அண்ட் பிரைமரி அண்ட் டெர்ஷரி. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் சால்வேஷன் அண்ட் ஸ்டெரிக் ஃபேக்டர்ஸ்னால இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இப்போ R வந்துட்டு CH3 இல்லை அப்படின்னும் போது செகண்டரி, அடுத்து டெர்ஷரி அண்ட் தென் பிரைமரி. ஸோ த ரீசன் ஃபார் திஸ் ஸ்விட்சிங் ஆஃப் பிரைமரி அண்ட் டெர்ஷரி இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங், ஸ்டெரிக் ஃபேக்டர். Stability of carbocations and free radicals னு பார்த்தோம் அப்படின்னா, stability of carbocation and free radical is directly proportional to plus I. So plus I group இருந்துச்சுன்னா அங்க carbocation and free radicals ஓட stability will increase. Okay, so due to the donation of this electrons, so the R groups வந்துட்டு electrons donate பண்ண இது stabilize ஆயிட்டே இருக்கும். Okay, so the stability will increase. அதுவே கார்பானியான்ஸ்னு எடுத்துட்டோம்னா மைனஸ் ஐ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ மைனஸ் ஐ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும், அப்போ தான் அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னு பார்த்தோன்னா, when a reagent approaches the molecule with multiple bonds like CC double bond, CO double bond, the shared pi electrons are completely transferred to one atom. It is a temporary effect that can be observed only in the presence of a reagent. So இது வந்து ஒரு temporary effect தான். Electromeric effect is a temporary effect. ஸோ இது வந்து எதனால அரைஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி டபுள் பாண்ட்ஸ் உள்ள மாலிகூல்ஸில் ஒரு ரியேஜென்ட் வரும்போது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் டேக்கிங் பிளேஸ். ஸோ இந்த பை பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷேர் ஆகுது, அதாவது 2 ஆட்டம்ஸ்க்கும் ஷேர் ஆகுது. ஒன்று இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்டாக இருக்கும்போது ஒரு ரியேஜென்ட் வரும்போது
இந்த மாதிரி not sharing, it is transferred. Sharing அப்படின்னா ஆளுக்கு ஒன்னொன்னு வரணும். It is not so. It is transferred to one of the atom. Okay, based on the electronegativity. அடுத்து plus E effect அப்படின்றது when the pi electrons of the multiple bond are transferred to the atom to which the reagent gets attached. So இதை எடுத்துட்டோம் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருமா. ஸோ திஸ் carbon will get a negative charge and this carbon will get a positive charge. ஏன்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த கார்பனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் என்ன H+ வந்துட்டு எடுத்துக்கிறோம். H+ அப்படின்றது எங்க போய் அட்டாக் ஆகும் நெகட்டிவ் சார்ஜில். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜை இது வந்து அட்ராக்ட் பண்ணாலும் நெகட்டிவ் சார்ஜ் will attack the பாசிட்டிவ் சார்ஜ். அதனால நான் அம்புக்குறி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கு. தட் இஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். இட் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன். ஸோ திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இது வந்து எப்போ நடக்கும்னா ஒன்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் அ ரியேஜென்ட் இருந்தால் மட்டுமே இந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். அடுத்து கார்பன் டபுள் பாண்ட் ஓல பார்த்தோம் அப்படின்னா கார்பனை விட ஆக்சிஜன் வந்துட்டு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து எடுத்துக்கிறோம். கம்ப்ளீட்டாக ஆக்சிஜனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் கார்பன் கெட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு H+ வரும்போது O H+. So they two bond together. So we get like this and it is a carbocation formation. Okay, next -I group. -I குரூப்ல பார்த்தோம்னா ரியேஜென்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் போது பாசிட்டிவா இருக்கிற ஆட்டம்ல வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்டாச் ஆகிக்கும். அப்போ நம்மளுக்கு இங்க மாலிக்யூல்ல நம்மளோட ப்ராடக்ட்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து மிச்சம் இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்னன்னா the electrons are transferred to the atom to which the reagent does not get attached. இங்க வந்து the atom to the atom which the reagent get attached. இங்க வந்து எந்த ஆட்டம்ல reagent attach ஆகுதோ அங்கேயே தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். பட் ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, எந்த எலக்ட்ரான்ல எலக்ட்ரான் கிடையாது, எந்த ஆட்டம்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குதோ அங்க இந்த ரியேஜென்ட் வந்து அட்டாச் ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து CC டபுள் பாண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு we get a negative charge here and a positive charge here. நம்மளோட எடுத்துக்கிற ரியேஜென்ட் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இட் அட்டாக்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இந்த கார்பன் மேலே. பட் ஆனால் நம்மளோட ரியேஜென்ட் அங்கே அட்டாச் ஆகலை. பட் ஆனால் இதில் எங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கோ அங்கே தான் ரியேஜென்ட்டும் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வி கெட் அ நெகட்டிவ் சார்ஜ் ரிமைனிங். அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னாலும் இங்கே ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணுது. ஸோ வி கெட் CCN பாண்ட், O- வந்துட்டு லெஃப்ட் அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ geometrical isomerism. So we all just recall this. அடுத்து resonance. Next one is resonance effect. If a molecule or ion can be represented by two or more structures but none of the structure alone can explain the properties, then such structures are called resonating structures and the canonical structures and this phenomenon is called resonance. So ஒரு molecule or ionic வந்துட்டு ரெண்டுக்கு மேல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் போட முடியுது அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு இப்போ வந்து
பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா பென்சீனுக்கு வந்துட்டு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒன்று பாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதோட ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு நம்ம இதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ இதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு பண்ண முடியாது. அந்த மாலிகுல் ஆர் அயானுக்கு வந்து 2 ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், அது 3, 4 இந்த மாதிரி மோர் தென் 2 வந்துட்டு இருக்கலாம். So none of the structure alone can explain all its properties. Then such structures are called resonating structures or canonical structures. Other name for resonating structure is canonical structure, and this phenomenon is resonance. Okay. So resonating structures ku first example benzene. So benzene solliyachu. Adutha இந்த carboxylic acid also I have discussed. Adutha carbonate CO3 2- பார்த்தோம் அப்படின்னா கார்பனேட்ல 2- அப்படின்னும் போது 2 ஆக்சிஜன் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆச்சுன்னா இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் மேல, ஸோ வி கெட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன் அண்ட் திஸ் கார்பன் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் அந்த மாதிரி ரெசனேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெசனன்ஸ். So this is resonance hybrid. Resonance hybrid அப்படின்றது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எங்கெங்க டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கு, எங்கெங்க மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எல்லா கார்பனை சுத்தியும் மூவ் ஆகிக்கிட்டே டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை சொல்றது இந்த ரெசனன்ஸ் ஹைபிரிட்ன்றது. அடுத்து இங்கே வந்தோன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்தோம்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த 2 ஆக்சிஜனுக்கு நடுவில் டீலோக்கலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து கார்பனேட்ல ஒன்று இந்த மாதிரி ஆர் இந்த மாதிரி, இந்த 2 ஆக்சிஜனுக்கு நடுவில் ஆர் இந்த 2 ஆக்சிஜனுக்கு நடுவில் நடக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா the difference in the energy of the most stable resonating structure and the energy of the actual molecule. So the difference in energy of the most resonating structure, அதாவது more resonating structure ஆக்சுவல் மாலிக்யூலுக்கும் அந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் நடுவில் உள்ள அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரெசனன்ஸ் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ C6ஓட ரெசனன்ஸ் எனர்ஜி வந்துட்டு 36 kcal/mol. ஓகே, அடுத்து ரூல்ஸ் ஃபார் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா all resonating structure must follow Lewis octet rule. So Lewis ஓட octet rule இது வந்து ஃபாலோ பண்ணணும். கண்ணா பின்னான்னு பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கக்கூடாது, லூயிஸ் ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த கார்பனை சுற்றி 4 பாண்டு, இந்த கார்பனை சுற்றி 4 பாண்டு, இதை சுற்றி 4, இதை சுற்றி 4. அடுத்து இங்கே வந்தோம்னா இதை சுற்றி 4 இருக்கு, இதை சுற்றி 4, இதை சுற்றி 4, இதை சுற்றி ஓகே இதை சுற்றி 2 தான் இருக்கு, இன்னொரு பாண்ட் வந்து இல்லை, இன்னொரு பாண்ட் வந்து இல்லை, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம்னா இதை சுற்றி எதனா பாண்டு, இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்படி இந்த மாதிரி இருக்க முடியாது, 2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரே மாலிகுல்ல வந்து இருக்க முடியாது. ஸோ இது வந்து இல்லை. அடுத்து இங்கே பார்த்தோம்னா இதை சுற்றி 5 பாண்டு இருக்கு. 5 பாண்ட் இஸ் impossible for carbon. So this will be the structure that follows Lewis octet rule. It is 1,3 butadiene. At the position of atoms in all resonating structures must be same. Only the electrons can move. So resonating structure la vandu paathomna electrons mattum da move aganum, atom move aga koodadhu. Electrons move agala but ana atom adoda position la fixed ah da irukanum, stationary ah appadiye da irukanum, move aga koodadhu. Okay, so ipo paathom appadina inge irundhu electrons inge varudhu. அடுத்து இந்த உள்ள எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் ஆகும்போது அந்த கார்பன் வந்து அங்கேயே தான் இருக்கு, அந்த ஹைட்ரஜன் அங்கேயே தான் இருக்கு, பட் ஆனால் அதுக்குரிய எலக்ட்ரான்ஸ் மட்டும் டீலோக்கலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும், இங்கே இருக்கிறது இங்கே மூவ் ஆகிட்டு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும்.
it gets a positive charge here and a negative charge here. இப்போ உல்டாவா இப்படி மூவ் ஆகுது, இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. அப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இது இங்க மூவ் ஆகும். அப்போ இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ தீஸ் டூ ஆர் த பாசிபிலிட்டிஸ். ஸோ அந்த ரெண்டு தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, next, all the resonating structures must have the same number of paired and unpaired electrons. So resonate ஆயிட்ட அப்புறம் we should have the same number of paired and unpaired electrons. All the atoms participating in resonance in a molecule must be coplanar. So it should be coplanar. It can be linear or triagonal or tetrahedral. Types of systems showing resonance. என்னென்ன சிஸ்டம் வந்து ரெசனன்ஸ் ஷோ பண்ணும் அப்படின்னா பை கான்ஜுகேட் வித் பை. ஸோ பை கான்ஜுகேஷன் இருக்கிறது இந்த மாதிரி 1,3 பியூட்டாடைன் இந்த மாதிரி பை ரெசனன்ஸ் இருக்கிறது. பென்சீன்ல இந்த மாதிரி பை ரெசனன்ஸ் இருக்கிறது, பை கான்ஜுகேஷன் இருக்கிறது ரெசனன்ஸ் வந்துட்டு காமிக்கும். ஒரு பை கான்ஜுகேட் வித் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ கார்போகேட்டன் உள்ள மாலிகூல்ஸ் இந்த மாதிரி இங்கே இந்த பாண்டோட எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு வைங்களேன், இங்கே வந்து டபுள் பாண்ட் வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பன் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டமில் அடுத்து பை கான்ஜுகேட் வித் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் தட் இஸ் கார்பேனியான்ல அது இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே வரணும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஒன்றுக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து பை கான்ஜுகேட் வித் ஆட் எலக்ட்ரான்ஸ். ஆட் எலக்ட்ரான்ஸ் இந்த சென்ஸ் 1 3 இருக்க முடியாது, 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீலோக்கலைசேஷனால அந்த டீலோக்கலைசேஷன் தான் நம்ம வந்து கான்ஜுகேட் அப்படின்னு சொல்கிறோம். பை கான்ஜுகேட் வித் லோன் பேர் இட் வில் பி மோர் ஈஸியர். இதுவும் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி தானே. ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் அகைன் ரிவர்ஸில் நைட்ரஜன் மேலேயே போயிடும். அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் கான்ஜுகேட் வித் லோன் பேர். பாசிட்டிவ் சார்ஜுக்கும் லோன் பேருக்கும் நடுவுலையுமே இந்த ரெசனன்ஸ் வந்து நடக்கும். இப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது இங்கே வரும்போது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பாண்டு வந்துடும். 3 பாண்டு இருக்கிறனால ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் மேலே 3 பாண்ட்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த சிஸ்டம்ஸ். இதில் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பை காமனாக இருக்கும், பை சிஸ்டம். அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா கிரேட்டர் த நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் மோர் த ஸ்டெபிலிட்டி. ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதாவது ஷேரிங், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது தட் மாலிகுல் வில் பி மோர் ஸ்டேபிள். அடுத்து நான் போலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் போலார் ஸ்ட்ரக்சர்ஸ். நான் போலார் அப்படின்னும் போது there should be no positive or negative charge. Non-polar structures will be more stable than polar ones. Polar structure with more complete octet atoms are more stable than polar structures with less complete octet. So complete octet வந்துட்டு இருக்கணும், அப்பதான் அது வந்து more stable இருக்கும். அடுத்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிவ்ஸ் த மோர் ஸ்டெபிலிட்டி அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் மேலே இருக்குது, ஒரு மாலிகுல்ல நெகட்டிவ் சார்ஜ் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேலே இருக்குது அப்படின்னும் போது அங்கேயும் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதில் கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஸோ திஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். More the charge separation, lesser the stability of a polar structure. Similar charges on adjacent atoms are highly unstable due to their electrostatic repulsion. So இங்க A வந்து நம்ம வந்து polar வந்து more less stable than non polar அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த charge separationனால. ஓகே, ஸோ சார்ஜ் செப்பரேஷன் வந்துட்டு இருக்கும். ஒன்று வந்து சார்ஜ் வந்து கிட்ட இருந்தால் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும்.
தூரமா இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகும். அதே மாதிரி லைக் சார்ஜஸ் வந்துட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அங்க ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப குறையும். ஸோ அதனாலதான் நான் போலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். அண்ட் ஆல்சோ அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ் வந்துட்டு அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ்ல சிமிலர் சார்ஜ் இருக்குன்னா அங்க ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி டிஸ்சிமிலர் சார்ஜஸ் இருக்கிற ஆட்டம்ஸ் கொஞ்சம் விலகி போனா டிஸ்டன்ஸ் அதிகமான அங்கேயும் ஸ்டெபிலிட்டி வில் டிக்ரீஸ். அடுத்தது மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட்ல பார்த்தோன்னா எலக்ட்ரான் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் an unsaturated system due to the presence of a group or atom in its conjugation is called மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ இங்க வந்து எலக்ட்ரான் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வரைக்கும் பார்த்தது சிங்கிள் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி தான். ரெசனன்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து கம்ப்ளீட்டா ரெசனன்ஸ்ல இதுலயும் கம்ப்ளீட்டா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து எதனாலனா the presence of a group or atom in its conjugation. ஸோ ஒரு மாலிக்யூல்ல கான்ஜுகேஷன் இருக்கு, அதுல இருக்கிற அந்த குரூப்ஸ்னால வர எஃபெக்ட். ஓகே, ஸோ கான்ஜுகேஷன் உள்ள அந்த மாலிக்யூல்ல ஒரு குரூப் ஆட் பண்றோம், அந்த குரூப்னால வர எஃபெக்ட் தான் அந்த மீசோமெரிக் எஃபெக்ட்ன்றது. ஸோ திஸ் வில் பி த குரூப். இப்போ நம்ம பென்சீன் எடுத்துட்டோம் அப்படின்னா X அப்படின்றது இந்த மீசோமெரிக் பிளஸ் M குரூப்ஸ். ஸோ இது வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். ஸோ இதில் எழுதுறேன், இது வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். இது வந்து அந்த ஆட்டம் ஆர் குரூப். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்மளோட அனிலின் மாலிக்யூல். இந்த நைட்ரஜன் மேல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்துட்டு சும்மா இருக்கு. அது சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணுதுன்னா டீலோக்கலைஸ் ஆகுது, அது வந்து மூவ் ஆகுது. எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ள நான் போய் சுத்தி வர போறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல வந்து நிறைய ஆடி விளையாடுறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டாம அந்த பார்க்கில் போய் விளையாட போறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கு, இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ we get a double bond over here. இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் வந்துட்டு வரப்போகுது. இப்போ நைட்ரஜனை பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை சுற்றி 4 பாண்ட்ஸ் வந்துருமா? நைட்ரஜனை சுற்றி இப்போ 4 பாண்ட்ஸ் வந்துடும். இங்கே டபுள் பாண்டு, இங்கே 2, 4. ஸோ அதனால நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். மோர் தென் தேட் நைட்ரஜன் டொனேட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணிடுச்சுன்னா அங்கே வந்து என்ன வரணும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரணுமா? ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்துடும். இப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே பாண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ கார்பனை சுற்றி 5 பாண்ட் இருக்க முடியாது, அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சீசால 2 பேர் தான் உட்கார முடியும், ஆனால் நான் 3 பேர் உட்காருவேன்னு வரும்போது ஒருத்தவன் எந்திரிச்சு போவானா? அந்த மாதிரி இந்த இது இங்கே வந்துடும். ஓகே, அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்? இங்கே வந்துச்சுன்னா இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வருமா? 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னும் போது நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ அடுத்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த கார்பனை சுற்றி 5 பாண்டு வரும். ஸோ அதனால இது இங்கே மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். இங்கே அடுத்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே வரும்போது சரி ஓகே நான் என்னோட வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே வந்துடும். அடுத்து அகெயின் நைட்ரஜன் மேலே லோன் பேர். அடுத்து மறுபடியும் இது வந்து கீழே வரும், இது இங்கே இங்கே இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் அனிலின். ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். There is a complete displacement of conjugational pi electrons due to the influence of a group.
ஸோ கம்ப்ளீட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே வந்துட்டு பார்ஷியலாக டிஸ்பிளேஸ் ஆகலை. இந்த மாதிரி நம்ம வந்து போடலை, பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலை, கம்ப்ளீட்டாக தான் போட்டிருக்கோம். ஃபுல் நெகட்டிவ் சார்ஜ் தான் போட்டிருக்கோம், இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேஸ் ஆகுது. It operates only in the conjugated system and independent of distance. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது, இங்கே வந்து டிஸ்டன்ஸ்க்கு வேலையே இல்லை. மோர் தென் தட் இது வந்துட்டு கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ mesomeric effect is possible only in the case of conjugated system. It has no correlation with the electronegativity. இதுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. இதுக்கு unsaturated system தான் தேவை. அடுத்து mesomeric effect வந்துட்டு ரெண்டு இருக்கு, பிளஸ் எம் மைனஸ் எம்னு சொல்லிட்டு. ஸோ பிளஸ் எம்ல பார்த்தோம்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கணும். பிளஸ் எம்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்கணும். புஷஸ் பை எலக்ட்ரான்ஸ் இன்டு த கான்ஜுகேஷன் சிஸ்டம். ஸோ பிளஸ் எம் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ரிங்குக்குள்ளார, அதாவது அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம் உள்ளார புஷ் பண்ணும். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அதாவது இந்த அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் உள்ளார புஷ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா OH, OR, அமீன், NR, பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், தயால்ஸ், தயோஸ்டர்ஸ் அண்ட் ஹாலஜன்ஸ். அதாவது வீட்டில இருந்து பார்க்குக்கு விளையாட போறாங்க. ஓகே, அடுத்து மைனஸ் எம் குரூப்னு பார்த்தோன்னா அது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கணும். எலக்ட்ரான்ஸ் வந்து அது பக்கமாக இழுத்துக்க பார்க்கணும். இது வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிக்க பார்க்கணும், இது எலக்ட்ரான்ஸை அது பக்கமாக இழுத்துக்க பார்க்கணும். புல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் த கான்ஜுகேட்டட் சிஸ்டம், அதாவது நம்மளோட கான்ஜுகேட்டட் சிஸ்டம்ல இருந்து எலக்ட்ரான்ஸை அது எடுத்துக்க பார்க்கும். இப்போ பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கில் நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அது குழந்தைங்கலாம் நிறைய விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல கேம்ஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய கம்ப்யூட்டர் கேம்ஸு, வீடியோ கேம்ஸு, இல்லை இன்டோர் கேம்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது எங்கள் வீட்டில், அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அந்த பார்க்கில் இருக்கிறவங்க எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. இது மைனஸ் எம். ப்ளஸ் எம்ன்றது நீங்கள் போய் பார்க்கில் விளாட்றீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ மைனஸ் எம்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு NO, CN, ஆல்டிஹைட், எஸ்டர்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட்ஸ், tertiary amine and ammonium. Plus M effect வந்து பார்த்தோம்னா in this effect a group pushes pi electrons into the conjugated system. Such groups have lone pair on their first atom and are known as activating group. ஸோ இந்த பாண்ட் ஆயிருக்க கார்பனோட டைரக்டா பாண்ட் ஆயிருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல ஒரு லோன் பேர் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அதாவது உங்களுக்கு விளையாடுற மூடு இருக்கணும், போய் கிரவுண்ட்லயோ இல்லை பார்க்லயோ விளையாடுறதுக்கான அந்த ஃபீல் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த சிஸ்டம் தான், அனிலின் சிஸ்டம் தான். மைனஸ் எம் பார்த்தோம் அப்படின்னா in this effect a group pull pi electrons into the conjugated system from the conjugated system. ஓகே, இது அது பக்கமாக தான் இழுத்துக்கும். Such groups have vacant d orbitals on the first atom or multiple bond with a more electronegative second atom and are known as deactivating group. So plus m இருக்கிறது ஆக்டிவேட்டிங் குரூப், இது மைனஸ் எம்ன்றது டீஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றாங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் அந்த குரூப் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் அது பக்கமா இழுத்துக்கும். அதாவது நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது நீங்க போயிட்டு எங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல், பிளே ஸ்டேஷன், வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், மொபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. அதுதான் இங்கே நடக்குது. அண்ட் இது வந்து டீஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அண்ட் இந்த வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ன்றது என்ன சொல்றோம் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற அந்த பிளே ஸ்டேஷனோ ஸ்விம்மிங் பூலோ அந்த மாதிரி இதுதான். ஓகே, அதை தான் நம்ம இங்கே வேக்கன்ட் ஆர்பிட்டல்ஸ். உங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறனால தான் நீங்க வந்து கூட்டு போக முடியும், இல்லை அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. வந்தாலுமே உங்களால எதுவுமே பண்ண முடியாது. வந்தாலுமே எனக்கு போர் அடிக்குது, நான் மறுபடியும் கிரவுண்டுக்கே போறேன் அப்படின்ட்டு தான் போக முடியும். ஸோ இந்த வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ன்றத உங்க ஸ்விம்மிங் பூல், பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கிறனால தான் அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது பக்கமா இழுத்துக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஆல்டிஹைட், சல்ஃபோனிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட்,
amide, cyanide, etc. ஸோ இது வந்து -m எஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டம் வந்து வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இருக்கணும், ஆர் மல்டிபிள் பாண்ட் வித் த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் செகண்ட் ஆட்டம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல வந்துட்டு வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்லாத சிச்சுவேஷன்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஆர்பிட்டலோட அடுத்த ஆட்டத்தோட செகண்ட் ஆட்டத்தோட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த செகண்ட் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் d ஆர்பிட்டலுக்கு இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ வேக்கன்ட் d ஆர்பிட்டலுக்கு இது எக்ஸாம்பிள். சல்ஃபர்ல வந்துட்டு வேக்கன்ட் d ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ சல்போனிக் ஆசிடை வந்துட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஆர் மல்டிபிள் பாண்ட் வித் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் செகண்ட் ஆட்டம். அதாவது இப்போ உங்களோட அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம்ல ஒரு ஆட்டம் வந்து பாண்ட் ஆயிருக்கு. அந்த ஆட்டம்ல வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்ல, பட் ஆனா அதுக்கு அடுத்த ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்கு. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மல்டிபிள் பாண்ட் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ இது இருக்கு, இங்க வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டமா. இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இல்ல. அது அடுத்து இருக்கிற செகண்ட் ஆட்டத்தை பாத்தீங்கன்னா, இட் இஸ் a electronegative atom and it has a multiple bond. ஓகே, ஸோ மல்டிபிள் பாண்ட் இருக்கு. இதுதான் அந்த கண்டிஷன். அடுத்து ஸோ இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது பென்சோயிக் ஆசிட் தான். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் அது பக்கமா இழுத்துக்கும் போது இந்த பாண்ட் இங்க வருது, இது இங்க போயிடுது. அப்போ ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அதை காம்பன்சேட் பண்றதுக்காண்டி இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க, ஸோ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதை காம்பன்சேட் பண்றதுக்காண்டி இது இங்க வரும். ஸோ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதை காம்பன்சேட் பண்றதுக்காண்டி இங்க ஃபார்ம் ஆயிருக்க டபுள் பாண்ட் அகைன் இங்க வந்துரும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் அகைன் இங்க வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் -m வெர்சஸ் நாட் -m, எனக்கு அது நெகட்டிவ் மாதிரியே தெரியுது. ஓகே, ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட் விசஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி மீசோமெரிக் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் இண்டக்டிவ் எஃபெக்ட். இதுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும், மோர் தேன் இண்டக்டிவ். இண்டக்டிவை விட மீசோமெரிக்கு நம்ம ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். பட் ஆனால் இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ்ல மட்டும் -i வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஹாலஜன்ஸ்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கேரக்டர் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே -i தான் அதிகமாக இருக்கும் than +m. ஓகே, ஸோ ஹாலஜன்ஸ் ஆர் +m groups, பட் இதை கம்பேர் பண்ணும்போது -i தான் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் தான் அதிகமாக இருக்கும் ஹாலஜன்ஸ்க்கு. Differentiate these groups into +m and -m, so you can do it by yourself. அடுத்து applications of mesomeric effect ன்னு பார்த்தோம்னா, compounds-ஓட acidity சொல்றதுக்கு இது யூஸ் ஆகுது, லைக் அவர் inductive effect. அடுத்து acidic strength is directly proportional to -m effect and inversely proportional to +m effect. so acidic strength வந்துட்டு +i -i மாதிரி +m -m. so acidic strength is directly proportional to -i and inversely proportional to +m. so இது ரெண்டத்தை காட்டிலும் இது less acidic-ஆ இருக்கு due to the presence of +m group. அடுத்து basicity-ன்னு பார்த்தனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். +m group இருந்துச்சுன்னா அங்க basicity அதிகமாகும், -m இருந்துச்சுன்னா basicity கம்மியாகும். அடுத்த டாபிக் hyperconjugation. so hyperconjugation is a delocalization of sigma electrons of CH bond in conjugation with pi bond or lone pair or half filled p orbital. so வந்து இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை சிக்மா எலக்ட்ரான்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்தது டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், இங்கே சிக்மா. ஸோ
சிக்மா எலக்ட்ரான்ஸோட டீலோக்கலைசேஷன், அதோட மொபிலிட்டினால வர எஃபெக்ட் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். இது வந்து எது கூட டீலோக்கலைசேஷன் நடக்குது அப்படின்னா பை பாண்டு, லோன் பேர் ஆர் ஹாஃப் ஃபில்டு p ஆர்பிட்டல் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கேசஸ்ல இந்த டீலோக்கலைசேஷன் நடக்குது. சிக்மா பாண்ட் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த CH பாண்டுக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ CH பாண்ட் நடுவில் உள்ள அந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகுது இன் பை பாண்ட் ஆர் லோன் பேர் ஆர் ஹாஃப் ஃபில்டு p ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான கண்டிஷன் வந்துட்டு ஆல்ஃபா கார்பன் ஷுட் பி sp3 ஹைப்ரிடைஸ்ட், அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஷுட் பி பிரசன்ட். இங்கே நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது த கார்பன் தட் இஸ் அட்ஜசன்ட் டு த அல்கீன் பார்ட். ஸோ அல்கீன் பார்ட்டுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது ஆர் கார்போகேட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு கார்பானியான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது அட்ஜசன்ட்ல இருக்கிற கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்றோம். அதுல உள்ள ஹைட்ரஜன்ஸை ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அங்க வந்து அட்லீஸ்ட் அந்த கார்பன்ல அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜனாலும், அதாவது அந்த ஆல்ஃபா கார்பன் மேல ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும் கண்டிப்பா. இட் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட், தட் இஸ் அ ஸ்டெபிலைசிங் ஒன். தி ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த எஃபெக்ட்ஸ்ல இதோட ஸ்ட்ரென்த் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா மீசோமெரிக் ஹாஸ் மோர் strength and then hyperconjugation and then only inductive effect. It does not operate at meta position of benzene ring. So benzene ring oda meta position la அது ஆபரேட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி அட், இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இந்த பென்சீன் ரிங்ல இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். இந்த 2 பொசிஷன்ல தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும், நாட் அட் மெட்டா பொசிஷன். மெட்டா பொசிஷன்ல இது ஆப்ரேட் ஆகாது. சேம் லைக் இன் பாசிட்டிவ் சார்ஜ் டீலோக்கலைசேஷன் ஆல்சோ. ஆர்த்தோ பேரால மட்டும்தான், நாட் அட் மெட்டா பொசிஷன். ஸோ தட் வில் பி த ரீசன் ஃபார் திஸ் condition. Okay, for hyperconjugation involving CH bond, C must be sp3 hybridized. So CH bond la அந்த hyperconjugation இருக்கணும் அப்படின்னா, CH bond ல இருக்கிற சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டீலோக்கலைஸ் ஆகணும், ஹைப்பர்கான்ஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த C வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டா இருக்கணும். It is applicable for carbocation, carbanion, free radical and pi bond with a alpha hydrogen. So alpha hydrogen இருக்கிற அந்த molecules, sorry not alpha, pi bond இருக்கிற alpha molecules, ஐயோ ஏன் இந்த alpha வருது, pi bond உள்ள molecules, carbocations, carbanions and also free radicals, இங்கெல்லாம் hyperconjugation is possible. அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் கார்போகேட்டயான்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ CH2 இது ஒரு கார்போகேட்டயான், CH3 இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஹைட்ரஜன்ஸ்ல இது வந்து ஆல்ஃபா கார்பன், இந்த 3மே ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த 3ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிட்டா வெளியில போயிட்டு we can get a double bond over here. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவை காம்பன்சேட் பண்றதுக்காண்டி ஸோ இந்த 3 எது வேணா போகலாம், அப்படின்னா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ திஸ் வில் பி த ஆல்ஃபா கார்பன் அண்ட் இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து போயிடுச்சு அப்படின்னா we get CH2 double bond CH3. This will be the product in the case. இது ஒரு H+ இருக்கும். ஓகே, ஸோ இது பிரைமரி கார்போகேட்டயான்ல 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், செகண்டரி கார்போகேட்டயான் இருந்துச்சுன்னா 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், டெர்ஷரியா இருந்துச்சுன்னா 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, அடுத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல பார்த்தோன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதே தான். இங்க வந்து இந்த மாதிரி பாண்ட் வந்து க்ளீவ் ஆச்சு, ஃபிஷ் ஹூக் ஆரோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி க்ளீவ் ஆச்சு அப்படின்னா we get a radical over here. கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகுமா, ஒரு H ஃப்ரீ ரேடிக்கலும் வெளியில போயிடும், ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலும் வெளியில போயிடும். ஸோ இந்த ரெண்டும்
ஸோ இது ரெண்டும் ஒன்றாயிட்டு we get a bond here. So CH2 CH2 ஒரு bond வந்துட்டு வந்துடும். Free radical eliminate ஆயிடும். ஓகே, ஸோ பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், செகண்டரி இருந்துச்சுன்னா 6, டெர்ஷியரி இருந்துச்சுன்னா 9. ஓகே, அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் அல்கீன்ஸ், நோ பாண்ட் ரெசனன்ஸ். பாண்ட் வந்துட்டு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க கூடாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும்தான். ஸோ இட் இஸ் நாட் நோ பாண்ட் ரெசனன்ஸ். அதாவது இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து அல்கீன்ஸ்லன்றது பாண்ட் ரெசனன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல வரும். ஓகே, ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் அல்கைல் பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ திஸ் இஸ் sp3 hybridized கார்பன், ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் அடுத்த ஆர்த்தோ பொசிஷன். அடுத்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஹியர், இது வந்து பேரா பொசிஷன், இது பேரா பொசிஷன். அடுத்து இது இங்கே வரும்போது இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே, இட் இஸ் அகெயின் ஆர்த்தோ. இந்த நெகட்டிவ் சார்ஜ் அகெயின் இந்த பாண்ட், இந்த கார்பன், இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவில் வரும்போது இது அகெயின் இங்கே போயிடும். ஸோ திஸ் கார்பன் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இந்த கேஸ் ஆஃப் ஆல்கைல் பென்சீன் ஆர் இது வந்து டொலுவின். அடுத்து கார்போகேட்டையான், ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் ஆனையான். ஸோ ஆனையானை பொறுத்த வரைக்கும் கார்பானியான்ஸில் ரிவர்ஸ் கான்ஜுகேஷன் இந்த CH2 CF3 வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகணும்னு பார்த்தோம் இல்லையா, பட் அதான் இங்கே வந்து ரிவர்ஸாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஃப்ளூரின் வந்து அவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணிடாது. ஸோ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் ஃப்ளூரின் மாலிக்யூல், ஃப்ளூரின் வந்து F- வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் அரோமேட்டிசிட்டி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப், ஜஸ்ட் ஒரு மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து நாட் கம்ப்ளீட் பேசிக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் வி ஆர் ரீடிங் அவுட் ஆர் நாட் ரீடிங் அவுட், ஜஸ்ட் ரிவைசிங், ரீகாலிங். ஓகே, ஸோ அரோமேட்டிசிட்டி அப்படின்றது aromatic compounds are special cyclic compounds which have distinct smell. ஸோ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றதே டிஸ்டிங்க்ட் ஸ்மெல்லுக்காண்டி. ஓகே, அரோமேட்டிக் ஸ்மெல், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ சைக்ளிக்காக இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்மெல் இருக்கும். இங்கே அரோமா அப்படின்னு மீன் பண்ணுறது என்னன்னா அது ஸ்மெல்ல தான். அரோமா அப்படின்னா ஸ்மெல் ஆர் ஃப்ராக்ரன்ஸ். aromaticity conditions for aromatic structures are cyclic. It should be cyclic, planar இருக்கணும், conjugated system இருக்கணும், presence of 4n plus 2 pi electrons in the ring, Huckel's rule, where n is equal to 1 to 3. It ranges from 1 to 3. ஸோ அரோமேட்டிசிட்டியோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக், பிளானாரிட்டி, தட் இஸ் பிளேனராக இருக்கணும். அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம், presence ஆஃப் 4n plus 2 pi electrons in the ring. ஸோ ஒரு ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, ரிங்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பென்சீன் எடுத்துட்டோம் அப்படின்னா, பென்சீன், இந்த கேஸ் ஆஃப் பென்சீன் தேர் ஷுட் பி 4n plus 2 pi electrons. இந்த pi electrons அந்த நம்பர் இருக்கணும். where n is equal to 1 to 3. it ranges from 1. ஸோ 6 pi இருக்கலாம், 10 pi இருக்கலாம், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சீன் ஃபஸ்ட்டு என்னது சைக்ளிக்காக இருக்கணும். எஸ் சைக்ளிக், ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் ஒன் பிளேனாராக இருக்கணும். இட் இஸ் அ பிளேனார் ஒன், sp2 hybridized planar molecule. அடுத்து conjugated system, it involves conjugation. So it involves conjugation. அடுத்து 4n plus 2 pi electrons வந்துட்டு இருக்கணும். ஸோ எத்தனை pi electrons இங்கே 2 plus 2 4 plus 2 6. ஸோ 6 pi electrons
is aromatic. So this compound is aromatic. So likewise you check it for all this 4. Next anti-aromatic structures like aromatic, anti-aromatic, non-aromatic structures are also possible and they also exist. ஸோ அந்த இதில் ஆன்டி அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சைக்ளிக்காக இருக்கும், பிளேனாராக இருக்கும், கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கும். பட் தேர் வில் பி 4n pi எலக்ட்ரான்ஸ். ஸோ ரிங்கில் 4n pi எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். அரோமேட்டிக்கு பார்த்தோன்னா 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ், இங்கே 2n pi எலக்ட்ரான்ஸ். சாரி 4. ஸோ இதை லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். அரோமேட்டிக்கு 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ், ஆன்டி அரோமேட்டிக்கு 4n pi electrons. Okay. At the anti-aromatic structures பார்த்தோம் அப்படின்னா they are unstable in nature. They are unstable, so they possess high energy. இதுக்கு இந்த molecules வந்துட்டு ரொம்பவுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த 3. ஸோ இதுக்குரிய கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் என்ன? இட் ஷுட் பி cyclic. It is a cyclic molecule. planar இருக்கணும், sp2 hybridized planar. அடுத்து கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்கணும், கான்ஜுகேட்டட் சிஸ்டமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4n pi எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போது 4n pi electrons, இது வந்து நம்பர் ஆஃப் pi electrons பார்த்தோன்னா 4. ஸோ வேர் n is equal to 1. Hello. So this is about anti-aromatic compounds. Next non-aromatic னு பார்த்தோம் அப்படின்னா the compounds which are neither aromatic nor anti-aromatic. ஸோ இது வந்துட்டு அரோமேட்டிக்கும் கிடையாது, anti-aromaticக்கும் கிடையாது. It involves linear one, cyclic one, conjugated, non-conjugated, அந்த மாதிரி எல்லாமே இந்த நான் அரோமேட்டிக்கில் வந்துடும். அரோமேட்டிக்காக இல்லை அப்படின்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா aromatic is more stable and then non-aromatic and then anti-aromatic. So anti-aromatic compounds are less stable. Okay. So நம்ம பார்த்த இந்த எஃபெக்ட்ஸில் எது வந்து மோர் ஸ்டேபிள், எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பார்த்தோன்னா அரோமேட்டிசிட்டிக்கு ப்ரையாரிட்டி அதிகம். அடுத்து ரெசனன்ஸ் ஆர் எம் எஃபெக்ட், அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். So you all just read out this. ஸோ கார்போகேட்டயான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து எதுக்கு அதிகம்? இது வந்து ட்ரோபீலியம் கார்போகேட்டயான்ஸோட ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர்ட் பியூட்டைல். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் வித் 9 alpha hydrogens and then this one. அடுத்து இது ஸோ திஸ் இஸ் நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகெயின் ரீகேப் பண்ண விஷயம், இதெல்லாம் ரீகால் பண்ண இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேயே மறுபடியும் ரீகால் பண்ணது. அதாவது எம் எஃபெக்டில் இது வந்து ப்ளஸ் எம் குரூப்பு, இது வந்து மைனஸ் எம் குரூப்பு. எப்படி வந்துட்டு அனிலின்லேயும் நைட்ரோபென்சிலையும் எந்த மாதிரி எம் எஃபெக்ட் வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ தட் இஸ் வாட். ஸோ அனிலினில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நைட்ரோபென்சிலில் பார்த்தோம் அப்படின்னா due to its electronegativity, oxygenோட electronegativity-னால it pulls electron towards itself. ஸோ என்ன பண்ணோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ டபுள் பாண்ட் வந்து இங்கே வரும். இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இப்படி பாசிட்டிவ். அடுத்து அகெயின் இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் திரும்ப இங்கேயே வந்துடும். ஸோ திஸ் இஸ் minus M effect in nitrobenzene.
நெக்ஸ்ட் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் வந்து என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் போகும், அதில் வர ப்ராடக்ட்ஸ் என்ன, ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன மாதிரி அது வந்து மெக்கானிசம் நடக்கும், இதெல்லாம் இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் வரும். ஸோ தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் விச் கிளாசிஃபைட். So I would classify into 4 types: substitution, addition, elimination and the rearrangement reactions. So in the substitution la பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஒரு இப்போ இந்த கபடி மேட்ச், கொக்கோ மேட்ச், இல்லை கிரிக்கெட், ஃபுட்பால், இந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்கும் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல இன்னொருத்தவங்கள போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு மாலிக்யூல் இருக்குது, ஏபி அப்படின்ற ஒரு மாலிக்யூல் இருக்குது. ஏ வந்து பியோட பாண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சின்ற ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணி இந்த இந்த பிக்கு பதிலாக சிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட பிளேஸில் சிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வி கெட் ஏசி அப்படின்ற ஒரு காம்பவுண்ட். So this is called substitution reaction. அடுத்து addition அப்படின்றது 2 different types of substrate or reactant எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். ஸோ ஏன்றது ஒரு ரியாக்டன்ட், பின்றது ஒரு ரியாக்டன்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது மூலமாக we get AB அப்படின்ற ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் addition reaction. அண்ட் இந்த additionல பார்த்தோன்னா there are 3 types of addition: electrophilic, nucleophilic and a free radical. ஸோ சப்ஸ்டிடியூஷன்லேயே அந்த மாதிரி வரும். பட் அடிஷனில் வந்துட்டு இந்த 3 டைப்ஸ் வந்துட்டு ரொம்ப மேஜராக இருக்குது. சப்ஸ்டிடியூஷன்லேயே இந்த இது வரும். ஸோ அடிஷனில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றது பை த வேர்ட் we are going to eliminate a molecule or a group from the substrate molecule. So that is elimination. அடுத்து rearrangement. அதோட வேர்ட்லேயே ஒரு பொசிஷனை, ஒரு மாலிக்யூல் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். அந்த மாலிக்யூலேருந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதும் கிடையாது, ரிமூவ் பண்ண போகிறதும் கிடையாது. பட் ஆனால் அந்த குரூப்ஸோட பொசிஷனை மட்டும் மாற்றி வைக்கிறோம். தட் இஸ் rearrangement reaction. So first one is the electrophilic addition reaction. So electrophilic addition is nothing but we are going to add this electrophile with a substrate. இங்க வந்து நம்மளோட reagent பார்த்தோம்னா அந்த electrophile. Example for this electrophilic addition is addition of bromine in alkene. So alkene வந்து நம்மளோட reactant, bromine வந்து நம்மளோட reagent அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா here bromine is the electrophile. So bromine Br+. So உங்களுக்கு அந்த டவுட் வரலாம், நம்ம புரோமின் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதுக்கு எப்படி நீங்கள் ப்ளஸ் சார்ஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாண்டில் எலக்ட்ரான்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு புரோமின் வந்துட்டு எடுத்துச்சு அப்படின்னா இங்கே வந்து Br- Br+ன்னு வந்துட்டு டிசோஷியேட் ஆகும். ஸோ Br+ன்னு இருக்கும். திஸ் pi bond behaves as a nucleophile and attacks this electrophile. Okay, so this pi bond behaves as a nucleophile and attacks this bromine. It forms a cyclic structure, cyclic transition state or intermediate here. Okay, so இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ it gets a பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது என்ன ஆகும், இங்கே ஒரு புரோமின் மிச்சம் இருக்குல்ல, Br- இருக்குல்ல, அது வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணிடும். ஸோ இந்த பாண்ட் இப்படி க்ளீவ் ஆயிரும். அப்போ CH2Br இங்கே CH2Brன்னு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் addition of bromine in alkene. Next example, addition of HBr and alkene. ஸோ addition of HBrவும் இதே மாதிரி தான், பட் ஒரே ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கும் மாறும். ஓகே, ஸோ HBr அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை டிசோஷியேட் பண்ணணும். லைக் Br2 HBr வந்து டிசோஷியேட் ஆச்சு அப்படின்னா H+Br- டிசோஷியேட் ஆகும். நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இந்த H+ தான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். ஸோ திஸ் pi bond attacks this H+.
attacks this H plus. So இங்க ரெண்டு possibilities இருக்கு. ஒன்னு positive charge இங்க ஃபார்ம் ஆகலாம் or positive charge இங்க ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே பாண்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே பாண்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ தேர் வில் பி டூ டைப்ஸ் ஆஃப் கார்போகேட்டான்ஸ் ஃபார்ம்டு. ரெண்டு கார்போகேட்டான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பார்த்தோம்னா இப்போ ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஆட் ஆச்சுன்னா இதில் பாசிட்டிவ் சார்ஜ் வருமா, CH3 CH2 CH2 கார்போகேட்டான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டான். It is a primary carbocation and this Br minus attacks this carbocation. We get CH3 CH2 CH2 Br. Okay, அடுத்து இந்த கேஸ்ல வந்தோம் அப்படின்னா இங்க it is a secondary carbocation. This carbocation will be attacked by this group Br minus. So we get CH3 CHBr CH3. So நம்மளோட stability order பார்த்தோம்னா carbocations ஓட stability பார்த்தோம்னா tertiary is more stable and then secondary and then primary. Okay, so secondary வந்துட்டு more stable அப்படின்றதுனால this product will be major product and this will be minor. Okay, so first one Markovnikov rule பார்த்தோம் அப்படின்னா இதில் we are going to add H plus HBr. Okay, so இந்த எஃபெக்ட் படி பார்த்தோம்னா நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு எங்கே ஆட் ஆகணும், அந்த அல்கீன் பார்ட்டோட எந்த கார்பனில் ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா the carbon with more number of hydrogen. Electrophile should be added to the carbon with more number of hydrogen. ஹைட்ரஜன் வந்துட்டு எந்த கார்பனில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு ஆட் ஆகணும். இப்போ இந்த ரெண்டு கார்பனையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 0 ஹைட்ரஜன்ஸ். ஸோ வந்து நம்மளோட எலக்ட்ரோஃபைல் ஷுட் பி ஆடட் ஹியர். பிஆர் வந்துட்டு இந்த கார்பனில். ஓகே, ஸோ வி கெட் CH3 CBr CH3 CH3. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டி மார்கோனிகோ அடிஷன் ஒரு கராஷ் எஃபெக்ட் ஆர் இது வந்து நம்ம பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து பெராக்சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம்னா the reaction or the addition takes place in the presence of peroxide. ஸோ பெராக்சைடு ப்ரெசன்ஸில் நடக்கிறனால இது வந்து நம்ம பெராக்சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே என்ன நடக்கும்னா the electrophile will be added to the carbon with less number of hydrogen. Electrophile added to carbon with less number of hydrogen. Okay, this is peroxide effect. Okay, so this pi bond attacks this H plus வந்துட்டு இங்கே வந்துரும் Br minus, it attacks this carbon. Okay, so we get CH3 CH CH3 CH2 Br. ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா we are going to derive from this. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பெராக்சைட் ப்ரொடியூசர்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அடுத்து இது வந்துட்டு HBrஓட ரியாக்ட் பண்ணும்போது அங்கே ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன், இந்த H ஃப்ரீ ரேடிக்கலும் இதுவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு அல்கீன் பார்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். இங்கே வந்து புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு மிச்சம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அல்கீன் பார்ட்டும் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மூலமாக ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அண்டர்கோ ஆகும். அப்படி ஆகும்போது we get this type of products. Okay, so free radical வந்துட்டு ரெண்டு இதில் ஃபார்ம் ஆகலாம் இல்லையா, ஒன்று வந்து இந்த கார்பனில் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் we get two types of products. One is secondary and one is primary. So secondary will be more stable. அடுத்து this effect will not be applicable to HCl, HF and HI. In the case of only HBr it is applicable.
அடுத்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அடிஷன் ஆஃப் HCN ஆன் கீட்டோன். ஸோ கீட்டோனில் வந்துட்டு நம்ம வந்து ஹைட்ரஜன் சயனைடு வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ we are taking acetone. ஸோ அசிட்டோனில் பார்த்தோம் அப்படின்னா this will be delta positive, this carbon will be delta positive and this oxygen will be delta negative due to the difference in their electronegativity. கார்பனை விட ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றனால there will be a partial negative and a partial positive charge formation. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட HCN எடுத்துட்டோம்னா H plus CN மைனஸாக டிசோசியேட் ஆகும். அப்படி நியூக்ளியோஃபைல்ன்றது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ திஸ் சயனைட் அட்டாக்ஸ் திஸ் கார்பன். ஸோ இந்த கார்பனை வந்துட்டு அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது we get CH3C CH3CN CN பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகிட்டு we get O நெகட்டிவ் தட் இஸ் O மைனஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த O மைனஸ் என்ன பண்ணணும்னா இந்த மிச்சம் இருக்கிற H ப்ளஸை அட்டாக் பண்ணும். ஸோ தட் yield a cyanide and hydroxyl part on this carbon. So this is called cyanohydrin. Okay, so ஒரு கார்பனில் OHும் CNO இருக்கிறது நம்ம cyanohydrin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா the atom or group of atoms is replaced by different atom or group in a molecule. ஸோ சப்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒருத்தரோட பிளேஸில் இன்னொருத்தரை சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் சப்ஸ்டியூஷன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த அட்டாக்கிங் ரியேஜென்ட். அடிஷன் மாதிரியே சப்ஸ்டியூஷன்லேயும் 3 டைப்ஸ். அதே தான் எலக்ட்ரோஃபிலிக், நியூக்ளியோஃபிலிக், ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ EAS எலக்ட்ரோஃபிலிக் aromatic substitution. Okay, benzene பொறுத்த வரைக்கும் it undergoes only electrophilic reactions, no nucleophilic reaction. Maximum it undergo electrophilic reactions. So benzene ring plus electrophile gives some substitution. அந்த electrophile வந்து எதுவாக வேணால் இருக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள reagent எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து halogenation of benzene. ஸோ இப்போது நம்ம வந்து Cl2 எடுத்துக்கிறோம். Cl2 வந்து நம்ம அப்படியே இது கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் குளோரோபென்சீன் வந்துருமா அப்படின்னா வராது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்துட்டு FeCl3. ஓகே, ஸோ FeCl3 is also comes in the case of electrophile. attacking reagentsல பார்த்தீங்கன்னா electron deficient molecules electrophiles FeCl3 வரும். So here it acts as the catalyst. Okay, it acts as the catalyst. So இது என்ன பண்ணுனா இந்த FeCl3 ஓட Cl2 react ஆயிட்டு we get FeCl4 minus plus Cl plus. So this is the electrophile. This is the required electrophile. So first this pi bond as usual it behaves as a nucleophile and attacks this electrophile. அப்படின்றப்ப இந்த இடத்துல 2 bond வந்துட்டு வருமா, ஒன்று குளோரினோடது ஒன்று ஹைட்ரஜனோடது. இந்த கார்பன் மேலே ஒரு குளோரினோட பாண்டும் ஒரு ஹைட்ரஜனோட பாண்டும் வரும். And here there will be a formation of negative charge. So that இந்த ஆக்சிஜன் வெளியில் போகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அது இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு we yield chlorobenzene. And this one is called a rearrangement. Okay, so this is called a rearrangement. So not rearomatization. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நம்மளோட aromaticity வந்து லாஸ்ட் ஆகிருக்கு. இட் பிகம்ஸ் ஆன்டி அரோமேட்டிக். 4n5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரிங்கில் சொல்கிறேன் நான், இந்த லோன் பேர் இல்லாமல் இந்த லோன் பேர் வந்து இந்த ஹைட்ரஜன் போனால் தான் அந்த லோன் பேரே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் மாலிக்யூல். ஸோ திஸ் ஹைட்ரஜன் லீவ்ஸ். ஸோ இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும், அந்த லோன் பேர் வந்து அகெயின் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது we get chlorobenzene. Okay, so this is called rearomatization process.
அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இதில் வந்து அடிஷன் ஆஃப் நைட்ரோ குரூப் ஆர் நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது வந்துட்டு நைட்ரேட்டிங் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், which is concentrated sulfuric acid and concentrated nitric acid which are mixed together. So first nitric acidum sulfuric acidum mix பண்ணோம் அப்படின்னா we get a mixture of weak and strong acids. So இதோட acidity compare பண்ணோம் அப்படின்னா sulfuric acid is more stronger than nitric acid. So here it behaves as a acid and this behaves as a base. So acids ஓட வேலை என்ன, it donates a proton, base வந்துட்டு ஒரு proton-ஐ accept பண்ணிக்கும். So அந்த மாதிரி it donates a proton or in other words it okay. So இது வந்து proton வந்து donate பண்ணிட்டு it becomes H+SO- இங்க வந்துட்டு H2ONO2 இந்த ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வந்துரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இதாகணும் காம்பன்சேட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ வி கெட் NO2+. ஓகே, ஸோ திஸ் NO2+ behaves as a electrophile and this pi bond attacks this electrophile. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு ரீஅரோமேட்டைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். வி கெட் நைட்ரோபென்சீன். அடுத்து formation of alcohol from RX. ஸோ இங்கே there are two types, SN1 SN2ன்னு சொல்லிட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் SN1 SN2ன்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர் SN1ன்றது, SN2ன்றது சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் பைமாலிகுலர். ஸோ SN1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே சேம் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. RX when it is treated with potash, that is potassium hydroxide, we get ROH, ஒரு ஆல்கஹால் தான் கிடைக்க போகுது. ஆல்கைல் ஹாலைடிலேருந்து ஒரு ஆல்கஹால் ப்ளஸ் KX வந்துட்டு கிடைக்க போகுது, பொட்டாசியம் ஹாலைடு வந்துட்டு கிடைக்க போகுது. பட் திஸ் ப்ராசஸ் may undergo in different forms. இது வந்துட்டு SN1ஆகவும் இருக்கலாம் ஒரு SN2ஆகவும் இருக்கலாம். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸுமே இது வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு SN1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா this SN1 involves tertiary alkyl halide. ஸோ இங்கே வந்துட்டு யூஸ் ஆகிற alkyl halide பார்த்தோன்னா tertiary alkyl halide-ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் ஒன்று ரெண்டு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ tertiary alkyl halide வந்துட்டு இருக்கும். ஸோ we are adding KOH. ஸோ KOH ஆட் பண்ணும்போது இந்த நியூக்ளியோஃபைல் OH- என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்துட்டு அட்டாக் பண்ணும். பட் பிஃபோர் திஸ் அட்டாக் இந்த அட்டாக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புரோமின் வந்துட்டு லீவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த புரோமின் லீவ் ஆகிடும். அது வரைக்கும் இந்த OH வந்துட்டு வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லெட் டேக் அ எக்ஸாம்பிள் ஆஃப் த இதை நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு சீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்கோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சீட்டில் உட்காந்துருக்கோம். அந்த சீட்டில் மேக்ஸிமம் 3 பேர் உட்கார முடியும். பட் ஆனால் அதில் 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த சீட்டில் பார்த்தோன்னா 2 பேர் தான் உட்கார முடியும். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்று அந்த ஒரு பர்சன் எந்திரிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அந்த பர்சன் எந்திரிக்க வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆர் நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா உட்கார்ற மாதிரி இருக்கும். இதே இந்த கேஸ்னால் வெயிட் பண்ணி அவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறம் நான் உட்காடுறேன் அப்படின்ற கேஸு. ஸோ இந்த புரோமின் வந்துட்டு அது லீவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்மீடியட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். எப்படின்னா ஒரு கார்போகேட்டன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், டெர்ஷரி கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த OH- வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ இட் அட்டாக்ஸ் திஸ் பாசிட்டிவ் சார்ஜ். தென் வி கெட் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புரோமினோட அதே பொசிஷனில் நம்மளோட ஆல்கஹால் குரூப்பும் இருக்கும். புரோமின் எங்கே இருந்துச்சோ அதே பொசிஷனில் அதே இடத்துல OH இருக்கும். ஒருத்தவங்க எந்திரிச்சு போனால் அதே சீட்டில் நீங்கள் வந்து உட்காருவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இது வந்துட்டு நம்ம ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் SN1. அடுத்து SN2ன்னு பார்த்தோம் அப்படின்னா
இங்கே வந்துட்டு ப்ரைமரி ஆல்கைல் ஹாலைடு வந்துட்டு யூஸ் ஆகும். ப்ரைமரி ஆல்கைல் ஹாலைடு, அங்கே டெர்ஷரி, இங்கே வந்து ப்ரைமரி ஆல்கைல் ஹாலைடு. ஸோ இது எந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேர் உட்காந்துருக்காங்க, நீங்கள் போயிட்டு நானும் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. பட் எப்படின்னா 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்காக இருக்கிற சைடு, வீக்காக இருக்கிறவங்க சைடுனா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு நீங்கள் வந்து உட்கார ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங் அந்த இடத்துல இருந்து அந்த பர்சன் வந்துட்டு லீவ் ஆகலை. ஸோ அதே மாதிரி இங்கே புரோமின் வந்துட்டு லீவ் ஆகலை இன்னும், பட் ஆனால் அது லீவ் ஆகும், கண்டிப்பாக அது லீவ் ஆகும். புரோமின் இருக்கும் போதே நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்துட்டு நடக்கும் ஃப்ரம் த பேக் சைடு, கார்பனோட பேக் சைட்லேருந்து அட்டாக் நடக்கும். ஸோ நான் சொன்னது எதையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. OHோட அட்டாக் வந்துட்டு ஃப்ரம் பேக் சைட் ஆஃப் த கார்பன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ டிரான்சிஷன் ஸ்டேட். இது வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டும். இட் இஸ் அ பென்டாவேலண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்டில் வந்துட்டு நிப்பாட்டும். ஸோ இப்போது இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்டு? 5 பாண்ட் வந்துடுச்சு, which is highly unstable. So this transition state is unstable in nature. அடுத்து இது கார்பன் சுற்றி 5 பாண்ட் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த புரோமின் நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் தான் உட்கார முடியும், ஆனால் 3வது ஆளாக போய் உட்காடுறீங்க. இந்த இவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே என்னால் இந்த இடத்துல உட்கார முடியாது ரசாமி, என்னால் எனக்கு வந்து மூச்சு அடைக்குது, என்னால் இங்கே உட்கார முடியாது, நான் எந்திரிச்சு போயிடுறேன், நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடலாம். இதுதான் அங்கே நடக்குது. ஓகே, ஸோ திஸ் புரோமின் லீவ்ஸ் அண்ட் வி கெட் அ ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ இந்த ப்ரைமரி ஆல்கஹாலில் பார்த்தோன்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். இன்வர்ஷன் ப்ராடக்ட்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த புரோமின் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் OH வருது, ஃப்ரம் த பேக் சைட். ஏன் வந்து இது ஃப்ரண்ட்டில் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புரோமின்லேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த லோன் பேர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் ஆகும் அப்படின்ற ரீசனால தான் இது இட் அட்டாக்ஸ் ஃப்ரம் த பேக் சைட். பட் இங்கே வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா புரோமின் வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு OHே வருது. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது, புரோமின் இருக்கும் போதே தான் OH வரும். ஸோ தேர் வில் பி சம் ரிப்பல்ஷன். ஸோ அந்த ரீசனால OH வந்துட்டு ஃப்ரம் த பேக் சைட் இட் அட்டாக்ஸ். we get a pentavalent transition state which is highly unstable. So in the bromine நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடும், we get a primary alcohol which is an inversion product. Okay, அடுத்து free radical substitutionல halogenation of alkane. So this will be the first reaction in our books. நிறைய புக்ஸ் பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாக இருக்கும், இந்த ரியாக்ஷன் தான் இருக்கும். ஸோ methane plus Cl2 in the presence of sunlight or high temperature we get methyl chloride. So இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா, at high temperature or sunlightல வந்துட்டு குளோரின் வந்துட்டு cleave ஆகும், ஹோமோலிட்டிக் cleavage வந்துட்டு நடக்கும். குளோரின் மாலிகுல ஹோமோலிட்டிக் cleavage நடந்து we get 2 free radicals. Okay, 2 chlorine free radicals will be formed, and this குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மெத்தில் இருக்குல்ல, மெத்தில் குரூப்லேயும் அது மாதிரி ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்து இட் கெட்ஸ் அ மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல். மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கலும் ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கலும் குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு HCl வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ மிச்சம் இங்கே வந்து ஒரு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குமா, அது வந்துட்டு இந்த மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆகலாம், ஆர் இந்த மாதிரி நடக்கலாம். இந்த மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு இன்னொரு குளோரினோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, குளோரின் மாலிக்யூலோட இதுவும் ஹோமோலிட்டிக்காக க்ளீவ் ஆகிட்டு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் இட் 2 bonds and then get methyl chloride and a free radical. Okay, so this is halogenation of alkane, free radical substitution. அடுத்து elimination reactions பார்த்தோம்னா, removal of 2 groups or atoms from the adjacent carbon atom or of a molecule is called elimination. So இது வந்து beta elimination. So beta elimination removal of 2 groups, பக்கத்து கார்பன்ல இருந்து adjacent கார்பன்ல இருந்து ரிமூவ் ஆகிறது நம்ம beta elimination சொல்லுவோம். There are 3 eliminations
alpha elimination from the same carbon. ஒரு நம்ம எந்த கார்பன் எடுத்துக்கிறோமோ அதிலிருந்தே molecule or atom வந்துட்டு eliminate ஆகிறது alpha elimination. beta elimination from the adjacent atom. நம்ம எடுத்துக்கிற atomக்கு adjacent atomல இருந்து eliminate ஆகிறது. அடுத்து gamma elimination from alternate carbon. alternate இருக்கிற கார்பன்ல இருந்து eliminate ஆகிறது. ஸோ நம்ம வந்து பீட்டா எலிமினேஷன் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், நாட் ஆல்ஃபா அண்ட் காமா. இந்த எலிமினேஷன்லையுமே பார்த்தோம்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். E1 that is elimination unimolecular, elimination bimolecular. ஸோ அதில் எக்ஸாம்பிள் வந்துட்டு டீஹைட்ரோஹாலஜனேஷன் ஆஃப் RX, அல்கைல் ஹேலைடோட டீஹைட்ரோஹாலஜனேஷன், ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் டீஹைட்ரோஹாலஜனேஷன். இட் இஸ் E1. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்துட்டு டெர்ஷரி அல்கைல் ஹேலைட் தான் எடுத்துக்க போகிறோம். SN1லேயே நம்ம வந்து டெர்ஷரி அல்கைல் ஹேலைட் தான் எடுத்தோம், இங்கேயும் டெர்ஷரி அல்கைல் ஹேலைட் தான் எடுக்கிறோம். ஸோ சேம் ஒரு ஆல்கஹாலிக் KOH நம்ம வந்து அங்கே KOH, here also alcoholic KOH we are taking. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி புரோமின் வந்துட்டு போயிடும். SN1ல மாதிரி இங்கேயும் புரோமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போயிடும். வெளியில் போனதுக்கப்புறமா we get a carbocation and இந்த கார்போகேட்டயானில் இந்த மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, 3 மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, அந்த மெத்தில் குரூப்பில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை இந்த OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ இட் எலிமினேட்ஸ் அஸ் H2O. and there will be a formation of negative charge on this carbon. அது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது we get a alkene here. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா removal of atom from the adjacent carbon. ஸோ இதுதான் நம்மளோட கார்போகேட்டான் பார்ட்டு. இதுலேருந்து நம்மளுக்கு எதுவுமே எலிமினேட் ஆகலை, பக்கத்து கார்பன்லேருந்து தான் ஹைட்ரஜன் வந்துட்டு வெளியில் போகுது. எதுவுமே எலிமினேட் ஆகலை அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் OH அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே எலிமினேட் ஆகலை, புரோமின் வந்து முன்னாடியே வெளியில் போயிடுச்சு. ஸோ திஸ் நெகட்டிவ் சார்ஜ் கம்ஸ் ஹியர், டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் இங்கே நடக்கும். ஸோ CH3 C டபுள் பாண்ட் CH2 CH3. ஓகே, ஸோ E2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா E2ல ப்ரைமரி அல்கைல் ஹேலைட் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சைமல்டேனியஸாக தான் இங்கே வந்து எல்லாமே நடக்கிறது. அங்கே வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுச்சு, இது வந்து இட் இஸ் அ இன்டர்மீடியட். இங்கே வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரோமின் இருக்கிறதுக்கு பக்கத்து கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை இந்த OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும், அட்ஜசன்ட் கார்பனில் இருக்க ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இட் எலிமினேட்ஸ் H2O. இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ வி கெட் அ டபுள் பாண்ட் ஹியர். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்டெப்பில் நடக்காது, பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் பாண்ட் ஃபிஷன் வந்துட்டு சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே OH வந்து இதை அட்டாக் பண்ணி இங்கே பாண்டு ஃபார்ம் ஆக இங்கே ஒரு பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக இந்த பாண்ட் க்ளீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது when a molecule undergoes reorganization of atoms or groups. reorganization நம்மளோட பேர்லேயே இருக்குது, ஒரு மாலிகுலில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்ச் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று ஒரு அதோட பொசிஷன்ஸை மட்டும் மாற்றிக்கிறது. ஸோ இங்கே ABC அப்படின்னு இருக்கிறது ACB அப்படின்னு மாறுது, அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் வந்துட்டு பார்த்துருப்போம் இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற பாண்டு இங்கே, ஸோ என்னாகும் இந்த இடத்துல OH, நீங்கள் மிச்சம் இருக்கிற பாட்டு OHன்னு வரும். இந்த பாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீவ் ஆகிட்டனால CH3 C டபுள் பாண்டும் CH3ன்னு வரும். ஸோ வி கெட் ஃபீனால் அண்ட் அசிட்டோன். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தோன்னா there are number of rearrangement reactions. நேமிங் ரியாக்ஷன்ஸ்லேயே நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் JOC, தட் இஸ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ரெஃபர் மெயின் கோர்ஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ யூ கேன் ரெஃபர் த கிராஷ் கோர்ஸ் ஆல்சோ. ஸோ we can meet in the next class, that is we will see in the hydrocarbons. Thank you. Hi everyone. So next நம்ம வந்து hydrocarbons lesson. So NEET chemistry one shot videos la next chapter is hydrocarbon, and in the video la நம்ம cover பண்ண போற topics like in all videos we are going to cover all the topics that we have discussed earlier. that அதாவது ஒரு lesson full complete பார்க்க போறோம். Sorry, so first MOP of alkanes, properties of alkane, MOP of alkenes, properties of alkenes and alkynes, அதோட properties, அதோட methods of preparation, and at last benzene, அதோட properties. Okay, so first MOP of alkanes பார்த்தோம் அப்படின்னா first method of preparation from unsaturated hydrocarbons. So unsaturated hydrocarbons in the sense we are taking alkenes or alkynes. alkenes or alkanes வந்துட்டு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த மெத்தட் வந்துட்டு ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனேஷன் அப்படின்றது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அவ்வளோதான். இட் இஸ் அ ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸில் ஹைட்ரஜனை ஆட் பண்ணும்போது we get saturated hydrocarbon, that is alkanes. So dihydrogen gas is added to alkenes and alkynes in the presence of finely divided catalysts like platinum, palladium, nickel to form alkanes. So இங்க நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா platinum, palladium or நிக்கல் கேட்டலிஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதுவும் ஃபைன்லி டிவைடடாக இருக்கணும். ஃபைன்லி டிவைடட் இன் த சென்ஸ் லைக் இந்த பவுடர் ஃபார்ம். ஸோ வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். This process is called hydrogenation. These metals adsorb hydrogen gas on their surface and activate the hydrogen-hydrogen bond. So alkenes or alkynes வந்துட்டு hydrogen gas pass பண்றோம். In the presence of platinum or palladium or nickel we get alkane. So இந்த கேட்டலிஸ்டோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கேட்டலிஸ்ட் மேலே நம்மளோட ஹைட்ரஜன் வந்துட்டு அப்சார்ப் ஆயிருக்கும். வீக்காக ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு நடந்திருக்கும். இந்த இடத்துல வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால ஹைட்ரஜனுக்கும் அந்த நம்மளோட கேட்டலிஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ வென் திஸ் ரியாக்ட்ஸ் வித் அவர் சப்ஸ்ட்ரேட் இட் undergoes hydrogenation reaction. Okay. So platinum and palladium catalyze the reaction at room temperature, but relatively higher temperature and pressure required for nickel catalyst. So platinum palladium வந்துட்டு நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு போகும். பட் ஆனால் நிக்கலுக்கு மட்டும் நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்துட்டு கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃப்ரம் அல்கீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அல்கீன்ஸ் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல், பிளாட்டினம் ஒரு பல்லாடியம் கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு பாண்டை க்ளீவ் பண்ணுறீங்க, ஒரு பை பாண்டை க்ளீவ் பண்ணிவிட்டு 2 கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் கொடுக்குறீங்க, அவ்வளோதான் we get alkenes. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பிளாட்டினம் போட்டு இந்த பாண்டை க்ளீவ் பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், we get this. Okay, next from alkynes. alkynes go inga vandu same da, ellame same, but the number of hydrogen molecules வந்துட்டு differ ஆகும். இங்க பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மாலிகூல், இங்க 2 moles of hydrogen வந்துட்டு எடுக்கணும். ஏன்னா நம்ம இங்க வந்து 2 பை பாண்ட் வந்து க்ளீவ் பண்ண போறோம். ஒரு பை பாண்டை க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்கீன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் H2, ஒரே ஒரு மோல் H2 யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பை பாண்ட் க்ளீவ் ஆகிட்டு we get alkene. அடுத்து இன்னொரு மாலிக்யூல் H2 போட்டோம்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், we get alkene. ஓகே, அவ்வளோதான். ஸோ this reaction. நம்மளுக்கு இங்கே வந்து எல்லாமே சேம், பட் ஹைட்ரஜனேஷன்னா நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் பல்லாடியம் ஆர் நிக்கல் தான். பட் ஆனால் the number of hydrogen varies. அடுத்து ஃப்ரம் alkyl halides. ஸோ alkyl halides except fluorides on reduction with zinc and dilute hydrochloric acid gives alkane. ஸோ ஃப்ளூரினை தவிர, அதாவது
அல்கைல் ஃப்ளூரைட்ஸை தவிர மற்ற எல்லா ஹாலைட்ஸுமே இந்த ரியாக்ஷன் வந்துட்டு போகும், நம்மளுக்கு அல்கேன்ஸும் கிடைக்கும். ஸோ ஏன் வந்து இந்த ஃப்ளூரைட்ஸ்ல மட்டும் இந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ when we come from fluorine to iodine, ஸோ ஃப்ளூரினையும் அயோடினையும் கம்பேர் பண்ணோம், ஃப்ளூரின் வந்து அயோடினை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு ஸ்மால். ஸோ நம்மளோட அல்கைல் பார்ட்டோட சைஸ் வந்துட்டு ஸ்மாலு, நம்ம அல்கைல் பார்ட்டோட இது வந்து நல்ல பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிக்கும் குட்டி சைஸ்னால. ஸோ ஸ்மால் சைஸ்னால அல்கேனோட, அதாவது நம்மளோட கார்பனோட நல்ல பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இது வந்து கார்பன் அப்படின்னா இது வந்து ஃப்ளூரின். ஓகே, ஸ்ட்ராங் பாண்டா இருக்கும், சின்ன ஆட்டம் அப்படின்றப்ப நல்லா வந்து அது வந்து நல்ல பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ CF பாண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பாண்டா இருக்கும். பட் ஆனால் when we come from down, that is chlorine, bromine, iodine, சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா? சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ சி இது குளோரின் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா CCl. ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அடுத்து சி புரோமின் எடுத்துட்டோம்னா இங்கே இன்னும் கம்மியாக இருக்கும். அடுத்து சி அயோடின் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ when you come down the group along fluorine, chlorine, bromine, the size of the atom increases. So the interaction with the carbon, கார்பனுக்கும் அந்த நம்மளோட ஹாலஜனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் பாண்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அதனால இந்த ரியாக்ஷன் வந்துட்டு மோர் ஃபிசிபிளாக இருக்கும் குளோரின், புரோமின், அயோடினுக்கு, நாட் ஃபார் ஃப்ளூரின். ஓகே, ஸோ இங்கே ரியேஜென்ட்ல என்ன நடக்கும்னா ஜிங்கையும் டைல்யூட் HCl-யும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வி கெட் ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் H2. ஸோ H2வும் ஜிங்க் குளோரைடும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அந்த H2 வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த H2 தான் நம்மளுக்கு இங்கே தேவைப்படுதேமோ. இப்போ இங்கே எப்படி H2 வச்சுட்டு பிரேக் பண்ணோம் பாண்டு, அதே மாதிரி இங்கேயும் பிரேக் பண்ணுறோம். பிரேக், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H போடுறோம், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. இது வந்துட்டு RH, இது HX. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹைட்ரோகார்பனும் ஹைட்ரஜன் ஹாலைடும் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ Cl ஜிங்க் ப்ளஸ் HCl. ஜிங்க் ப்ளஸ் HCl என்னன்னா இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் வந்துட்டு எடுத்துக்கிறோம். என்ன ரியேஜென்ட்டு? ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ரியேஜென்ட் வந்துட்டு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து டைரெக்டாக ஹைட்ரஜன் கேஸ், இங்கே வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ரியேஜென்ட். ஸோ இந்த பாண்டை கிளியர் பண்ணுறோம். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இதுக்கான சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டேக் எக்ஸ் புட்டு H. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல H போடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன் இருக்கிற இடத்துல, குளோரின் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ டேக் H புட் டேக் எக்ஸ் புட்டு H. அடுத்து வுட்ஸ் ரியாக்ஷன், அல்கைல் ஹாலைட்ஸ். இங்கேயும் அல்கைல் ஹாலைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் வித் சோடியம் மெட்டல் இன் ட்ரை ஈத்தரல், அதாவது ஃப்ரீ ஃப்ரம் மாய்ச்சர், ட்ரை ஈத்தர் that is free from moisture solution give higher alkanes. This reaction is called Woods reaction. இங்கே ஏன் நம்ம வந்து higher alkanes அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு CH3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்துட்டோம் அப்படின்னா, CH3Cl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு என்னவா வரும்னா CH3CH3ன்னு வரும். அதாவது மீதேன் மித்தைல் குளோரைடு எடுத்தால் நம்மளுக்கு ஈத்தேன் வந்துட்டு ப்ராடக்டாக வரும். தட் இஸ் ஹையர் அல்கேன் தானே. மீத்தேனை விட ஈத்தேன் வந்துட்டு ஹையர் அல்கேன். ஸோ வந்து நம்ம மெத்தில் குளோரைடு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈத்தேன் ப்ராடக்டாக கிடைக்கும். எத்தில்
குளோரைடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பியூட்டேன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹையர் மெம்பர் வரனால இதை நம்ம வந்து இந்த வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஹையர் ஆல்கேன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹையர் ஆல்கேன்ஸ் containing ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ சொன்னேன்ல ஹையர் ஆல்கேன்ஸ் containing ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். அண்ட் இதில் வந்துட்டு ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நாட் ஆட் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா this involves homolytic fission and free radical formation. Homolytic fission நாலே நமக்கு வந்து free radical formation தானே. So we are taking RX, that is alkyl halide, 2 molecules of alkyl halide we are taking. அதை நம்ம cleave பண்ணிட்டு ஹோமோலிட்டிக்காக க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஒன்று வந்து நம்மளோட அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல், இன்னொன்று வந்து நம்மளோட ஹாலஜன் ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து நம்ம சோடியம் ட்ரை ஈத்தரோட பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பாண்ட் பண்ணிட்டு RR அப்படின்ற ஒரு ஹைட்ரோகார்பன் வந்துட்டு கிடைக்கும். இங்கே 2 ஹாலஜன் வந்துட்டு இருக்கும், அது X2 ஃபார்ம் ஆகிடும். அது இந்த சோடியமோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து 2NaXன்னு கிடைக்கும். ஓகே, so the points to remember: intramolecular reactions are faster than intermolecular reaction within the molecule, but product should be stable. ஸோ வந்து இன்டர்மாலிகுலராக நடக்கிற ரியாக்ஷனை விட இன்ட்ராமாலிகுலராக நடக்கிறது, அதாவது ஒரு மாலிகுல்குள்ளேயே நடக்கிற ரியாக்ஷன் வந்துட்டு மோர் ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மோர் ஃபாஸ்டராக இருக்குது தேன் வித் அதர் மாலிகுல்ஸ். இன்டர்னா ரெண்டு மாலிகுல்ஸ்குள்ள நடக்கிறது, இன்டர்னா ஒரே மாலிகுல்ஸ்குள்ள நடக்கிறது. அந்த ஒரே மாலிகுல்குள்ள நடக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து மோர் ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பாண்டையும் நம்ம வந்து க்ளீவ் பண்ணுறோம். இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இது 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும், விச் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறது நாட் பாசிபிள், விச் இஸ் அன்ஸ்டேபிள் ஆல்சோ. ஸோ இதுக்கான இன்ட்ரா ப்ராடக்ட் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது இங்கே ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து மோர் ஸ்டேபிள், அது வந்து ஸ்டேபிளே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இதை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இதுவும் நாட் அரோமேட்டிக், பட் ஆனால் ஸ்டேபிள், இன்டர் தான். இன்டர் ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து இது இன்ட்ரா ப்ராடக்ட், இது இன்டர் ப்ராடக்ட். ஓகே, இது இன்டர். ஸோ இன்டர் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா இது நாட் அரோமேட்டிக், பட் ஆனால் இது வந்துட்டு ஸ்டேபிள். நான் அரோமேட்டிக் அப்படின்றது ஸ்டேபிள், பட் ஆனால் இன்ட்ரா ப்ராடக்ட் ஒரு மாலிகுல்குள்ளேயே நடக்கிறத பார்த்தீங்கன்னா இது இங்கே வரும், இது இங்கே. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு என்ன, ஆன்டி அரோமேட்டிக் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆன்டி அரோமேட்டிக் ப்ராடக்ட். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நான் அரோமேட்டிக் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, ஸோ எந்த ரியாக்ஷன் வேணால் நடக்கலாம், இன்ட்ராமாலிகுலராகவும் நடக்கலாம், இன்டர்மாலிகுலராகவும் நடக்கலாம், பட் த ஸ்டெபிலிட்டி மேட்டர்ஸ். ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குதோ அந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகணும், நாட் த அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட். நம்மளுக்கு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறது தேவையில்லை, ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ் only we need. At the decarboxylation, that is removal of carbon dioxide, sodium salts of carboxylic acid on heating with soda lime, which is a mixture of sodium hydroxide and calcium oxide, give alkanes containing 1 carbon atoms less than the carboxylic acid. So carboxylic acid la, so இப்போ வந்து for example இங்கே எழுதியிருக்குமா, ஸோ RCOONA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா RCOONA just treated with sodium hydroxide and calcium oxide
we get 1 carbon less than the carboxylic acid salt. இங்க இருக்கிறத விட ஒரு கார்பன் வந்துட்டு நமக்கு வந்து லெஸ்ஸா கிடைக்கும் அப்படின்றாங்க. இங்க என்ன நடக்கும்னா R கிடைக்கும் நமக்கு. R ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆகணும். ஸோ மிச்சம் வந்து CO2 வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோதான் ரியாக்ஷன். ஸோ this process of elimination of carbon dioxide from a carboxylic acid is known as decarboxylation. ஸோ வந்து இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரம் ஆசிட்ல தான் இந்த ரியாக்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து அதை அகெயின் வந்துட்டு நம்ம இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரோகார்பன் வந்துட்டு கிடைக்கும். பிளஸ் அலாங் வித் சோடியம் கார்பனேட் திடீர்னு எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா, COONA, அடுத்து இங்க இருக்கிற NaO கவுண்ட் பண்ணி பாருங்க, Na2CO3 வந்து கிடைச்சிருச்சு. இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இங்க வந்துடும். சாரி, இங்க இல்ல, இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இங்க வந்துடும், RH Na2CO3. ஓகே, next process called electrolysis. An aqueous solution of sodium or potassium salt of a carboxylic acid on electrolysis gives alkene containing even number of carbon atoms. ஜஸ்ட் வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணுறோம். என்னன்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த முன்னாடி ரியாக்ஷன் டீகார்பாக்சிலேஷன் எடுத்து அதே சால்ட்டு எடுத்து நம்ம வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது we get a hydrocarbon produced at the anode. ஓகே, ஆனோடில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கேட்டையான் மூவ் டு கேத்தோட், ஆனையான் மூவ் டு ஆனோட். இது வந்து நம்மளோட ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரின்சிபல் மாதிரி, இந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கு பிரின்சிபல் மாதிரி. கேட்டையான் மூவ் டு கேத்தோட், ஆனையான் மூவ் டு ஆனோட். ஓகே, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா RCOO மைனஸ் Na பிளஸ்ன்னு ஆகும். அதே மாதிரி H2O டிசோசியேட் ஆச்சுன்னா OH மைனஸ் H பிளஸ்ன்னு ஆகும். இப்போ இந்த OH மைனஸும் Na பிளஸும் சேர்ந்துட்டு NaOH வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஹைட்ரோகார்பன் வந்துட்டு தேவை. ஸோ இங்கே கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா H பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் H2. இந்த எலக்ட்ரான் எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் த ஆனோடு. ஸோ ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா, நம்மளோட இந்த கார்பாக்சிலேட் பார்ட் வந்துட்டு இங்கே வந்து பாண்ட் க்ளீவ் ஆகிட்டு, ஹோமோலட்டிக்காக க்ளீவ் ஆகிட்டு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், அதே மாதிரி ஒரு CO2 ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, ஒரு CO2 ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கிறனால இது வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்குது இல்லையா. ஏன்னா இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இல்லை அப்படின்னா இட் இஸ் CO2 மாலிகுல். CO2 இஸ் ஸ்டேபிள். ஸோ வந்து இது என்ன பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரானை லிபரேட் பண்ணிட்டு CO2 கன்வெர்ட் ஆயிடும். ஸோ தட் எலக்ட்ரான் இஸ் யூட்டிலைஸ்டு பை திஸ் H பிளஸ். ஸோ this electron is utilized by H plus, it become H2. இது வந்து H2 கேஸா மாறிடும். இப்போ இந்த R ஃப்ரீ ரேடிக்கலும் இன்னொரு R ஃப்ரீ ரேடிக்கலும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து ஹைட்ரோகார்பன் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த மெக்கானிசம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோல்ட் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சால்ட் என்ன RCOO மைனஸ் Na பிளஸ், அடுத்த வாட்டர் வந்துட்டு இருக்கும் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னும் வாட்டர் இருக்கும் H2, அது வந்துட்டு OH மைனஸ் Na பிளஸாக வந்து டிசோசியேட் ஆகும். இந்த OH மைனஸும் Na பிளஸும் சேர்ந்துட்டு NaOH ஃபர்ஸ்ட் வந்து NaOH வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த கதை முடிஞ்சிருச்சு. அடுத்து கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா H பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் H2. இந்த எலக்ட்ரான் வந்துட்டு எங்காவது ஜெனரேட் ஆகுதுன்னா ஃப்ரம் அவர் கார்பாக்சிலேட் அயான். ஸோ இது ஹோமோலிட்டிக்காக க்ளீவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு R ஃப்ரீ ரேடிக்கல், CO2 ஃப்ரீ ரேடிக்கல் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். CO2 ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா CO2 இஸ் ஸ்டேபிள். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த H பிளஸ்ட்டை கொடுத்துட்டு அது ஸ்டேபிள் ஆகிக்கும்.
இதே இந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு அது ஸ்டேபிள் ஆகிடும். இந்த ஆர் ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு ஆர் ஃப்ரீ ரேடிக்கலோட சேர்ந்துட்டு அதுவும் ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா H2 கேஸ் எவால்வ்டு அட் கேத்தோடு. ஸோ கேத்தோடில் H2 கேஸ், CO2 வந்துட்டு ஆனோடில், அதே மாதிரி அல்கேன் பார்ட் ஃபார்ம்ட் அட் ஆனோடு. ஓகே, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப்டர் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் பேசிக், தட் இஸ் pH இன்க்ரீசஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்மேஷனால. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், OH மைனஸ் plus Na plus gives sodium hydroxide. So அதோட ஃபார்மேஷனால pH வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பேர் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் ஜிங்க் H plus or Woods ரியாக்ஷன். ஸோ Woods ரியாக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதோட ரேட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, as I said, நம்மளோட ஃப்ளூரேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாண்ட் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த கார்பனுக்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவில் இருக்க பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி அதிகமாக இருக்கும். பாண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட ரியாக்ஷன் ரேட் என்னவாகும், கம்மியாகும். ஏன், அந்த பாண்ட் எனர்ஜியை நம்ம உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும். பாண்ட் எனர்ஜி இன் த சென்ஸ் அந்த எனர்ஜியை வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பாண்டை வந்து க்ளீவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த பாண்டை வந்து நம்ம க்ளீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஓகே, ஸோ த ரேட் வில் டிக்ரீஸ். ஸோ as the bond energy decreases, ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் வந்து இன்னும் அதிகமாகும். இந்த சென்ஸ் ஸ்பீடாக நடக்கும். ஓகே, ஸ்பீடாக வந்து அந்த ரியாக்ஷன் வந்துட்டு நடந்து முடிஞ்சிடும். ஸ்பீடாக நடக்குது அப்படின்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பாண்ட் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்போது ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரேட்டு டிக்ரீஸ் ஆகும்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு அர்த்தம். ஓகே, அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரேட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்குது. Which alkane is not produced by corpse electrolysis? CH4. ஏன் அப்படின்னா corpse electrolysis என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து RCH4CH3COOன்னு ஒன்று இருக்காது. ஓகே, ஸோ CH4 வந்து நம்மளால இந்த மெத்தட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ CH3COONA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாலுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இது எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா we get CH3 தான், not CH4. ஸோ வந்து நம்மளால CH4 வந்து கோர்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்னால முடியாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் alkanes பார்த்தோம் அப்படின்னா ஹாலோஜனேஷன். இட் அண்டர்கோ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. தட் இஸ் டேக் H put X. ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் alkanesல alkyl halides இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா டேக் எக்ஸ் புட் ஹச். ப்ராப்பர்ட்டிஸில் ஹாலோஜனேஷன் வந்துச்சுன்னா டேக் ஹச் புட் எக்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் தெரியும் நம்மளுக்கு. ஏமோ ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷனில் ஸோ பாண்டை க்ளீவ் பண்ணுறோம். ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் இது ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும், இது ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ we get RX and HX. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ RH XXன்னு போட்டு இந்த HX மட்டும் தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி நேம் பண்ணுவோம்னா மோனோ ஹாலஜனேட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ ஹாலஜனேட்டட்னா பை த வேர்ட் ஒரே ஒரு ஹாலஜன் இருக்கிறது.
டோட்டல் நம்பர் ஆஃப் மோனோஹாலஜனேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீரியோ இன்க்ளூடிங் ஸ்டீரியோன்னு ரெண்டு இருக்கு. ஸோ CH4 எடுத்துட்டோம் அப்படின்னா CH4 plus Cl2 CH3Cl will be formed, which is excluding stereo and including stereo ஒன்று தான். அடுத்து ஈத்தேன் எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தில் குளோரைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இங்கேயும் எக்ஸ்க்ளூடிங் அண்ட் இன்க்ளூடிங் ஸ்டீரியோ 1. நெக்ஸ்ட் மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் குளோரினேஷன். ஸோ குளோரினேஷன் ரியாக்ஷன்ல எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து செவரல் ரூல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட ரேட் ஆஃப் பிரைமரி ரேட் ஃபார் பிரைமரி, இது வந்து செகண்டரி, இது வந்து டெர்ஷரி. அதாவது பிரைமரி ஹைட்ரஜன் இந்த இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்ல இந்த மாதிரி பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி ரேட் இருக்குன்னா பிரைமரிக்கு வந்து 1, செகண்டரிக்கு 3.8 அண்ட் டெர்ஷரிக்கு 5. Okay, so RP is rate of reaction at primary carbon, RS rate of reaction at secondary carbon, RT rate of reaction at tertiary carbon. So percentage of primary carbon எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா NPRP by NPRP plus NSRS NTRT into 100. ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். NPன்றது நம்பர் ஆஃப் பிரைமரி ஹைட்ரஜன், NSன்றது நம்பர் ஆஃப் செகண்டரி ஹைட்ரஜன், NTன்றது நம்பர் ஆஃப் டெர்ஷரி ஹைட்ரஜன்ஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் செகண்டரிக்கு NSRS வந்துட்டு மேலே இருக்கும், மற்றது எல்லாமே சேம். டினாமினேட்டர் சேமாக இருக்கும், பட் ஆனால் நியூமரேட்டரில் மட்டும் NSRSன்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி டெர்ஷரிக்கு NTRTன்னு மாற்றிக்கணும். டினாமினேட்டர் அண்ட் 100 வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பிரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பன், இது ஒரு செகண்டரி, இது ஒரு பிரைமரி. இது ரெண்டும் சேம், இந்த ரெண்டு கார்பன் சேம், இந்த ரெண்டு கார்பன் சேம். ஸோ அதனால நம்ம டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த ரெண்டு கார்பன் மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்று இங்கே குளோரினேஷன் நடக்கணும், இல்லை இங்கே குளோரினேஷன் நடக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் பிரைமரி கார்பன்ஸ் 2 இருக்கு. நம்பர் ஆஃப் பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 6. இங்க 3 இங்க 3 6. செகண்டரி ஹைட்ரஜன் வந்து 4, இங்க 2 இங்க 2 4 மொத்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலால உள்ள நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். டினாமினேட்டர் வந்து நமக்கு தேவையில்லை, நியூமரேட்டர் மட்டும் எடுத்துட்டாலே போதும். ஸோ NPRP into RP. NPன்றது நம்பர் ஆஃப் பிரைமரி ஹைட்ரஜன், RPன்றது ரியாக்ஷன் rate of reaction at the primary carbon. So NP வந்துட்டு 6 இருக்கு, RP எவ்வளோ 1, 6 into 1 6. அடுத்து NSRS பார்த்தோம்னா NS வந்துட்டு 4, RS வந்துட்டு 3.8. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா NSRS will be greater than NPRP. ஸோ செகண்டரி பொசிஷன்ல halogenation நடக்கிறதா more stable, that will be the major product. So this is major, this is minor. Okay, அடுத்து major product of bromination பார்த்தோம் அப்படின்னா for monohalogenated product, monohalogenatedக்கு தான். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா RP is to RS is to RTக்கு வந்துட்டு 1:82 is to 1600. ஓகே, ஸோ இங்கே மெஜாரிட்டி ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், அடுத்து செகண்டரி, அடுத்து பிரைமரி. இந்த வேல்யூஸ்லேயே தெரியுது இல்லை நம்மளுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் டெர்ஷரி தான் மோர் மேஜராக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைமரி 3 டெர்ஷரி வந்துட்டு இருக்கு, 3 டெர்ஷரி இருக்கு. குளோரினேட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரைமரி ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி வந்து இது மட்டும்தான், இதுதான் டெர்ஷரி, இது எல்லாமே பிரைமரி. ஓகே, ஸோ பிரைமரி ஹைட்ரஜன்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா மொத்தம் 9. NPRP வேல்யூ பார்த்தோம்னா 9 into 1 9. அடுத்து
NT வந்துட்டு number of tertiary hydrogen ஒரே ஒரு tertiary hydrogen தான். So NTRT is equal to 1 into 5 which is 5. So இங்க primary தான் more stable. So major product is primary. இதே இது bromination வந்தோம் அப்படின்னா brominationல NTRT NT வந்து 1 RT வந்து 1600 which is equal to 1600. அடுத்து NPRP பார்த்தோம்னா 9 into 1 which is equal to 9. So எவ்வளோ டிஃபரன்ஸ்னு பாருங்க. ஸோ tertiary is the major product. ஸோ tertiary தான் இங்கே மேஜர். அடுத்து அயோடினேஷன்ல வந்தோம் அப்படின்னா oxidation agent needed or otherwise Ri will be reduced back to hydrocarbon. So iodination ஹைட்ரோகார்பன்ஸோட அயோடினேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு தேவைப்படுது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்க அந்த அயோடைட் ப்ராடக்ட் வந்துட்டு ரிவர்ஸாக ஹைட்ரோகார்பனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆர்ஐ வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ளஸ் ஹச்ஐயும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹச்ஐ பார்த்தனா இட் வாஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கிறனால அகெயின் இது வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் இங்கே கொடுத்துட்டு அயோடினை வந்து வாங்கிக்க தான் பார்க்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு போடுறோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு என்னென்னா HiO3 ஆர் HNO3 இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹச்ஐயை I2O ஆக்சிடைஸ் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து மெக்கானிசம். You know the mechanism of free radical substitution reaction. Chain initiationல first homological cleavage நடந்து free radical formation வந்து நடக்கும். அடுத்து chain propagationல one of the free radical attacks is a hydrogen free radical and form methyl free radical. Terminationல இந்த methyl free radicalum chlorine molecule உள்ள அந்த free radicalum சேர்ந்துட்டு நம்மளுக்கு it is also chain propagation. நம்மளுக்கு வந்து மெத்தில் குளோரைடு வந்து கிடைக்கும். டெர்மினேஷன்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்கும். ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் குளோரின் நடக்கலாம், ஆர் மெத்தில் குளோரைடு நடக்கலாம், ஆர் வந்து ஈதேன் வந்து நடக்கலாம். ஓகே, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குன்னு தனியாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அல்கேன்ஸ் ஆர் த ஹைட்ரோகார்பன்ஸ் எக்ஸிபிட் ஐசோமெரிசம், a number of isomerism. It is a property. அடுத்து அரோமேட்டைசேஷன். அரோமேட்டைசேஷன் அப்படின்றது சைக்ளிக்கா பிளேனாரா 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாலிகூல்ஸாகவும் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்துட்டு இருக்கலாம், அல்கேன்ஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ வி ஆர் டேக்கிங் 1 2 3 4 5 6 n. We are taking n hexane, n hexane எடுத்துட்டு chromic trioxide or vanadium pentoxide or molybdenum trioxide போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா at 773 Kelvin and at 10 to 20 atmospheric pressure வந்துட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பென்சீன் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அரோமேட்டைசேஷன். ஒரு நான் அரோமேட்டிக்காக இருக்கிறத நான் அரோமேட்டிக் is converted into aromatic molecule. So அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து aromatization அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Least number of carbon ring to exhibit aromaticity is benzene with 6 member. Okay, ஸோ இப்போ இதில் வந்து 7 மெம்பர் இருக்கு. 7 மெம்பர் இது வந்து நம்ம வந்து கண்டென்சேஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணாலுமே அரோமேட்டைசேஷன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து டொலுவின் வந்துட்டு ப்ராடக்டாக கிடைக்கும், நாட் அ 7 membered ring. ஓகே, அடுத்து controlled oxidation. So we could control the oxidation also we here. So 2CH4 plus O2, copper in presence of 523 Kelvin at 100 atmospheric pressure, we get methanol. So இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட
மீதேன் படாத ஹைட்ரோகார்பன் பார்ட் வந்துட்டு ஒரு ஆல்கஹால் பார்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்தோம்னா இங்கே வந்து 2 மாலிக்யூல்ஸ் எடுத்தோமா, இங்கே வந்து ஒரு மாலிக்யூல் மீதேன் ப்ளஸ் O2 இஸ் ஹீட்டட் வித் molybdenum trioxide we get formaldehyde. இங்கே என்ன எடுத்தோம், இங்கே என்ன வந்துச்சு, மெத்தனால் வந்துச்சு, இங்கே ஃபார்மால்டிஹைட் வருது. ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி CH2 OH இருக்கும். ஒரு கார்பனில் 2 OH இருக்க முடியாது. ஸோ வந்து ஒன்று வந்துட்டு H2ஆக எலிமினேட் ஆகிட்டு we get CH2 double bond O, that is formaldehyde. அடுத்து 2 மாலிக்யூல்ஸ் ஈதேன் எடுத்துட்டு 3 moles O2 எடுத்தோம் அப்படின்னா when it is heated we get acetic acid or ethanoic acid plus H2O. ஓகே, ஸோ இங்கேயும் 3 OH வந்துட்டு நம்ம கார்பன் கூட பாண்ட் ஆகும். அதில் ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு எத்தனாயிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்து கம்பஷன், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பர்னிங், அது வந்து நம்ம வந்து ஈஸியாக பர்ன் பண்ண முடியும். ஸோ CXHY ப்ளஸ் H ப்ளஸ் Y/4 O2 இவ்வளோ மோல்ஸ், சாரி இத்தனை நம்பர் ஆஃப் கார்பன், இத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற ஹைட்ரோகார்பன் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இத்தனை மோல்ஸ் ஆக்சிஜன் வந்துட்டு தேவைப்படும் டு ப்ரொடியூஸ் X moles of CO2 and Y/2 moles of H2O. And it is a exothermic reaction as heat is evolved. Reaction with the steam, on reaction with the steam it produces carbon monoxide and hydrogen gas. அடுத்து physical properties னு பார்த்தோம் அப்படின்னா boiling point is directly proportional to the molecular weight. So hydrocarbons பொறுத்த வரைக்கும் அதோட molecular weight will decide the boiling point. High molecular weight hydrocarbons boil at high temperature. அதே மாதிரி branching இருந்துச்சுன்னா boiling point வந்துட்டு decrease ஆகும். branching வந்துட்டு இருக்கக்கூடாது. branching is inversely proportional to boiling point. And surface area, van der Waals force will also decide this boiling point. இதெல்லாம் boiling point will increase when these terms increase. அடுத்து solubility ன்னு பார்த்தோம் அப்படின்னா like dissolves like, இது இந்த criteria வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். like dissolves in like, polar dissolves in polar, non-polar dissolves in non-polar, அவ்வளோதான். so like dissolves like, so as the number of carbon chain increases the solubility will decrease. ஸோ கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து solubility டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு பார்த்தோன்னா பிரைமரி இஸ் மோஸ்ட் soluble than செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அடுத்து ஃப்ரம் alkynes, திஸ் இஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் alkene. ஸோ அல்கீன்ஸோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரம் alkynes, ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் alkynes. ஸோ நம்ம வந்து அல்கீன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த அல்கீன்ஸ்க்கும் அல்கைன்ஸை வந்துட்டு ஹைட்ரோஜனேட் பண்ணோம் அப்படின்னா we get alkenes. ஸோ alkynes H2, alkenes, அவ்வளோதான் இதோட ரியாக்ஷன். ஓகே, அல்கைன்ஸ் ஆஃப் பார்ஷியல் ரிடக்ஷன், இது வந்து நம்ம வந்து பார்ஷியலாக தான் ரெடியூஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அல்கைன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம பார்ஷியலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். வித் கேல்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் டைஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பலடைஸ்டு சார்கோல் பார்ஷியலி டீஆக்டிவேட்டட் வித் பாய்சனஸ் லைக் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ஆர் quinoline give alkenes. ஸோ quinoline யூஸ் பண்ணலாம், ஒரு சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் லைக் பேரியம் சல்ஃபேட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். partially deactivated pelletized charcoal is known as Lindlad's reagent. ஸோ இது வந்து நம்ம Lindlad's reagent சொல்லுவோம். alkenes thus obtained having cis geometry. ஸோ இதில் கிடைக்கிற alkenesக்கு வந்துட்டு cis geometry வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும். trans வந்துட்டு அந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாது. மேக்ஸிமம் cis தான், மோஸ்ட்லி cis மட்டும்தான் இருக்கும், trans வந்துட்டு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அல்கீன்ஸ் வந்து பார்ஷியலாக ரெடியூஸ் பண்ணுறோம் வித் கேல்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ வந்து
நம்ம வந்து ஹைட்ரஜனை வந்து பாஸ் பண்ணும்போது கால்குலேஷன் பண்ணி தான் பாஸ் பண்ணுறோம், நாட் இட் இஸ் நாட் பாஸ்ட் ஆஸ் யூஷுவல். நம்ம அதிகமாக பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்கீன் வந்துடும். நம்மளுக்கு அல்கீன் தேவையில்லை, அல்கீன் தான் தேவை. ஸோ அதுக்காண்டி ஸோ லிண்ட்லார்ட்ஸ் ரியேஜென்ட் ஆர் லிண்ட்லார்ட்ஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேட்டலிஸ்ட்டில் நம்ம இந்த கேட்டலிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அல்கீன்ஸ்லேருந்து அல்கீன் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸில் சொன்ன மாதிரியே கேட்டலிஸ்ட்டில் இது வந்துட்டு அப்சார்ப் ஆகும். வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மூலமாக இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு அப்சார்ப் ஆகிருக்கும். அது வந்துட்டு நம்ம அல்கைன் பார்ட்டோட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேட்டலிஸ்ட் தனியாகவும் ப்ராடக்ட் தனியாகவும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு பாண்ட் கிளீவேஜும் இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன். இந்த பிபி அப்படின்றது பாண்ட் பிரேக்கிங், பிஎஃப்ன்றது பாண்ட் ஃபார்மிங். ஸோ இங்கே ஒரு பாண்ட் பிரேக் ஆகுது, இங்கே ஒரு பாண்ட் பிரேக் ஆகுது, இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 4-membered cyclic transition stateன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சின் அடிஷன், ஏன் இதை வந்து சின் அடிஷன் சொல்கிறோன்னா நம்ம என்ன சொன்னோம், சிஸ் ஜியாமெட்ரி வந்துட்டு இருக்கும். சிஸ் தான் சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு சேம் சைடு இருக்கணும். ஸோ இந்த 2 ஆர் குரூப்பும் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆர் டேஷ்னு எடுத்துருக்கோம். சரி, ஓகே, ஆர் டேஷ்னு இருக்கட்டும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு சேம் சைடு வரனால சிஸ் ஜியாமெட்ரி, தட் இஸ் சின் அடிஷன். 4-membered cyclic transition state is formed, that is the catalyst. அது வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து energy is released, that is exothermic reaction. It is a exothermic reaction. அடுத்து entropy decreases. Entropy decreases அப்படின்னா randomness வந்து decrease ஆகுது. அதாவது movement of the molecules or the atoms வந்து decrease ஆகுது. அடுத்து Gibbs free energy is decreased. ஸோ இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரியாக்ஷன் வந்துட்டு feasible அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ யூ ஆல் ஸ்டடி திஸ் இன் இன்ஆர்கானிக். அடுத்து பிரிட்ஜ் ரிடக்ஷன். ஸோ பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்னா அல்கைன்ஸ் ஆன் ரிடக்ஷன் வித் சோடியம் இன் லிக்விட் அமோனியா ஃபார்ம்ஸ் டிரான்ஸ் அல்கீன். ஸோ அந்த இதில் பார்த்தது, இதில் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கைன்ஸில் பார்த்தது சிஸ் ஜியாமெட்ரி வர்ற அல்கீன்ஸு. இங்கே டிரான்ஸ் அல்கீன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அங்கே சிஸ், இங்கே டிரான்ஸ். ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு ஆட் ஆகுறது இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே இப்படி ஆட் ஆச்சுன்னா இங்கே இப்படி தான் ஆட் ஆகும். ஓகே, லிக்விட் அமோனியா டிரான்ஸ். அண்ட் ஹியர் நோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பிகாஸ் இங்கே வந்து சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாலிகூல்ஸ் எடுத்துட்டோம்னா அங்கே வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்காது. அடுத்து டீஹைட்ரோஹாலஜனேஷன் ரிமூவல். டீனாலே ரிமூவல்னு மீனிங். ஹைட்ரோஹாலஜனேஷன்றது ஹைட்ரோ ஃபார் ஹைட்ரஜன், ஹாலோ ஃபார் ஹாலஜன். ஸோ ஒரு ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இது நம்ம எங்கே பார்த்தோம், எலிமினேஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம். ஓகே, அல்கைல் ஹாலைட்ஸ் RX on heating with alcoholic potash, that is potassium hydroxide dissolved in alcohol. அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்து நம்ம வந்து ஆல்கஹாலில் டிசால்வ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஆல்கஹாலிக் பொட்டாஷ் அப்படின்றது. எலிமினேட் 1 molecule of halogen acid to form alkenes. Halogen acidன்றது nothing but hydrogen halide. This reaction known as dehydrogenation, that is removal of hydrogen acid H6. This is example of a beta elimination reaction. Since hydrogen atom is eliminated from the beta carbon next to the carbon to which halogen is attached. So halogen இருக்கிறதுக்கு அடுத்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. அதை நம்ம பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். Nature of the halogen atom and the alkyl group determine the rate of the reaction. It is observed that for halogens the rate is higher for iodine, bromine, chlorine, while for the alkyl groups it is tertiary, secondary and primary. Okay, ஸோ இதுக்கான ரீசன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஃப்ளோரின் வந்துட்டு கார்பன் வந்து நல்லா பாண்ட் பண்ணி வச்சுருக்கும், நல்ல ஒரு
ஸ்ட்ராங் பாண்ட் வந்துட்டு இருக்கும். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜினால இட் லீட்ஸ் டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ அது நம்மளுக்கு வந்து வேண்டாத வேலை, அதனால நம்ம அதை பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம வந்து குளோரின் புரோமின் அயோடின் எடுத்துட்டோம் அப்படின்னா அயோடினுக்கு வந்துட்டு ரேட் அதிகம், ஏன்னா அயோடினோட சைஸ் பெருசு. ஸோ வந்து ஈஸியாக அந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகும். ஓகே, ஸோ சைஸ் வந்துட்டு பெருசு, பாண்ட் எனர்ஜி கம்மி, ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த அல்கைல் குரூப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. இதுக்கான ரீசன் எலிமினேஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா there is more favor in tertiary one. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அடுத்து மெக்கானிசம். ஸோ யூ நோ த மெக்கானிசம் ஆல்சோ. OH வந்துட்டு இந்த ஹாலஜன் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல உள்ள ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும்போது, ஹாலஜன் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் கார்பன், ஹாலஜன் இருக்கிறது ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். ஸோ அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை OH வந்துட்டு அட்டாக் பண்ணி H2O வெளியில போகுது. ஸோ அப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அது வந்து இங்கே வருது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ஏன் வந்துட்டு இந்த ஹைட்ரஜனை பிடிக்குது அப்படின்னா இட் இஸ் அ பேஸ். KOH இஸ் அ பேஸ் விச் பேஸோட வேலை என்ன, இட் ஷுட் அப்ஸ்ட்ராக்ட் அ புரோட்டான். புரோட்டான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால இது வந்துட்டு இந்த புரோட்டான் வந்துட்டு எடுத்துக்க ட்ரை பண்ணும். அவ்வளோதான், இதுதான் இங்கே நடக்கிற மெக்கானிசம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், மோர் ஸ்டேபிள் அல்கீன் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஃபார்ம் ஆகிற அல்கீன்ல எந்த வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் மேஜராக இருக்கும். ஓகே, stability is directly proportional to aromaticity, resonance or conjugation, alpha hydrogen and plus A effect. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அல்கீன்ஸோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா இந்த 4 பாயிண்ட்டும் ஞாபகம் வரணும். aromaticity, resonance or conjugation, number of alpha hydrogens and plus A effect. அடுத்து ஆன்டி எலிமினேஷன். இட் இஸ் ஆன்டி எலிமினேஷன். ஏன் ஆன்டி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா, இப்போ ஹைட்ரஜன் வந்துட்டு இங்க இருக்கு, ஹாலஜன் இங்க இருக்கு, ஹைட்ரஜன் இங்க இருக்கு. இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு எலிமினேஷன் நடக்கும், இங்க இருந்து அண்ட் இங்க இருந்து. ஓகே, இந்த மாதிரி நடக்கிறனால இது வந்து நம்ம ஆன்டி எலிமினேஷன் சொல்றோம். இப்போ இங்க இருந்து எலிமினேட் ஆகல, இல்ல இங்க இருந்து எலிமினேட் ஆகல, இல்ல. ஸோ அந்த மாதிரி எலிமினேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நேம்ஸ் வந்துட்டு மாற்றி சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஹைட்ரஜனும் ஹாலஜனும் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்குது, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் எலிமினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆன்டி பொசிஷன், ஆப்போசிட் பொசிஷனில் இருந்து இந்த எலிமினேஷன் நடக்கிறதுனால இது வி கால் them as ஆன்டி எலிமினேஷன். TSS ஃபார்ம், டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. E2 எலிமினேஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு rate constant into Rx into base. ஸோ இது வந்து நம்மளோட அல்கைல் ஹாலைட் அண்ட் ஆல்சோ த பேஸ், இதோட ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. E2ஓட மெக்கானிசம். மாலிகுலாரிட்டி இஸ் 2. E2ன்ற மாலிகுலாரிட்டி 2, ஆர்டர் ஆல்சோ 2. ஆர்டர் ஏன் 2னா இது ரெண்டத்தையும் பேஸ் பண்ணி வரனால. ஸோ இது வந்து நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். பீட்டா எலிமினேஷன் ஒரு ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன். ஆல்ஃபா பீட்டான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ஃபா பொசிஷன்ல இருந்து என்னோட ஹாலஜனும் பீட்டா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகிறதுனால ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன் சொல்றாங்க. அடுத்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸை டீஹைட்ரேட் பண்றது மூலமா, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் பண்ற மூலமா, ஹைட்ரேஷன் ரிமூவல் ஆஃப் H2O பண்ற மூலமா we can get alkenes. Alcohol on heating with concentrated sulfuric acid form alkenes with the elimination of one water molecule. So one water molecule இங்க வந்துட்டு நம்ம அங்க எப்படி HX ரிமூவ் பண்ணோம், இங்க HOH வந்துட்டு எலிமினேட் பண்ண போறோம். அவ்வளவுதான், அங்க வர அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் வரும். அதே மாதிரி எலிமினேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். Since a water molecule is eliminated from the alcohol in the presence of an acid, this reaction is known as acidic dehydration of alcohols. acidic ன்ற வார்த்தை acid வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதுனால வருது. This reaction is also the example of beta elimination reaction, since the OH group takes out one hydrogen atom from the beta carbon atom. இதுவும் நம்ம வந்து beta elimination தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா beta பொசிஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்துட்டு எடுக்கிறோம், அதனால. So mechanism.
ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த OH வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த H ப்ளஸை அட்டாக் பண்ணும். இந்த H ப்ளஸ் HSO4 மைனஸ் இருக்குது, இந்த H ப்ளஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு H2O, இந்த இடத்துல வந்து H2O ஃபார்மேஷன் நடக்கும். H2O போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கார்போகேட்டையான் அந்த இடத்துல வந்துட்டு வந்துடும். ஸோ கார்போகேட்டையான் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு நடக்கணும். 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட், 1 to மெத்தில் ஷிஃப்ட், 2 டைப்ஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு நடக்கணும். அது சிம்பிளாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ROH, இந்த OH வந்து H ப்ளஸ் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா ROH2 ஃபார்ம் ஆகும், OH2 ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். H2O வெளியில் போயிட்டா R ப்ளஸ். இந்த இது ரீஅரேஞ்ச் வந்துட்டு எந்த மாதிரி ஆகலான்னா 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட்னு நடக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 CH2 இருக்கு. இந்த இடத்துல வந்து கார்போகேட்டையான் இருக்கு. நம்மளோட ப்ரையாரிட்டி ஆர்டர், ஸ்டெபிலிட்டி ஆர்டர்னு பார்த்தோம் அப்படின்னா tertiary is more stable and then secondary and then primary. ஸோ tertiary or secondary அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்த ஷிஃப்ட் எல்லாம் வந்து நடக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு பிரைமரி கார்போகேட்டையான். இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கே வந்துட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுமா, அது என்ன, அது ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி. ஸோ அதுக்காண்டி இந்த ஷிஃப்ட் வந்து நடக்குது. இதை நம்ம 1-2 ஷிஃப்ட்னு ஏன் சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்ல இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற கார்போகேட்டையான் செகண்ட் பொசிஷனுக்கு மாறுது. ஹைட்ரஜன் வந்துட்டு ஹைட்ரைடு, இட் இஸ் நாட் ஹைட்ரஜன், இட் இஸ் ஹைட்ரைட், H மைனஸ் வந்துட்டு செகண்ட் பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிறனால இதை நம்ம 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே இந்த பிரைமரி கார்போகேட்டையான்ல நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 2, இங்கே நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 6. ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேம் இந்த கேஸ் ஆஃப் மெத்தில் ஷிஃப்ட் ஆல்சோ, இந்த இடத்துல மெத்தில், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹைட்ரைடு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது, இங்கே மெத்தில் குரூப் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம், ரெண்டுமே சேம் தான். அடுத்த ப்ராப்பர்ட்டி ரிங் எக்ஸ்பான்ஷன். அடுத்து இதில் வர்றது, இதிலே தான் ரிங் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ஒரு ரிங்கு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறது. ஓகே, அதே தான். இப்போ வந்துட்டு நம்ம சைக்ளோபியூட்டேனில் ஒரு CH2 கார்போகேட்டையான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது மூலமாக இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாண்ட் க்ளீவ் ஆகிட்டு இந்த இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ வி கெட் அ 5-membered ring கார்போகேட்டையான். ரிங்கில் வந்துட்டு கார்போகேட்டையான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ring expansion only if positive charge on outside the ring. ஸோ ரிங்குக்கு வெளியில் இருக்கிற கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓகே, இங்கே வந்து நடக்காது, இந்த இடத்துல வந்துட்டு நடக்காது, அதே மாதிரி இங்கேயும் நடக்காது. பிகாஸ் 4-membered ring is unstable. 4-membered ring கார்போகேட்டையான் is unstable. அதே மாதிரி இதுவும் unstable, 7-membered ரிங்கும். ஸோ அதனால இதுதான் மோர் ஸ்டேபிள். அடுத்து ரிங் கான்ட்ராக்ஷன். ரிங் கான்ட்ராக்ஷன்றது பை த வேர்ட் ரிங் வந்து கான்ட்ராக்ட் ஆகுறது. இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிங்கில் இருக்கும், கார்போகேட்டையான் ஆன் த ரிங். ஸோ இந்த பாண்டு க்ளீவ் ஆகிட்டு இது இங்கே வந்து இந்த 2 கார்பனுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ இது வந்து க்ளீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் மட்டும் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துடும், இங்கேருந்து இங்கே வந்துடும் பாசிட்டிவ் சார்ஜ், அவ்வளோதான்.
அடுத்து டீஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். டீஹாலோஜினேஷன் இது வந்துட்டு எங்க நடக்கும் அப்படின்னா டைஹாலோ காம்பவுண்ட்ஸ்ல வந்துட்டு 2 ஹாலஜன் குரூப் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்ல தான் இந்த டீஹாலோஜினேஷன் வந்துட்டு நடக்கும். Dihalides in which 2 halogen atoms are attached to 2 adjacent carbon atoms are known as vicinal dihalides. So இது என்னன்னா vicinal dihalides. இந்த மாதிரி பக்கத்து கார்பன்ல ஹாலஜன் இருக்கிற இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்ல தான் டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கும். vicinal dihalides on treatment with a zinc metal loss halogen molecule to form zinc X2 to form alkene. So இப்போ C பாண்ட் இருக்கு, அதே மாதிரி இங்க 2 ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன், இங்க ஒரு ஹாலஜன் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது 2 எலிமினேட் ஆயிட்டு இது 2 வெளியில வந்து ஜிங்க் கூட ZnH2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடும், ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அல்கீன் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன் தான் நம்ம வந்து டீஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரோஜனேஷன். அல்கீன்ஸ் ஆட் அப் 1 molecule of dihydrogen gas in the presence of finely divided nickel, palladium or platinum to form alkenes. So preparation of alkenes வந்து இதோட ப்ராப்பர்ட்டி. அல்கீனோட அல்கீனோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கு. ஓகே, அடுத்து ஹாலஜனேஷன்ன்றது அடிஷன் ஆஃப் ஹாலஜன் இன் போலார் சால்வெண்ட் லைக் CCl4ல வந்துட்டு in the presence of polar solvent we are halogenating. Halogens like bromine or chlorine add up to alkene to form vicinal dihalides. So CCl4 பிரசன்ஸ்ல bromine or chlorine வந்துட்டு ஆட் பண்றோம் அப்படின்னா vicinal dihalides வந்துட்டு ஃபார்ம் ஆகும். However, iodine, bromine or chlorine add up to alkene to form vicinal dihalides. Iodine does not show addition reaction under normal conditions. இது ஏன்னா iodine வந்துட்டு நார்மல் கண்டிஷன்ஸ்ல addition reaction undergo ஆகாது. Addition of halogen to alkenes is an example of electrophilic addition reaction involving cyclic halonium ion formation. So இதெல்லாம் நம்ம எங்க படிச்சோம்? GOCல படிச்சிட்டோம் ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ X2 in the presence of CCl4. ஸோ XX இருக்கும். This behaves as a nucleophile and this as a electrophile. So இது வந்துட்டு இப்படி அட்டாக் பண்ணும்போது we get CH3 CH CH2. இங்க வந்து X வந்து நடுவுல இருக்கும். This is a cyclic halonium ion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆயிட்டு இப்படி வந்துடும். இங்க இருக்கிற மிச்சம் இருக்கிற X minus will attack this carbon as there will be a positive charge here. ஸோ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது இந்த மைனஸ் வந்துட்டு இங்க அட்டாக் பண்ணிட்டு vicinal dihalides வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இட் இஸ் ஆன்டி அடிஷன். ஏன் ஆன்டி அடிஷனா ஆப்போசிட் சைட்ஸ்ல இது இங்கே ஆட் ஆனா இது இங்கே ஆட் ஆகும். அந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ்ல ஆட் ஆகிறதுனால இட் இஸ் கால்டு ஆன்டி அடிஷன். ஓகே, ஸோ இது சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அல்கீன் பார்ட் இருக்கா, டபுள் பாண்ட் CC இருக்கா, அதை பிரேக் பண்ணுங்க. இங்க ஒரு X போடுங்க, இங்க ஒரு X போடுங்க, மேல ஒரு X கீழே ஒரு X, அவ்வளவுதான். டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஒரு மாலிகுல் வந்துட்டு அன்னோன் மாலிகுல் கொடுத்துட்டு அதில் அன்சாச்சுரேஷன் இருக்கா, இந்த காம்பவுண்ட் வந்துட்டு சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ரெட்டிஷ் ஆரஞ்ச் color of bromine solution in carbon tetrachloride is discharged when bromine adds up to unsaturated site. So இப்போ இந்த ரியாக்ஷனே தான் இப்போ சொன்னால இந்த ரியாக்ஷன் தான் இந்த டெஸ்ட். ஸோ நம்ம வந்து ஒரு அல்கீன் ஒரு அன்சாச்சுரேட்டட் பார்ட் அல்கீன் பார்ட் எடுத்துட்டு அதில் நம்ம வந்து bromine and CCl4 ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே bromine CCl4 என்னன்னா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் ஆர் ப்ரௌன் கலர் அந்த கலரில் இருக்கும். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணும்போது அந்த கலர் வந்துட்டு டிஸப்பியர் ஆகும். அந்த கலர் டிஸப்பியர் ஆகிறதா இந்த டெஸ்ட். டிஸப்பியர் ஆச்சுன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த மாலிகுல் அந்த காம்பவுண்ட் வந்துட்டு அன்சாச்சுரேட்டட். டிஸப்பியர் ஆகலை, இந்த கலர் அப்படியே இருக்குன்னா அது வந்து சேச்சுரேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த தான் நடக்கும் அங்கே. ஸோ இது வந்துட்டு ரெட்டிஷ் ஆரஞ்ச் ஆர் ப்ரௌன் கலர்ல இருக்கும், இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்து ஹாலஜனேஷன் இன் போலார் சால்வெண்ட் லைக் H2O. ஸோ H2O X2 மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹாலஜனும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா we get
halogen acids like HOX plus HX. ஸோ இங்கேயும் அதே தான். அங்கே வந்து HXன்றது நாட் HX, அங்கே வந்து XXன்னு இருந்துச்சு, இங்கே வந்து HXன்னு இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே cyclic ஹாலோனியம் அயான். பட் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அங்கே இந்த இடத்துல ஹாலஜன் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். X மைனஸ் வில் அட்டாக் திஸ் கார்பன். பட் ஆனால் இதில் OH மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. நியூக்ளியோஃபைல் வந்து மாறுது, அவ்வளோதான். எலக்ட்ரோஃபைல் சேம், பட் த நியூக்ளியோஃபைல் இஸ் வேரியிங். ஸோ இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும்போது இங்கே ஒரு OH வந்துடும். இட் இஸ் கால்ட் ஹாலோஹைட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் ஹாலோஹைட்ரின். ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிசி பாண்டை பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணிட்டு இப்படி பிரேக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். நெகட்டிவ் இருக்கிற இடத்துல எக்ஸையும் பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல ஓஹையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து அடிஷன் ஆஃப் HX, halogen acids. Hydrogen halides like HCl, HBr, HI add up to alkenes to form alkyl halides. So இது வந்து alkyl halides preparation. The order of reactivity of hydrogen halides is HI, HBr and HCl as bond energy is low in HI. Addition of hydrogen halides is also an example of electrophilic addition reaction. We know that mechanism நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகுது. நம்மளோட எலக்ட்ரோஃபைல் H plus, this negative charge attack this H plus. ஸோ இங்கே வந்து CH2 வரும், இங்கே CH வரும். இந்த எலக்ட்ரோஃபைலை நியூக்ளியோஃபைல் வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஓகே, X மைனஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணால் we get alkyl halide. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டன். ஸோ கார்போகேட்டன் ஃபார்மேஷன் வரும்போது ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள். இந்த கார்போகேட்டன் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிக்கலாம். 1,2 மெத்தில் ஷிஃப்ட் ஒரு 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து நடக்கலாம். அடுத்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன் இஸ் த RDS. இந்த கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது ரீஅரேஞ்ச் ஆகுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டனோட அந்த ரியாக்ஷன் ரேட் தான் இதோட ரேட் டிட்டர்மைனிங் ரேட்டாக இருக்கு. ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அடுத்து ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. அடுத்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கார்போகேட்டன். தட் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அடுத்து மார்க்கோனிக்கோ ரூல். நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஜிஓசியில் நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஹைட்ரஜன் ஆட் டு த பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் டு த கார்பன் வித் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இங்கே எப்படி சொல்கிறோன்னா நெகட்டிவ் டேர்மில் சொல்கிறோம். ஸோ நெகட்டிவ் பார்ட் ஆஃப் அடெண்டம் ஆர் ரியேஜென்ட் இஸ் ஆடட் டு த கார்பன் ஆஃப் அல்கீன் விச் ஹாஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். நான் சொன்னதே தான், பட் ஆனால் இது நெகட்டிவ் வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, at the addition of HBr in presence of peroxide, so it is a peroxide effect. So we also know this. In the presence of peroxide, the addition of HBr to unsymmetrical alkenes like propanes takes place contrary to the Markovnikov rule. So Markovnikov rule ku opposite ah nadakkum, contrary ah nadakkum. Negative part of addendum reagent is added to the carbon with more number of hydrogens. இது வந்து anti Markovnikov rule. இப்போ நான் சொன்னது anti Markovnikov. Okay, the hydrogen will be ஹைட்ரஜன் வந்துட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே ஆட் ஆனால் அது மார்க்கோனிக்கோ, அதிகமாக இருக்கிற இடத்துல ஆட் ஆனால் அது ஆன்டி மார்க்கோனிக்கோ. This happens only with HBr but not with HCl and HI. This addition reaction was observed by MS Karash and ER Mayo in 1933. ஸோ அதனால தான் இது நம்ம வந்து கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். This reaction is also known as peroxide effect or Karash effect or addition reaction anti to Markovnikov rule. ஸோ அதோட இது பார்த்தோம் அப்படின்னா, the negative part of the addendum is added to the carbon of alkene which has more number of hydrogen. இதை தான் நான் சொன்னேன். இப்போ ஹைட்ரஜன் வந்துட்டு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த கார்பனில் நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும். Okay, next addition of sulfuric acid. Cold concentrated sulfuric acid adds to alkene to form alkyl hydrogen
sulfide, not sulfide, sulfate by the electrophilic addition reaction. இங்கே electrophilic addition reaction தான் நடக்குது. Same as HX. HXல எப்படி நடக்குதோ அதே தான் இங்கேயும். So first H2SO4 will dissociate as H plus and HSO4 minus. So first வந்து electrophilic. This negative charge will attack this H plus. So we get a positive charge, that is carbocation rearrangement nadakkum if possible. Next one in the HSO4 minus nucleophile will attack this positive charge, then we get alkyl hydrogen sulfate. Next, addition of water. In the presence of few drops of concentrated sulfuric acid, alkenes react with the water to form alcohol. So acid soda, that strong acids இருக்கும்போது alkenes will react with water. Reagent என்ன? Corn sulfuric acid H2O. இது வந்துட்டு ஒரு strong acid. இது வந்து இந்த இடத்துல பேஸா பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா இங்க இருந்து H பிளஸும் இங்க இருந்து OH மைனஸும் வரும். OH மைனஸும் வரும். ஸோ HX என்ன நடந்துச்சோ அதே தான், பாண்ட் கிளீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் H பிளஸ் வந்துட்டு ஆட் ஆகும், அடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜில் OH மைனஸ், அவ்வளோதான். ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும், ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து நடக்கும் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். Alkenes வந்துட்டு oxidize பண்றோம். Alkenes on reaction with cold dilute aqueous solution of potassium permanganate or base reagent produce vicinal glycols. Vicinal glycols அப்படின்றது adjacent carbonsல OH group வந்துட்டு இருக்கிறது. So base reagent மட்டும் கிடையாது, osmium tetraoxide in the presence of sodium hydrogen sulfate can also be used as reagent. So இதையும் நம்ம வந்து reagent யூஸ் பண்ணிக்கலாம். Decolorization of K1O4 solution is used as a test for unsaturation. So நம்ம அங்க எப்படி bromine and CCl4 எடுத்துட்டு alkeneல ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர்லெஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் K1O4 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிட்டு K1O4ஓட அந்த பிங்க் கலர் வந்துட்டு டீகலரைஸ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஹைட்ரோஜனேஷன். திஸ் இஸ் சேம் அஸ் ஹைட்ரோஜனேஷன். பாண்டை கிளீவ் பண்ணுங்க, அங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருப்போம், இங்கே OH வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன் தான் நம்ம வந்து விசினல் அப்படின்னு சொல்கிறோம், அட்ஜசன்ட் கார்பன். ஸோ இதுக்கான மற்ற நேம்ஸ் பார்த்தோன்னா ஹைட்ராக்சிலேஷன், பிகாஸ் வி ஆர் ஆடிங் ஹைட்ராக்சில் குரூப், ஸோ இட் இஸ் கால்டு ஹைட்ராக்சிலேஷன் அண்ட் ஆல்சோ சின் அடிஷன். சேம் சைடில் வந்துட்டு OH ஆட் ஆகிறதுனால இது வந்து நம்ம சின் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஓசோனோலைசஸ். ஓசோனோலைசஸ் இஸ் த நம்மளுக்கு வந்து நம்ம ஃபெமிலியரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷனும் கூட. ஓசோனோலைசஸ் ஆஃப் அல்கீன் இன்வால்வ்ஸ் த அடிஷன் ஆஃப் ஓசோன், தட் இஸ் O3 molecule to alkene to form ozonide and then cleavage of the ozonide by zinc H2O to smaller molecules. So first ozonide formation நடக்குது, அதுக்கு அடுத்து அது வந்து நம்ம smaller molecules convert பண்றோம். This reaction is highly useful in detecting the position of double bond in alkenes or other unsaturated compounds. So alkenesல double bondோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அல்கீன்ஸ்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா தட் மே பி பிரசன்ட் இன் எனி நம்பர் ஆஃப் த கார்பன். அந்த பொசிஷன் எந்த கார்பனில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம். அல்கீன் பார்ட்டை எடுத்துட்டு இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு பாண்டு ஓ, இந்த ரெண்டு ஓக்கு நடுவில் ஒரு பாண்டு, இங்கே ஒரு ஓ. ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகும். இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்டு ஓசனைடு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஓசனைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓசனைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா
zinc யூஸ் பண்ணி zinc in H2O or zinc in any other molecule, any other reagent யூஸ் பண்ணி நம்ம அதை cleave பண்ணோம் அப்படின்னா we get like this. இந்த மாதிரி இதை ரெண்டுத்தையும் cleave பண்ணோம்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்து CH2O ன்னு வரும். அதே மாதிரி இங்கே ஒரு டபுள் பாண்டும் CH2O. that is 2 molecules of formaldehyde we get and the zinc oxide ZnO வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல என்னென்ன ரியேஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ozone plus CCl4 in presence of zinc, ozone plus CCl4 in presence of zinc and H2O, or ozone plus CCl4 in presence of methyl sulfide, dimethyl sulfide. ஸோ இங்கே வந்து dimethyl sulfide இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். dimethyl sulfoxide will be formed. DMSO வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஜிங்க் கூட dimethyl sulfide இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து RCH டபுள் பாண்ட் CH இருக்குன்னா இதை ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிடுங்க. ஓன் பிரேக் பண்ணிடுங்க. O3 in presence of ZnO அப்படின்னா RCH டபுள் பாண்ட் O அடுத்து CHOன்னு வரும். CH2Oன்னு வரும். ப்ளஸ் ஜிங்க் இருந்துச்சுன்னா ZnO. இப்போ அதே இடத்துல நம்மளுக்கு வந்து மெத்தில் சல்ஃபாக்சைடு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் ப்ளஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு வந்துட்டு இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடைசிங் along with ozonolysis. So reagent வந்துட்டு O3 plus CCl4 in presence of H2O, O3 plus CCl4 in presence of peroxides, or hot K1O4 or dichromates, potassium dichromates. இங்கே என்னன்னா ஆக்சிடைஸ் ஆகுது இல்லையா, ஓசோனோலைசிஸ் ஆகும்போது ஆக்சிடேஷனும் சேர்ந்து நடக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் பண்ணுறோம். க்ளீவ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இங்கே ஒரு ஓ போட்டால் போதும். பட் ஆனால் இங்கே என்ன ஆகும்னா இந்த CH பாண்டும் ஆக்சிடைஸ் ஆகிட்டு இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு ஆட் ஆகும். இந்த ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் ஆக்சிஜன் வந்துட்டு வரும். ஓகே, அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். நார்மலாக நம்மளுக்கு எப்படி வரணும்னா CH2 டபுள் பாண்ட் ஓன்னு வரணும். பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு H2CO3ன்னு வரும். இது இங்கே எப்படி பிரேக் ஆச்சுன்னா C டபுள் பாண்ட் O இங்கே இருக்கும். இங்கே வந்து இந்த ரெண்டு சைடும் OHன்னு இருக்கும். ஸோ அதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே வந்து C டபுள் பாண்ட் O OH which is H2CO3, that is carbonic acid. Carbonic acid வந்துட்டு unstable அப்படின்றனால it will decompose into carbon dioxide and water. Okay, so this is the trick. எங்கெங்க ஹைட்ரஜன் இருக்கோ அங்கெல்லாம் OHன்னு மாத்திருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அடுத்து பாலிமரைசேஷன் அப்படின்றது பாலிமர்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி. பாலிமர்ஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி அதெல்லாம் வந்து பாலிமரைசேஷன் சொல்கிறோம். அல்கீன்ஸ்க்கு வந்துட்டு நல்லாவே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பாலித்தீன் இஸ் obtained by the combination of large number of ethene molecules at high temperature, high pressure and in the presence of a catalyst. So ethene வந்துட்டு ethene molecule எடுத்துட்டு number of ethene molecule எடுத்துட்டு அதை வந்து நம்ம combine பண்றோம் அப்படின்னும் போது combining at a high temperature and pressure in the presence of a catalyst we get polythene. The large molecules thus obtained are called polymers. This reaction is known as polymerization. So the large molecules கிடைக்குது பாத்தீங்களா, ஒரு long chain, அதுதான் நம்ம வந்து polymers அப்படின்னு சொல்றோம். இந்த process வந்துட்டு polymerization. Okay, so n number of ethene is combined to form polythene. அடுத்து alkynes.
ஸோ அல்கைன்ஸோட மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தோன்னா ஃப்ரம் கார்பைட்ஸ். கார்பைட்ஸ் வந்துட்டு கால்சியம் கார்பைட்ஸ் CaC2. ஓகே, இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா Ca2 ப்ளஸ் CC ட்ரிபிள் பாண்ட் மைனஸ் இருக்கும், 2 மைனஸ் Ca2 ப்ளஸ் 2 மைனஸ் இருக்கும். ஸோ இந்த கால்சியம் கார்பைடை நம்ம வந்து H2O பாஸ் பண்ணுறோம். ஸோ H2O பாஸ் பண்ணும்போது இந்த C மைனஸ் என்ன பண்ணணும்னா இந்த வாட்டரில் இருக்கிற H+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ we get acetylene plus கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த 2 OH இருக்குல்ல, அந்த 2 OH இது கூட பாண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு கிடைக்கும். இப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, இந்த மாம்பழத்துல எல்லாம் வந்துட்டு கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்பழம் வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்றது, அந்த கல் என்னன்னா கால்சியம் கார்பைடு கல் தான். இதைத்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதை வச்சோம் அப்படின்னா நம்ம கால்சியம் கார்பைடு என்ன ஆகும், கால்சியம் கார்பைடு அந்த கல்லை வச்சு மூடி வச்சிருவாங்க, நல்லா மூடி வச்சிருவாங்க. அப்படி மூடி வைக்கும் போது அங்கே அந்த இதில் வந்துட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு ரொம்ப அடைச்சு போயிருக்கிறனால அந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்துட்டு இந்த கால்சியம் கார்பைடோட ரியாக்ட் ஆகிட்டு அசிட்டிலின் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டர் கூட கால்சியம் கார்பைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அசிட்டிலின் கிடைக்குது. அசிட்டிலின் என்னன்னா இட் இஸ் பயாலஜிக்கலாக பிளான்ஸில் வந்துட்டு இருக்கிற பிளான்ஸில் வந்து இந்த ஃப்ரூட் ரைப்பனிங்காண்டி இருக்கிற ஒரு ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளான்ஸில் இருக்கிற ஒரு வகையான ஹார்மோனும் இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அசிட்டிலின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃப்ரூட் ரைப்பனிங்கான யூஸ் ஆகுறது. அது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக இந்த கால்சியம் கார்பைடு வச்சோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அசிட்டிலின் கிடைக்கும். ஸோ வந்து ஈஸியாக அந்த பழம் வந்து பழுத்துரும். ஸோ இது வந்து நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க கால்சியம் கார்பைடை. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் கார்பைடு. ஸோ மெக்னீஷியம் கார்பைடில் வந்துட்டு 3 கார்பன் வந்துட்டு இருக்கும். ஸோ 3 கார்பன் அப்படின்னும் போது we are going to pass this magnesium carbide with H2O, we get magnesium hydroxide and propane. இங்க வந்து 3 கார்பன் இருக்கிறதுனால நமக்கு வந்து propane கிடைக்கும். இங்க 2 கார்பனால அசிட்டிலின் கிடைச்சிருக்கு. அடுத்து from dehydrohalogenation, removal of HX from alkenes. Removal of HX from vicinal dihalides by addition of alcoholic KOH followed by sodium amide. So vicinal dihalides first நம்ம வந்து என்ன பண்றோம், alcoholic KOH வந்துட்டு பாஸ் பண்றோம். that will form alkene. இங்க என்ன நடக்கும், beta elimination of HX. beta elimination of HX வந்துட்டு நடக்கும். அடுத்த எலிமினேஷன், அடுத்து இங்கேயும் beta elimination of HX. that will give alkyne. ஓகே, ஸோ இதை சிம்பிளாக இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கலாம். விசினல் டைஹாலைட்ஸ் போட்டு ஆல்கஹாலிக் KOH அண்ட் சோடியம் அமைட் வில் கிவ் அல்கைன். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா இதோட அசிடிக் நேச்சர் இஸ் டியூ டு த sp hybridized carbons. ஓகே, terminal alkynes. So this terminal alkynes will be more acidic அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So this will be more stable. இந்த அசிடிட்டி வந்துட்டு எதனால வருது அப்படின்னா S characterனால, which is proportional to S character is proportional to the acidity and also electronegativity. அடுத்து அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஹைட்ரோஜனேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரோஜனேஷன். ஸோ ஹைட்ரோஜனேட் பண்ணுவோம்னா அல்கைனோட ஹைட்ரோஜனேஷன் பண்ணோம்னா we may get alkene
or alkanes. So இதெல்லாமே ப்ரிப்பரேஷன்ல வந்துரும். alkene or alkaneோட ப்ரிப்பரேஷன்ல வரும். இதுக்கு இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பலாடியம் ஆர் பிளாட்டினம் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு லிமிட் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா we get alkane. Alkane on reacting with hydrogen palladium in presence of charcoal with poisons like quinoline or sulfur compounds we get alkene. அதே மாதிரி சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியாவோட ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு alkene தான் கிடைக்கும். அடுத்து hydrohalogenation. Hydrohalogenation is nothing but we are going to add hydrogen and halide HX. ஸோ இது வந்துட்டு ரொம்ப குறி மாற்றிருக்கா. Okay, so it forms a negative charge. So in the negative charge வந்து இந்த H plus attack பண்ணும்போது we get R C plus double bond CH2 ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த X minus வந்துட்டு இந்த plus வந்துட்டு அட்டாக் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும்? R C X ன்னு கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி இந்த பாண்ட் அகைன் க்ளீவ் ஆயிட்டு, இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு அகைன் க்ளீவ் ஆயிட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னு இருக்கும். H plus அட்டாக் பண்ணுது, அப்போ R CX plus CH2 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் this plus charge will be attacked by the halogen. அப்போ நம்மளுக்கு ஒரு டைஹாலஜனேட்டட் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அல்கீன் வந்துறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே நடக்காது. பட் ஆனால் இங்கே மேபி பாசிபிள் பட் நாட் இட் இஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்கலாம் மேபி. அடுத்து குச்சேராவ் ரியாக்ஷன். it takes place in the presence of dilute mercuric sulfide or a dilute sulfuric acid. ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகுது, plus minus formation நடக்குது. minus charge will attack this H plus and the OH will be attacking this positive charge. அடுத்து இங்கே இது என்ன ஃபார்மில் வரும்னா ஈனால் ஃபார்மில் வரும். டாட்டோமெரிசம் இருக்குல்ல, கீட்டோயினால் டாட்டோமெரிசம் இருக்குல்ல, அதில் 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிற பாண்டு 1ல் இங்கேருந்து இந்த புரோட்டான் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த டாட்டோமெரிசம் வந்துட்டு இங்கே நடக்கும். we get ketone. so this is ketoinal formation. அடுத்து ஹாலோஜனேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4. ஒன்றும் இல்லை, CCl4ல பிரேக் பண்ணுங்க, ரெண்டு சைடுமே ரெண்டு எக்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, பிரேக் த பை பாண்ட், add 2x on each carbon. 2 கார்பனுக்கும் 2 எக்ஸ். ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலர் வந்துட்டு நம்ம அல்கைன்ஸோட ஆட் பண்ணுறப்ப டிஸப்பியர் ஆகிடும், கலர்லெஸ் ஆகிடும். அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் இன் லீனியர் வே பார்த்தோம்னா வித் காப்பர் குளோரைடு அண்ட் அமோனியம் குளோரைடு இது கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கப்ளிங் வந்துட்டு நடக்குது. இது எப்படின்னா, இப்போ 2 மாலிகூல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் CH, அடுத்து CH ட்ரிபிள் பாண்ட் CH. இங்கே என்ன ஆகும்னா இந்த மாதிரி க்ளீவ் ஆச்சுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ், அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ்.
So this will attack this. இந்த மாதிரி அப்போ என்ன கிடைக்கும்? CH double bond ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த புரோட்டான் இங்கே இது இங்கே ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு CH2 டபுள் பாண்ட் CH C ட்ரிபிள் பாண்ட் CHன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் வில் பி த ப்ராடக்ட் ஃபார்ம். இதான் கப்ளிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் சைக்ளிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த இட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன். ஸோ பென்சீன் ஃபார்மேஷனில் இது வந்து நடக்குது. ஸோ 3 அசிட்டிலின் மாலிகுல்ஸ் எடுத்துட்டு ரெட் ஹாட் டியூப்ல வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பென்சீனோட ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அங்கே நடந்து அதே தான் ப்ளஸ் மைனஸ்னு ஃபார்ம் ஆகிட்டு ஒன்று கூட ஒன்று கப்பல் ஆகிக்கும். அதே தான் இங்கேயும் நடக்கும். மெத்தில் குரூப் எத்தனை மெத்தில் குரூப் இருந்தாலும் சரி, எத்தனை ஆல்கைல் குரூப் இருந்தாலும் சரி. ஸோ யூ ஜஸ்ட் ரீடூ திஸ். ஓகே, இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு இந்த மாதிரி எழுதி பாருங்கள் எப்படி வரும்னு. அடுத்து ஆக்சிடேட்டிவ் கப்ளிங். ஆக்சிடேட்டிவ் கப்ளிங்கில் ஒன்றும் இல்லை, இந்த அல்கைன் பார்ட்டில் காப்பர் வந்துட்டு இருந்துடும். அதில் வந்து காப்பர் குளோரைடு அமோனியம் குளோரைடுன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அல்கைல் பார்ட்லேயே காப்பர் வந்து ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு அதை வந்து ஏர் கூட வந்து ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே ஆக்சிடைஸ் பண்ணும்போது 2 மாலிக்யூல்ஸில் இருந்து காப்பர் வெளியில் வந்துட்டு காப்பர் ஆக்சைடாக வெளியில் வந்துடும். இதுவும் பாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு கப்புள் வந்துட்டு ஒரு செயின் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்து டெஸ்ட் ஆஃப் டெர்மினல் அல்கைன்ஸ். டெர்மினல்ல அல்கைல் குரூப் இருக்கு, அதாவது அல்கைன் குரூப் இருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூசிங் டொல்லன்ஸ் ரியேஜென்ட் விச் இஸ் நத்திங் பட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஸோ அந்த அல்கைனோட அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேர் வில் பி a deposition ஆஃப் சில்வர் precipitate வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம அல்கைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது எப்படின்னா இங்கே வந்து இது C-H+ இருக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா டிசோஷியேட் ஆச்சு அப்படின்னா C-H+. இது வந்து Ag+ NO3- இருக்கும். ஸோ ஜஸ்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான். இந்த H+ இங்கேயும் H+ இங்கேயும் Ag இங்கேயும் வரும். ஸோ RC ட்ரிபிள் பாண்ட் CAG இங்கே வந்து HNO3, அவ்வளோதான். அடுத்து கொப்பரஸ் குளோரைடு டெஸ்ட். ஸோ இங்கேயும் அதே தான். இது வந்து இங்கே வந்து காப்பர் கூட எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெட் கலர் precipitate வந்துட்டு கிடைக்கும். அங்கே சில்வர் மிரர் precipitate, இங்கே ரெட் precipitate. அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பென்சீன் பார்த்தோன்னா சைக்ளிக் கப்ளிங் ஆஃப் அல்கைன். இப்போ பார்த்தது தான் சைக்ளிக் கப்ளிங் ஆஃப் அல்கைன்ஸ். ரெட் ஹாட் டியூப்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்கீன் டு பென்சீன் ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்து ஃப்ரம் ஃபீனால். ஸோ ஃபீனால் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் ஜிங்க். ஃபீனால் எடுத்து நம்ம ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஜிங்க் ஆக்சைடாகவும் ஃபீனால் ரெடியூஸ் ஆகி பென்சீனாகவும் கிடைக்கும். ஓகே, ஸோ
So next method is decarboxylation. Decarboxylation அப்படினும்போது we are taking sodium salts or potassium salts of benzoic acid and we are heating with sodium hydroxide and calcium oxide. Okay, so heat பண்ணும்போது இந்த CO2 eliminate ஆகி நமக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் வரும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்த ரியாக்ஷன் தான். இங்கே வந்து நம்ம டைரெக்டாக பென்சாயிக் ஆசிடும் யூஸ் பண்ணலாம், ஒரு சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிடும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோன்னா இட் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து மேக்ஸிமம் நடக்கும். இப்போ இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோஃபைலுன்னு இருக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ரீஅரோமேட்டைசேஷனுக்காண்டி ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு பென்சீன் கிடைக்கும். பென்சீன் தட் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். So first substitution is nitration. Nitration is held out by using nitric acid and sulfuric acid mixture. So nitric acid sulfuric acidல nitric acid weak acid ஆகும், sulfuric acid வந்துட்டு strong acid ஆகும் இருக்கறனால sulfuric acid வந்துட்டு ஒரு acid ஆகும், nitric acid base ஆகும் பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த அதே கதை தான். ஸோ இங்கேருந்து proton transfer, acid to base proton transfer வந்துட்டு நடக்கும். That will end up in the formation of our electrophile NO2+. அந்த NO2+ வந்துட்டு நம்ம பென்சீன் மாலிகுலை அட்டாக் பண்ணும்போது we get nitrobenzene. ஓகே, ஸோ வர்ற அந்த H+ வந்துட்டு இங்கேருந்து ஒரு H+ வெளியில் போயிருக்கும் இல்லையா, அந்த H+ வந்துட்டு HSO4- கூட ரியாக்ட் ஆகிட்டு H2SO4 திரும்ப ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணுற அதர் ரியேஜென்ட்ஸ் என்னென்னா N2O5 யூஸ் பண்ணோம் அப்படின்னா NO2+ NO3- கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்த ரியேஜென்ட் NO2+ BF4- இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலையுமே NO2+ தான் வந்து எலக்ட்ரோஃபைலாக ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஹாலஜனேஷன். ஸோ ஹாலஜனேஷனில் யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் X2+ FeX3 அன்ஹைட், அதாவது அன்ஹைட்ரஸாக இருக்கணும், அன்ஹைட்ரஸ் FeX3 வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா ஆக்டிவேட் பண்ணுறது, பென்சீன் ரிங் ஷுட் பி ஆக்டிவேட்டட். ஸோ ஃபார் தட் வி ஆர் யூஸிங் திஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, இந்த கேட்டலிஸ்ட் வந்து டு ஆக்டிவேட் த பென்சீன் ரிங். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்னா அந்த எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் பண்ணுறது மூலமாக. ஓகே, ஹாலோ பென்சீன் ப்ளஸ் FeCl3யும் திரும்ப ப்ரொடியூஸ் ஆயிடும், நம்மளுக்கு வந்து ஹாலஜன் ஆசிட் வந்துட்டு திரும்ப ஒரு ஹாலஜன் ஆசிட் வந்துட்டு கிடைக்கும். அடுத்து ஃப்ரீ ரேடிக்கல் கிளாஃப்ட் அல்கைலேஷன் அப்படின்றது பென்சீன் ரிங்ல அல்கைல் பார்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் அல்கைல் ஹாலைட் ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் AlX3. இங்கே என்ன ஹாலஜன் எடுக்கிறோமோ அதே இதுதான் இங்கேயும் எடுக்கிறோம். ஸோ இங்கே அதே மாதிரி தான் RXன்றது R+X- மாறிட்டு இந்த X- வந்துட்டு AlX3 கூட சேர்ந்து R+ + AlX4- வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். இந்த R+ வந்துட்டு கேன் ரீஅரேஞ்ச். ஸோ அது வந்து R+ will substitute here. இந்த H+ வந்துட்டு இந்த X- எடுத்துட்டு HX ஆகும், AlX3 திரும்பவும் கிடைச்சிரும் நம்மளுக்கு. அடுத்து அசைலேஷன்ல அதே தான், அங்கே வந்து அல்கைல் ஹாலைடு எடுத்தோம், இங்கே வந்து அசைல் ஹாலைடு வந்துட்டு எடுப்போம், ஆசிட் குளோரைடு ஆசிட் புரோமைடு இந்த மாதிரி வந்துட்டு எடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுறது ஒரு கார்பனைல் பார்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், கார்பன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் AlX4. இங்கே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது நடக்காது. So this negative charge will attack this carbonyl carbon. We get a acyl group here. Okay. அடுத்து சல்ஃபோனேஷன்ல சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், ஒலியம் ஒரு ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா SO3+ வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரோஃபைல், அந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிட்டு SO3 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து போகுது இல்லையா அந்த ஒரு H+, அந்த H+ வந்து மறுபடியும் இங்கே ஒட்டிக்கும், மறுபடியும் இங்கே வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ வி கெட் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் will be the product. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்
SO3 plus H2SO4 or concentrated H2SO4 or fuming H2SO4 or oleum H2S2O7 இந்த மாதிரி இந்த 4 reagents வந்து 4 reagentsமே யூஸ் பண்ணலாம். இதில் ஃபார்ம் ஆகிற அந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு SO3 plus தான். அந்த SO3 plus தான் நம்மளுக்கு இங்கே SO3Hன்னு மாறுது. அந்த H வந்து இந்த பொசிஷன்லேருந்து எலிமினேட் ஆகிற H. அடுத்து ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். இதோட மெக்கானிசம் பார்த்தோம்னா ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் என்னென்ன ரியாக்ஷனில் என்னென்ன எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆகுது. நைட்ரேஷனா NO2 கிரியேட் ஆகும், ஹாலஜனேஷனா X ப்ளஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும், சல்ஃபனேஷனா SO3 ப்ளஸ் கிரியேட் ஆகும், ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷனா R ப்ளஸ், ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷனா RCO ப்ளஸ். ஸோ தீஸ் ஆர் த எலக்ட்ரோஃபைல்ஸ் கிரியேட்டட். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டயானில் எலக்ட்ரோஃபைல் வந்துச்சு அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணும்போது we get a substitution over here and a formation of positive charge on this carbon. அடுத்து இங்கே வந்து அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகிற அந்த கார்போகேட்டனில் பார்த்தோம்னா இது வந்து sp3 கார்பனாக இருக்கும், நான் அரோமேட்டிக்காக இருக்கும். நான் அரோமேட்டிக்கா நம்ம வந்து இட் இஸ் அ நான் அரோமேட்டிக். நம்ம ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்ம நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு நம்ம சொன்னோம். ஓகே, பட் ஆக்சுவலி இட் இஸ் நான் அரோமேட்டிக். பட் ஆனால் இது வந்து அன்ஸ்டேபிள் தான். இது அன்ஸ்டேபிள் தான். அன்ஸ்டேபிள் இன் த சென்ஸ் இட் இஸ் நாட் ஸ்டேபிள் லைக் பென்சின். பென்சின் மாலிகுல் மாதிரி கிடையாது. அடுத்து ரீஅரோமேட்டைசேஷன் நடந்து வி கெட் சப்ஸ்டிடியூட்டட் பென்சின். அடுத்து removal of proton, that is a rearomatization, non-aromatic to aromatic compound. Aromatic is more stable than non-aromatic, we know that. அடுத்து எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு எங்கெங்க ஆட் ஆகலாம் அந்த நம்மளோட பொசிஷன் ஆஃப் அ குரூப் வச்சுட்டு மைனஸ் குரூப்பும் ஆட் ஆகலாம், ப்ளஸ் குரூப்பும் ஆட் ஆகலாம். ஸோ அந்த பொசிஷனை வச்சுட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சப்ஸ்டியூட் ஆகிருக்கிற குரூப் வந்துட்டு ப்ளஸ் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு கிரியேட் ஆகும். இங்கே ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷனில் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். இதுவே மைனஸ் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வர நியூக்ளியோஃபைலும் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே கிரியேட் ஆகுறதும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த ஆர்த்தோ பேரா பொசிஷனில் கிரியேட் ஆகுறதும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் மைனஸ் குரூப் இருந்துச்சுன்னா. அப்போ வந்து ரிப்பல்ஷன் இருக்கும் இல்லையா இந்த பாசிட்டிவ்க்கும் இந்த எலக்ட்ரோஃபைலுக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூஷன் நடக்காது. ஒன்லி அட் மெட்டா பொசிஷன் த சப்ஸ்டியூஷன் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் த கேஸ் ஆஃப் மைனஸ் குரூப். ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனில் அடுத்த சப்ஸ்டிடியூஷன் நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நடக்கும். மைனஸ் குரூப் இருந்துச்சுன்னா மெட்டா பொசிஷனில் அடுத்த எலக்ட்ரோஃபைல்ஸோட சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அடுத்த அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் H2 எக்ஸஸாக H2 எடுத்துக்கணும். பிளாட்டினம் ஆர் பல்லாடியம் நிக்கல் கேட்டலிஸ்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் சார்கோல். ஓகே, so we get cyclohexane here. எல்லா பை பாண்டையும் கிளீவ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சைக்ளோஹெக்சேன் வந்துட்டு கிடைக்கும். அடுத்த அடிஷன் ரியாக்ஷன் வந்துட்டு ஹாலஜனேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம Cl2 இன் பிரசன்ஸ் ஆஃப் Hmu, தட் இஸ் சன்லைட் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பாண்டையும் கிளீவ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஹாலஜன் வந்துட்டு கொடுத்துருங்க. ஹாலஜன் இன் த சென்ஸ் குளோரின் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். C6H6Cl6ன்னு கிடைக்கும். ஸோ இது நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா காமா 666 அப்படின்னு சொல்லலாம், ஒரு C6H6Cl6ன்னு சொல்லலாம், ஒரு லின்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு காமா கிரேன் சொல்லுவாங்க, ஒரு காமா BHC தட் இஸ் பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஹைட்ரோகார்பன். வெரி ஷார்ட் லெசன் தான். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். So that's all for hydrocarbons. Thank you.